வணக்கம் சார். ஆடியபிளா இருக்கா? சார் நான் பேசுறது கேட்குதுங்களா? ஹலோ, டெஸ்டிங். சார் விஷ்ணு சங்கர். சார் கேக்குது சார், கேக்குது சார், ஓகே சார் கேக்குது. ஓகே கேக்குது சார். ஓகே. வணக்கம். இது வரி ஆலோசகர்கள் சங்கம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்றைக்கு நாம் இனிய மாலை வணக்கத்தில் அனைவரையும் வரவேற்கிறோம். இன்றைக்கு நம்ம எடுத்துக்கொண்டிருக்கும் தலைப்பு வந்து டைம்ஸ் ஆஃப் சப்ளை. அதை பற்றி இப்போ பார்க்க இருக்கிறோம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். எங்கள் வரி ஆலோசகர் சங்கத்தை அறிமுகப்படுத்துவதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். அறிவு பகிர்தல், வரி ஆலோசகர்களிடையே நல்லிணக்கத்தை ஏற்படுத்தல் போன்றவைகளை முதன்மையாக கொண்டு அரசியல் சார்பற்ற அமைப்பாக பதிவு செய்யப்பட்ட இச்சங்கம் ஜனவரி 2020 முதல் செயல்பட்டு வருகிறது. வரி ஆலோசகர்களுக்கும் மற்றும் வரி பற்றியை தேடுபவர்களுக்கும் பயனுள்ளதாக இச்சங்கம் இருக்கும். இச்சங்கத்தினால் உங்களுக்கு ஏற்படும் பயன்கள் சிலவற்றை உங்கள் கவனத்திற்கு கொண்டு வருகிறேன். எங்களுடைய சங்கத்தின் முக்கிய நோக்கமாக அறிவு பகிர்வு விளங்குகிறது. இச்சங்கத்தின் முக்கிய நோக்கமே இந்த வரி அறிவு பற்றிய அறிவை பகிர்தலாகும். வரி பற்றிய தகவல்களை உடனுக்குடன் நமது உறுப்பினர்களுக்கு கொண்டு செல்லுதல் மற்றும் வரி பற்றிய விவாதங்களை உறுப்பினர்களுக்கிடையே ஏற்படுத்துதலும் ஆகும். உறுப்பினர்களிடையே ஒரு இணைப்பை ஏற்படுத்துதல், நமது உறுப்பினர்கள் மற்றும் வரி வல்லுநர்களிடையே ஒரு இணைப்பை ஏற்படுத்தி அவர்களுக்கு இடையே ஒரு நல்லிணக்கத்தை ஏற்படுத்துதல் ஆகும். எண்ணங்களை பரிமாறுதல், அது நமது உறுப்பினர்களுக்கு இடையே தங்கள் எண்ணங்களை பரிமாறிக்கொள்ள இச்சங்கம் ஒரு பாலமாக செயல்படும். கருத்தரங்குகள், இந்த வரி மற்றும் வரி சார்ந்த தலைப்புகளில் சங்கம் தமிழகம் எங்கும் வட்ட அளவில் கருத்தரங்குகளை ஏற்பாடு செய்யும். தேவைக்கேற்ப வலைதள கருத்தரங்குகளை, பயிலரங்குகள் மற்றும் மாநாடுகளை நடத்தும். உறுப்பினர்களுக்கிடையே வரி அறிவை பெறுவதில் மொழி ஒரு தடையாக இருக்கக்கூடாது என்பதில் கவனமாக உள்ளோம். தாய்மொழியில் கற்பதன் மூலமே ஒருவர் புரிதலோடு இதையும் கற்க முடியும். அதற்காக இச்சங்கம் வரி பற்றிய விளக்கங்களை தமிழில் வழங்கும். மேலும் அனைத்து வகையான கருத்தரங்கிலும் தமிழில் விளக்கங்கள் இருக்கும். அதுபோல இன்று நடைபெறுகின்ற எல்லா கருத்தரங்களும் தமிழிலேயே நம்ம வழங்குகிறோம். நமது வரி ஆலோசகர்கள் சமுதாயத்தை சிறப்புடையதாகவும் மற்றும் பொறுப்புடையதாக மாற்ற நாம் அனைவரும் இணைந்து செயல்படுவோம். நம் சங்கத்தில் உறுப்பினர் சேர்க்கை நடைபெற்று கொண்டு வருகிறது. நீங்கள் இந்த சங்கத்தில் உறுப்பினராக இணைய www.varialosagagal.com என்ற இணையதளத்தை தொடர்பு கொள்ளவும். இது பற்றிய ஒரு விளக்கப்படம் காணொளி காட்சியானது யூடியூப்பில் பதிவேற்று செய்யப்பட்டுள்ளது. நீங்கள் அதை பார்த்து விளக்கம் தெரிந்து கொள்ளலாம். மேலும் எங்களுடைய வரி ஆலோசகர்கள்.com என்ற அந்த இணையதளத்தில் சென்று பார்த்தார்கள் மெம்பர்ஸ் அட்மிஷன் என்ற ஒரு லிங்க் மெனு இருக்கும். அதை நீங்கள் கிளிக் செய்து எங்களுடன் நீங்கள் உறுப்பினராக இணைந்து கொள்ளலாம். மற்றும் எங்கள் சங்கத்தில் வட்ட அமைப்பாளர் என்ற ஒரு பதவி உருவாக்கப்பட்டுள்ளது. இது என்னவென்றால் தமிழகம் முழுவதும் உள்ள 39 வட்டங்களுக்கு ஒரு வட்ட அமைப்பாளரை தேர்ந்தெடுக்க உள்ளோம். விருப்பமுள்ள அனைவரும் எங்களோடு இணைந்து பணியாற்ற நீங்கள் இதில் விண்ணப்பிக்கலாம். இது பற்றிய மேலும் விவரங்களுக்கு எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். எங்களை பற்றிய மேலும் விவரங்களை இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் பார்க்கலாம். varialosagagal.com அல்லது varialosagagal.org அல்லது varialosagagal.in என்ற இந்த இணையதளத்தில் சென்று பார்க்கலாம். நாங்கள் கருத்துக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளவும் நோட்டிஃபிகேஷன், சர்க்குலர் போன்ற வரி பற்றிய தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளவும் டெலகிராம் குரூப் ஒன்று ஆரம்பித்துள்ளோம். அதில் இணைந்து கொள்ள .me/va சங்கம் என்ற அந்த லிங்கை பயன்படுத்தி நீங்கள் இணைந்து கொள்ளலாம். மற்றும் யூடியூப் சேனலில் வரி ஆலோசகர்கள் சங்கம் என்ற ஒரு யூடியூப் சேனல் இருக்குது. அதுலேயும் அவ்வப்போது இது போன்ற வெபினார் மற்றும் ஜிஎஸ்டி பற்றிய தகவல்களையும்
டேக்ஸ் ரிலேட்டட் சம்பந்தமான காணொளி காட்சிகளையும் பதிவு செய்வோம். அதை பற்றி தெரிந்து கொள்ள நீங்கள் எங்களுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த லாக்டவுன் பீரியடில் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஜூன் 19ஆம் தேதி ஆரம்பித்தோம். இன்றைக்கு கடைசி நாள், அதாவது 12 நாட்கள். அதாவது அந்த ஃபஸ்ட்டு லாக்டவுன் பீரியடில் 12 விதமான தலைப்புகளை கொண்டு ஒரு புகழ்பெற்ற பேச்சாளர்களை கொண்டு நடத்தி வருகின்றோம். அந்த வகையில் நம்ம இன்றைக்கு எடுக்க வேண்டிய தலைப்பு வந்து டைம் ஆஃப் சப்ளை. அதை எடுக்க சிஏ ஆர்வி புவனேஸ்வரி அவர்கள் இங்கே வந்துள்ளார்கள். நம்ம முதல்ல கிராஸ் சார்ஜ் பற்றி எடுத்தோம். அடுத்தது வந்து ஐடிசி ரிவர்சல் பிளாக் இன்எலிஜிபிள் அதை பற்றி பார்த்தோம். அடுத்ததாக பிளேஸ் ஆஃப் சப்ளை பற்றி பார்த்தோம். ஆடிட் அண்ட் டிமாண்ட்ஸ் என்ற வலைதள கருத்தரங்கையும் பார்த்தோம். இபிஎஃப் இஎஸ்ஐ அண்ட் லேபர் லா பற்றி பார்த்தோம். ஒரு ஜிஎஸ்டியில் வந்து ஜிஎஸ்டி அண்ட் ஐடி சம்பந்தமாக ப்ரிப்பரேஷன் ஆஃப் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் அண்ட் ஐடி ரிட்டர்ன் வித் ரீசன்ட் சேஞ்சஸ் பற்றி பார்த்தோம். அப்புறம் டேலியில் ஆனுவல் ரிட்டர்ன் எப்படி ஃபைல் பண்ணுவது என்ற ஒரு தலைப்பையும் பார்த்தோம். ரிவர்ஸ் சார்ஜ் ஆர்சிஎம் பற்றியும் ஒரு கருத்தரங்கில் பார்த்தோம். ரிவர்சல் ஆஃப் ஐடிசி எந்தெந்த சுச்சுவேஷனில் வருகிறது என்ற அந்த கருத்தரங்கையை பார்த்தோம். ஜிஎஸ்டியில் என்னென்ன எக்ஸம்ஷன் இருக்கிறது என்ற ஒரு கருத்தரங்கை பார்த்தோம். டேலியில் என்னென்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் என்னென்ன பண்ண முடியும் என்ற ஒரு கருத்தரங்கை நேற்று பார்த்தோம். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி இது ஒரு பயனுள்ள ஒரு கருத்தரங்காக இது அமைய இருக்கிறது. இன்றைக்கு நம்ம எடுத்துக்கொண்டிருக்கும் தலைப்பு வந்து டைம் அண்ட் வேல்யூ ஆஃப் சப்ளை அண்டர் ஜிஎஸ்டி. இதில் என்ன பார்த்தீங்கன்னா, எப்போ when and what tax become payable under GST என்பதாகும். டைம் ஆஃப் சப்ளைன்னா அப்படின்னா என்ன, கண்டினியூஸ் சப்ளை ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் என்ன இருக்கிறது, டைம் ஆஃப் சப்ளையில் ரிவர்ஸ் சார்ஜ் பங்கு என்ன வகிக்கிறது, சேஞ்ச் இன் ரேட் ஆஃப் டேக்ஸ் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் சப்ளை ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் என்ன இருக்கிறது, வேல்யூவேஷன் ஆஃப் சப்ளை அண்டர் ஜிஎஸ்டியில் பார்க்க போகிறோம். ரூல்ஸ் ஆஃப் வேல்யூவேஷனை பற்றியும் பார்க்க இருக்கிறோம். இந்த டாப்பிக்கை பற்றி பேச ஸ்பீக்கர் வந்து சிஏ புவனேஸ்வரி அவர்களை பற்றிய சில வார்த்தைகள். அவர்கள் 2007 எம்காம் முடித்துள்ளார்கள். ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் ஜூன் 2008 முடித்துள்ளார்கள். காஸ்ட் அக்கௌண்டண்ட்டாக 2009 பதிவு செய்துள்ளார்கள். மே 2015 சிஏ கோர்ஸ் முடித்து ப்ராக்டிஸ் பண்ணி வருகிறார்கள். ப்ராக்டிஸிங் காஸ்ட் அக்கௌண்டண்ட்டாக 2012 முதல் 2015 வரை பணிபுரிந்திருக்கிறார்கள். அதற்கப்புறம் அக்டோபர் 15 முதல் ப்ராக்டிஸிங் சார்ட்டர்ட் அக்கௌண்டண்ட்டாக பணிபுரிந்து வருகிறார்கள். அதுக்கு முன்னாடி ப்ராக்டிஸிங் வேட் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் பற்றி நிறைய ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. டில் ஜூன் 2017 அட் ப்ரெசென்ட் ப்ராக்டிஸிங் எக்ஸ்க்ளூசிவ். அதுக்கப்புறம் வந்து ஜிஎஸ்டி சம்மந்தமான பல ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வராங்க. அதாவது ஃபேக்கல்ட்டியாக நிறைய கோர்சஸில் அவங்க வந்து சுப்ரீம் அகாடமியில் வந்து சிஏசிபிடி பேப்பர்ஸ்க்கு வந்து மெர்கன்டைல் லா பற்றி எடுத்துகிட்ருக்காங்க. அப்புறம் வந்து ஐபிசிசியில் வந்து பிஸ்னஸ் லா அண்ட் எத்திக்ஸ் கம்யூனிகேஷன் காஞ்சிபுரம் பிரான்ச்சில் எடுத்துகிட்ருக்காங்க. அப்புறம் சிஏ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு மென்டராக இது பண்ணிகிட்ருக்காங்க. 3B ரிட்டர்ன்ஸ் பற்றியும் ஜிஎஸ்டிஆர் 1 எப்படி பண்ணுறது அப்படின்றத பற்றியும் சொல்லிட்டு வராங்க. அது இல்லாமல் வேரியஸ் கம்யூனிகேஷன் ப்ரொஃபஷனல் எஜுகேஷன் செஷனில் வந்து ஸ்பீக்கராக நிறைய இடத்துல பேசியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஹைலி குவாலிஃபைடு திஸ் பர்சன் வந்து இன்னைக்கு வந்து த டைம் ஆஃப் சப்ளை என்ற இந்த வலைதள கருத்தரங்க நடத்தி கொடுக்க இருக்கிறார்கள். இந்த வலைதள கருத்தரங்கை பற்றிய ஒரு சில ஸ்மால் டிப்ஸ் மட்டும் உங்களுக்கு கொடுக்குறேன். உங்களுடைய ஆடியோ வீடியோவை வந்து மியூட் பண்ணிக்கோங்க. அந்த ப்ரெசன்டேஷன் பட்டன் மெனுன்னு ஒன்று இருக்குது, அதை வந்து கிளிக் பண்ணாதீர்கள். அப்புறம் வந்து நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த கருத்தரங்கமானது தடைவிடும். திருப்பியும் அது இடையூறாக இல்லாமல் இருக்க நீங்கள் வந்து அந்த ப்ரெசன்டேஷன் பட்டனை மட்டும் தயவுசெய்து கிளிக் பண்ணாதீங்க. உங்களுடைய கருத்துக்களை ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தாலும் நீங்கள் வந்து சேட் பாக்ஸில் போடுங்க. இந்த சேட் பாக்ஸில் போடுறதுக்கு முன்னாடி உங்களுடைய நேம் அண்ட் ஆர்கனைசேஷன் இருந்தாலும் நீங்கள்
அதையும் போட்டிங்கன்னா அது உதவிகரமாக இருக்கும் உங்களுடைய கேள்வி கேட்பதற்கு. உங்களுடைய கேள்விகளுக்கு அட் த எண்ட் ஆஃப் த செஷனில் வந்து ஸ்பீக்கர் விளக்கம் அளிப்பார்கள். தேங்க்யூ ஃபார் சைனிங் இன் ஆன் திஸ் வெபினார். உங்கள் சார்பாக இந்த வலைதள கருத்தரங்கை தொடங்கி வைக்குமாறு ஸ்பீக்கர் ஆர்.வி. புவனேஸ்வரி அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். எல்லாருக்கும் என்னுடைய மாலை வணக்கம். ஸோ ஹோப் இந்த பேண்டமிக்ல எல்லாருமே சேஃபாக இருக்கீங்க அப்படின்னு நம்புகிறோம். ஸோ என்னுடைய ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் வந்து நான் சொல்லிக்கிறேன் வரி ஆலோசகர்கள் சங்கத்திற்கும் விஷ்ணு சார் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். பிகாஸ் இன்னைக்கு வந்து உங்களோட இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கான இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்ததுக்காக. ஸோ நம்ம செஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ த ஃபர்ஸ்ட் செக்ஷன் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா டைம் ஆஃப் சப்ளை. இந்த டைம் ஆஃப் சப்ளை அப்படிங்கிறது ஜிஎஸ்டியில் வந்து ரொம்ப க்ரூஷியல் இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன் அப்படின்னா எப்பவுமே வந்து ஒரு லயபிலிட்டியை வந்து நம்ம பே பண்ணணும். சப்போஸ் அந்த லயபிலிட்டியை நம்ம ஒழுங்கா கரெக்டான டைம்ல வந்து பே பண்ணல அப்படின்னா ஜிஎஸ்டியில வந்து நமக்கு நிறைய வந்து பீனல் ப்ரொவிஷன்ஸ் இருக்கு. அதாவது லேட் ஃபீ சொல்றாங்க, இன்ட்ரெஸ்ட் சொல்றாங்க. இன்ட்ரெஸ்ட் 18%, 18% வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து நம்ம பே பண்ணணும் நம்மளுடைய அவுட்புட் டாக்ஸ்ல. ஸோ இது எல்லாமே வந்து நம்ம லேட்டா டிஸ்சார்ஜ் பண்ணோம் அப்படின்னா இதுக்கு வந்து பெனால்டி ப்ரொவிஷன்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கு ஜிஎஸ்டியில கம்பேர்ட் டு அந்த பழைய லாஸை வந்து வந்து கரெக்டா ஐடென்டிஃபை பண்ணி கரெக்டா டைம்ல வந்து டிஸ்சார்ஜ் பண்ணணும். ஒரு டிரான்சாக்ஷன், ஒரு சப்ளை வந்து எப்போ நடக்குது அப்படிங்கறத வந்து ஐடென்டிஃபை பண்றதுக்கு நமக்கு இந்த செக்ஷன் 12 டைம் ஆஃப் சப்ளைல வந்து டைம் ஆஃப் சப்ளை ஆஃப் குட்ஸ்ல வந்து கொடுத்திருக்காங்க. ஸோ குட்ஸுக்கு வந்து தனி செக்ஷன், சர்வீசஸ்க்கு தனி செக்ஷன். ஸோ இது ரெண்டுத்துலையுமே வந்து இந்த ப்ரொவிஷன்ஸை பார்க்கும்போது நம்மளால கரெக்டா ஐடென்டிஃபை பண்ண முடியும் எப்போ நம்ம வந்து டிஸ்சார்ஜ் பண்ண போறோம் நம்மளுடைய லயபிலிட்டியை அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். சார் பிஃபோர் நம்ம இந்த டைம் ஆஃப் சப்ளை ப்ரொவிஷன்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சில டெஃபினிஷன்ஸ் எல்லாம் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த ப்ரொவிஷன்ஸ்ல இந்த செக்ஷன்ஸ்ல இருக்கக்கூடிய டேர்ம்ஸ் எல்லாம் நம்ம கரெக்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளால கரெக்டா வந்து டைமை டிட்டர்மைன் பண்ண முடியும். ஸோ அதுக்காக வந்து டு ஸ்டார்ட் வித் நான் வந்து சப்ளையர் அப்படின்னா யாரு அப்படின்னு சொல்லி இந்த டெஃபினிஷன் எடுத்திருக்கேன். சப்ளையர் அப்படின்னா ரெகுலரா வந்து த பர்சன் ஹூ சப்ளைஸ் தி குட்ஸோ இல்ல சர்வீசஸோ, அதாவது நாட் ஓன்லி தி டாக்ஸபிள் பர்சன் மட்டும் கிடையாது, நாட் ஓன்லி தி ரெஜிஸ்டர்ட் பர்சன் மட்டும் கிடையாது, ஈவன் அன்ரெஜிஸ்டர்ட் பர்சன் கூட நம்ம வந்து ஜிஎஸ்டியோட டெர்மினாலஜில சப்ளையர் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஸோ ஈவன் அன்ரெஜிஸ்டர்ட் பர்சனும் கூட சப்ளையர் தான். ஸோ இன்னும் கொஞ்சம் ஒரு ப்ராடர் ஸ்கோப்பா வந்து சப்ளையரை டிஃபைன் பண்ணியிருக்காங்க. அதாவது ஏஜென்ட் ஆஃப் த சப்ளையர், அவரும் கூட கால்ட் அஸ் அ சப்ளையர் தான் ஜிஎஸ்டி டெர்மினாலஜில. நெக்ஸ்ட் டெஃபினிஷன் 293 ரெசிபியன்ட். ரெசிபியன்ட் அப்படின்னா யாரு? இந்த இடத்துல வந்து அந்த 3 கிரைட்டீரியா வந்து நம்ம பார்க்கலாம். இந்த 3 கண்டிஷனை வந்து டிசைட் பண்ணி யாரு ரெசிபியன்ட் அப்படிங்கறத நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் வந்து கன்சிடரேஷன் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதாவது அந்த பர்சன் யார் அந்த கன்சிடரேஷனை பே பண்றாங்களோ அவர் வந்து ரெசிபியன்ட். பிகாஸ் நான் ஒரு பொருளோ குட்ஸோ இல்ல ஒரு சர்வீஸோ வந்து நான் வாங்கியிருக்கேன், இன்டர்ன் அதுக்கான மானிட்டரி கன்சிடரேஷனை நான் பே பண்றேன். மேடம் ஒரே நிமிஷம் சார். ஸ்ரீனிவாச ராவ் சார், சார் உங்க ஸ்கிரீனை க்ளோஸ் பண்ணுங்க சார் கொஞ்சம். ஜெயக்குமார் சார். ஓகே, தேங்க்யூ மேம், தேங்க்யூ. எஸ் சார், எஸ். ஸோ இந்த ரெசிபியன்ட் வந்து 3 கிரைட்டீரியால நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம் யாரு ரெசிபியன்ட்னு. ஒருத்தர் வந்து ஒரு பொருளோ குட்ஸோ சர்வீஸோ வாங்கிட்டு இன்டர்ன் அதுக்கான கன்சிடரேஷன், மானிட்டரி கன்சிடரேஷனை பே பண்ணும்போது அவர் வந்து ரெசிபியன்ட் அப்படின்னு சொல்லலாம். ஒருவேளை கன்சிடரேஷனே கிடையாது, இது வந்து பார்ட்டர் சிஸ்டம் மாதிரி, இது வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் குட்ஸ் மாதிரி இருக்கு அப்படின்னா the person to whom the goods are delivered அவர் வந்து நம்ம ரெசிபியன்ட் அப்படின்னு சொல்லலாம். அந்த பொருளை வந்து யாரு ரிசீவ் பண்ணிக்கிறாங்களோ, யார் வாங்கிக்கிறாங்களோ அந்த பர்சனை வந்து நம்ம ரெசிபியன்ட் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து குட்ஸே கிடையாது, சம்திங் லைக் சர்வீசஸ் மாதிரி. அப்படின்னா எந்த பர்சனுக்கு இந்த சர்வீசஸை நம்ம வந்து டெலிவரி பண்றோமோ, ரெண்டர் பண்றோமோ அந்த பர்சன் வந்து he is called as the recipient. ஸோ 3 கிரைட்டீரியால ரெசிபியன்ட் யாரு அப்படின்னு நம்மளால டிசைட் பண்ண முடியும். அண்ட் இந்த சப்ளையர் பொறுத்த வரைக்கும் இப்போ யாரு வந்து குட்ஸை வந்து சப்ளை பண்றாங்களோ சப்ளையர்னு நான் சொன்னேன். பட் இதுல இன்னொரு சின்ன ஆல்ட்ரேஷன் கூட உண்டு. இந்த பிளேஸ் ஆஃப் சப்ளைக்கும் சப்ளையருக்கும் அந்த 2 வார்த்தைக்கும் வந்து லிங்க் கிடையாது ஜிஎஸ்டியில. ஏன் அப்படின்னா ஒரு சில டிரான்சாக்ஷன்ஸ் வந்து நம்ம ப்ராக்டிக்கலா பார்த்துருப்போம். பில்
ஷிப் டு கைண்ட் ஆஃப் டிரான்சாக்ஷன். பொருளை வந்து ஆர்டர் பண்றது ஒருத்தர், அதை வந்து ரிசீவ் பண்றது ஒருத்தர். அப்போ நான் ஆர்டர் பண்றேன், நான் தான் பணம் கொடுத்து வாங்க போறேன், பட் என்னுடைய பிளேஸ்க்கு வந்து இந்த பொருள் நான் டெலிவரி எடுத்துக்கல. இன்ஸ்டன்ட் நான் என்னுடைய கஸ்டமரோட இடத்துக்கு டைரக்டா வந்து இந்த பொருளை வந்து நான் டெலிவரி பண்ண சொல்றேன். அப்ப இந்த இடத்துல நான் வந்து பொருள் எனக்கு வரலையே, அப்ப நான் ரெசிபியன்ட் இல்லையா அப்படின்னு சொல்ல முடியாது. ஐ எம் ஆல்சோ டீம்டு ரெசிபியன்ட். பிகாஸ் இந்த இடத்துல அகைன் நான் என்ன பண்றேன், கன்சிடரேஷன் பே பண்ற சப்ளையருக்கு. ஸோ அதனால ஸ்டில் நான் ரெசிபியன்ட் தான், டீம்டு ரெசிபியன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பிளேஸ் ஆஃப் சப்ளைக்கும் சப்ளையர் ரெசிபியன்ட்டுக்கும் லிங்க் கிடையாது. இது வந்து இட் இஸ் அ செப்பரேட் ப்ரொவிஷன் அண்டர் ஜிஎஸ்டி. நெக்ஸ்ட் 298 செக்ஷன் ரிவர்ஸ் சார்ஜ். ரிவர்ஸ் சார்ஜ்னா என்ன? ஆல்ரெடி ஃபார்வர்ட் சார்ஜ்ல பாத்தீங்கன்னா அந்த லயபிலிட்டி டு பே டாக்ஸஸ் வந்து சப்ளையரோட சைட்ல இருக்கும். நான் வந்து டாக்ஸஸ் கலெக்ட் பண்ணணும், அதை வந்து ப்ராப்பரா கவர்மெண்ட்டுக்கு டிஸ்சார்ஜ் பண்ணணும். இது வந்து சப்ளையரோட ரெஸ்பான்சிபிலிட்டி. பட் இதுவே ரிவர்ஸ் சார்ஜ் அப்படின்னு வரும்போது அந்த லயபிலிட்டி டு கலெக்ட் தி டாக்ஸஸ் வந்து ரெசிபியன்டோடைய சைட்ல வந்து அந்த லயபிலிட்டி இருக்கும். அதுதான் வந்து ரிவர்ஸ் சார்ஜ். ரிவர்ஸ் சார்ஜ் வந்து இது வந்து நியூவான ப்ரொவிஷன் கிடையாது ஜிஎஸ்டில. ஆல்ரெடி நம்மளோட சர்வீஸ் டாக்ஸஸ்ல வந்து இது இருந்தது. சர்வீஸ் டாக்ஸ்ல எப்படி இருந்ததுன்னா ப்ரொபோர்ஷனேட்லி இருந்தது. 50% வில் பி பெய்டு பை த சப்ளையர், 50% பை த ரெசிபியன்ட் அப்படின்னு இருந்தது. இப்போ ஜிஎஸ்டில வந்து இதை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. என்டையர் ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து ரெசிபியன்டோட சைட்ல வரது தான் வந்து இந்த ரிவர்ஸ் சார்ஜ். நெக்ஸ்ட் செக்ஷன் 296 ரிமூவல். ரிமூவல்னா என்ன? ரெண்டு ஸ்டெப் தான். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னுடைய இடத்துல இருந்து நான் குட்ஸை ரிமூவ் பண்றது. லாஸ்ட் ஸ்டெப் இந்த குட்ஸை யாரு கலெக்ட் பண்ணிக்கிறாங்களோ அவங்கள வந்து அந்த அந்த டிரான்சாக்ஷனை வந்து நான் ரிமூவல் அப்படின்னு சொல்றேன். என்னுடைய ப்ரமைசஸ்ல இருந்து குட்ஸ் வந்து வெளியில போறது அப்படிங்கிறது ரிமூவல். இல்ல ஒருவேளை இது வந்து லைக் எப்படின்னா அசம்பிள் டைப் ஆஃப் டிரான்சாக்ஷன். இங்க இருந்து நான் வந்து பார்ட்ஸை எடுத்துட்டு போய் கஸ்டமரோட இடத்துல வச்சு அசம்பிள் பண்ணி தான் நான் இதை சேல் பண்ண முடியும் அப்படின்னா கலெக்ஷன் ஆஃப் குட்ஸ் பை த ரெசிபியன்ட் கையில நான் வந்து மேக்கிங் அவைலபிள் இன் தி ஹேண்ட்ஸ் ஆஃப் த ரெசிபியன்ட். அதை கூட நான் வந்து ரிமூவல் அப்படின்னு சொல்லுவேன். ரெடியா இருக்கு அப்படின்னு சொன்னா என்னுடைய இடத்துல இருந்து போறதும், ரெடியா இல்ல. மேடம் உங்க வாய்ஸ் ஏதோ பிரேக் ஆகுதுன்னு நினைக்கிறேன். எஸ் சார். சரி, இஸ் இட் கிளியர் சார்? ஓகே, நோ இட்ஸ் கிளியர். ஸோ ரெசிபியன்ட் உடைய பிளேஸ்ல மேக்கிங் அவைலபிளும் ரிமூவல் தான். நெக்ஸ்ட் டெஃபினிஷன் செக்ஷன் 232 கண்டினியூஸ் சப்ளை ஆஃப் குட்ஸ். கண்டினியூஸ் சப்ளை அப்படிங்கிறது நான் எதை சொல்லுவேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து சப்ளையருக்கும் ரெசிபியன்ட்டுக்கும் கான்ட்ராக்சுவல் ஆப்ளிகேஷன் இருக்கணும். கண்டினியூஸ் சப்ளை ஆஃப் குட்ஸ்ல குட்ஸ் வந்து எதர் த்ரூ ஒரு பைப் லைன்லயோ இல்லை ஒரு கேபிள்ல ஒரு கான்டியூட்ல வந்து ப்ராப்பரான ஒரு ஃபிக்ஸட் ஸ்ட்ரக்சர்ல வந்து நம்ம சப்ளை பண்றது வந்து இட் இஸ் கண்டினியூஸ் சப்ளை ஆஃப் குட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ டெய்லியும் ஆஃபீஸ்ல வந்து வாட்டர் கேன் டெலிவரி பண்றாங்க. எனக்கு டெய்லியுமே நடக்குது. டெய்லியும் காலையில ஒரு கேன், ஈவினிங் ஒரு கேன். பட் பேமெண்ட் வந்து நான் வந்து மந்த்லி ஒன்ஸ் நான் பேமெண்ட் பண்றேன் அப்படின்னா இது வந்து கண்டினியூஸ் சப்ளையா அப்படின்னா கிடையாது. திஸ் இஸ் நாட் அ கண்டினியூஸ் சப்ளை. மியர் பேமெண்ட்டை வந்து நீங்க போஸ்ட்பான் பண்றதுனால, டெஃபர் பண்றதுனால இதை கண்டினியூஸ் சப்ளை அப்படின்னு சொல்லிட முடியாது. கண்டினியூஸ் சப்ளைக்கு எக்ஸாக்ட் டேர்ம் டெஃபினிஷன் ஜிஎஸ்டியில கொடுத்துருக்கிறது, சப்ளை வந்து ஒரு ஒயர்லையோ கேபிள்லையோ இல்லை ஒரு பைப் லைன்லையோ இருந்தால் மட்டும்தான். அதாவது அந்த ஃப்ளோ வந்து இட் ஷுட் பி இன் அ கண்டினியூஸ் மேனர். அப்போதான் வந்து திஸ் இஸ் டிஃபைன்ட் அஸ் அ கண்டினியூஸ் சப்ளை ஆஃப் குட்ஸ். The next definition 233 continuous supply of services. மறுபடியும் இந்த இடத்துலயும் கான்ட்ராக்சுவல் ஆப்ளிகேஷன் இருக்கணும். சப்ளையருக்கும் ரெசிபியன்ட்டுக்கும் கான்ட்ராக்சுவல் ஆப்ளிகேஷன் இருக்கணும். அண்ட் ஆல்சோ அந்த சர்வீஸ் பீரியட், அதாவது இட் ஷுட் எக்ஸீட் மோர் தேன் 3 months அப்படின்னு சொல்றாங்க. 3 மாசத்துக்கு குறையாம என்னுடைய சப்ளை ஆஃப் சர்வீஸ் இருக்கணும். அப்படி இருந்தா ஐ கேன் கால் இட் அஸ் அ continuous supply of services. இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் நம்ம சொல்லணும் அப்படின்னா நம்மளுடைய ஏஎம்சி கான்ட்ராக்ட்ஸ், ஆனுவல் மெயின்டெனன்ஸ் கான்ட்ராக்ட்ஸ் எல்லாம் இதுல வரும். சாஃப்ட்வேர் லைசன்சிங் 6 மாசத்துக்கு 1 yearக்கு வந்து லைசன்சிங் கொடுத்துருப்பாங்க நமக்கு யூஸ் பண்றதுக்கு. பிராண்ட் நேம் லைசன்சிங் கொடுத்துருப்பாங்க 1 yearக்கு, ட்ரேட்மார்க்ஸ், பேட்டன்ட் ரைட் யூஸ் பண்றதுக்கு. இதெல்லாம் வந்து இட் வில் கம் அண்டர் தி கண்டினியூஸ் சப்ளை ஆஃப் சர்வீசஸ். நெக்ஸ்ட், ஓகே. ஸோ இப்போ நம்ம டெஃபினிஷன்ஸ் வந்து நம்ம பார்த்துட்டோம். இப்போ நம்ம வந்து வில் மூவ் இன் டு செக்ஷன் 12. செக்ஷன் 12ல டைம் ஆஃப் சப்ளை ஆஃப் குட்ஸுக்கு வந்து என்ன ப்ரொவிஷன் அப்படிங்கிறது டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த ப்ரொவிஷன்ல வந்து எப்பவுமே 2 கண்டிஷன் கொடுத்து
ஏர்லியஸ்ட் 2 கிரைட்டீரியா கொடுத்து ஏர்லியஸ்ட் ஆஃப் த 2 கிரைட்டீரியா வந்து நம்மளை வந்து எடுத்துக்க சொல்றாங்க. அதுதான் உங்களுடைய டைம் ஆஃப் சப்ளை அப்படின்னு சொல்றாங்க. இந்த 2 கிரைட்டீரியா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து என்னுடைய டேட் ஆஃப் இன்வாய்ஸ், செகண்ட் என்னுடைய டேட் ஆஃப் ரெசீட் ஆஃப் பேமெண்ட். ஏன்னா நான் வந்து சப்ளையர் இல்லையா, ஸோ இந்த இடத்துல நான் வந்து பணம் எனக்கு உள்ள வரும், நான் வாங்குவேன். ஸோ டேட் ஆஃப் ரெசீட் ஆஃப் பேமெண்ட், இந்த 2 டேட்ல எது ஏர்லியஸ்டோ அதுதான் என்னுடைய டைம் ஆஃப் சப்ளை ஆஃப் குட்ஸ். இது நம்ம அப்படி சிம்பிளா அரைவ் பண்ணிட முடியுமா அப்படின்னா இல்ல, இதுக்குள்ளாரையும் சில கண்டிஷன்ஸ் இருக்கு. அந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணா மட்டும்தான் டேட் ஆஃப் இஷ்யூ ஆஃப் இன்வாய்ஸையோ இல்ல டேட் ஆஃப் ரெசீட் ஆஃப் பேமெண்ட்டையோ நம்மளால அரைவ் பண்ண முடியும். டேட் ஆஃப் இஷ்யூ ஆஃப் இன்வாய்ஸ்ல இன்னொரு கண்டிஷன் இருக்கு. என்ன கண்டிஷன் இருக்கு அப்படின்னா, இந்த இடத்துல தான் செக்ஷன் 31 கம்ஸ் இன். செக்ஷன் 31ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இன்வாய்ஸ் எப்ப இஷ்யூ பண்ணணும், இன்வாய்ஸ் வந்து ought to have been issued, எந்த டைம் பீரியடுக்குள்ளார இன்வாய்ஸை இஷ்யூ பண்ணணும் அதுக்குள்ளார நம்ம கண்டிப்பா பண்ணியிருந்திருக்கணும். ஸோ அந்த கிரைட்டீரியா செக்ஷன் 31 சப்செக்ஷன் 1ல கொடுத்துருக்காங்க. அதை நான் கீழே நோட் பண்ணியிருக்கேன். எப்போக்குள்ள நான் இன்வாய்ஸை இஷ்யூ பண்ணணும்? ஃபர்ஸ்ட் என்னுடைய ப்ராடக்ட்ஸ், என்னுடைய குட்ஸ் வந்து என்னுடைய ப்ரமைசஸ்லேருந்து ரிமூவல் டிஸ்பேச் ஆகிறதுக்கு முன்னாடி, ஒருவேளை இது மூவ்மெண்ட் சம்மந்தப்பட்டதா இருந்தா என்னுடைய ப்ரமைசஸ்ல இருந்து வெளியில போறதுக்கு முன்னாடி, ஆர் இது ஒருவேளை அசம்பிளிங் மாதிரி டைப் ஆஃப் குட்ஸா இருந்ததுன்னா பிஃபோர் மேக்கிங் அவைலபிள் வித் இந்த ஹேண்ட்ஸ் ஆஃப் த கஸ்டமர், கஸ்டமரோட இடத்துல அவருக்கு ரெடியா அவைலபிளா ஆகிறதுக்கு முன்னாடி the invoice should have been issued. இன்வாய்ஸ் இஷ்யூ பண்றதுக்கான மேண்டேட்டரி ப்ரொவிஷன் இது. ஓகே, ஒருவேளை நான் இந்த ப்ரொவிஷனை ஃபாலோ பண்ணாம இந்த இன்வாய்ஸ் படி, நான் இந்த கண்டிஷன்ஸ் படி நான் இன்வாய்ஸை இஷ்யூ பண்ணல அப்படின்னா, அப்ப டேட் ஆஃப் இஷ்யூ ஆஃப் இன்வாய்ஸ் அப்படிங்கிறதுக்கு எந்த டேட்டை நான் எடுத்துக்கலாம் அப்படின்னா, இன்வாய்ஸ் ought to have been issued டேட்டை மட்டும்தான் நான் எடுத்துக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், ஜூலை 1ஆம் தேதி குட்ஸ் வந்து என்னோட ஃபேக்டரி ப்ரமைசஸ் விட்டு வெளியில போறது. ஸோ அன்னைக்கு நான் வந்து இன்வாய்ஸை இஷ்யூ பண்ணியிருக்கணும். பட் ஐ எம் ஃபெயிலிங் டு டூ ஸோ. அந்த இடத்துல நான் மறந்துடுறேன், 2 நாள் தாண்டிடுது. ஜூலை 4ஆம் தேதியோ 5ஆம் தேதியோ தான் நான் வந்து இன்வாய்ஸை ரைஸ் பண்றேன், இஷ்யூ பண்றேன் என்னுடைய ரெசிபியன்ட்டுக்கு அப்படின்னா, இந்த ஃபர்ஸ்ட் கிரைட்டீரியா டேட் ஆஃப் இஷ்யூ ஆஃப் இன்வாய்ஸ்ல ஜூலை 1 அப்படிங்கிற டேட்டை தான் நான் எடுத்துக்கணுமே தவிர ஜூலை 4, 5 நான் எடுத்துக்க கூடாது. ஸோ இன்வாய்ஸ் ought to have been issued. ஒருவேளை நான் கரெக்டா ப்ராம்ப்டா ஜூலை 1ஆம் தேதியே இன்வாய்ஸ் இஷ்யூ பண்ணிட்டேன்னா வெரி வெல், செக்ஷன் 31 நான் ரொம்ப சாட்டிஸ்ஃபை பண்ணிடுறேன். ஸோ அதனால ஜூலை 1 தான் என்னுடைய டேட் ஆஃப் இன்வாய்ஸ். ஸோ டேட் ஆஃப் இஷ்யூ ஆஃப் இன்வாய்ஸ்க்கு உள்ள 2 கண்டிஷன் இருக்கு. அது சாட்டிஸ்ஃபை பண்ண பிறகுதான் we are arriving at the date of issue of invoice. ஓகே, நம்ம அடுத்த டேட்டுக்கு போகலாம். அடுத்த கண்டிஷன் டேட் ஆஃப் ரெசீட் ஆஃப் பேமெண்ட். மறுபடியும் இதுல வந்து 2 கிரைட்டீரியா நம்ம செக் பண்ணிட்டு, அந்த 2 கிரைட்டீரியால எது ஏர்லியஸ்டோ அதுதான் என்னுடைய டேட் ஆஃப் ரெசீட் ஆஃப் பேமெண்ட். என்ன கிரைட்டீரியா அப்படின்னு பாத்தீங்கன்னா, the date on which my bank account is getting credited. அந்த பணம், ரெசிபியன்ட் கொடுக்குற பணம் என்னுடைய பேங்க் அக்கௌண்ட்ல என்னைக்கு கிரெடிட் ஆகுதோ அந்த டேட்டு. அப்படி இல்லைன்னா ரெசிபியன்ட்டுக்கு பேமெண்ட்டை கொடுத்ததா என்னைக்கு நான் என்னுடைய புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்ல ரெக்கார்ட் பண்றேனோ அந்த டேட். இந்த 2 டேட்ல ஏர்லியஸ்ட் ஆஃப் த 2 தான் என்னுடைய டேட் ஆஃப் ரெசீட் ஆஃப் பேமெண்ட். சம்டைம்ஸ் நடக்கும், செக் கொடுத்துருப்பாங்க, ஃப்ரைடே அன்னைக்கு செக் கொடுத்துருப்பாங்க, புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்ல என்ட்ரி பண்ணியிருப்பேன், சாட்டர்டே சண்டே லீவு, மண்டே அன்னைக்கு தான் செக் டெபாசிட் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் 1 டே கிளியரிங் ஆகும். ஸோ கிரெடிட் ஆகுறது லேட் ஆகுது, பட் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்ல என்ட்ரி முன்னாடியே நடந்துருது. அப்போ நான் இந்த இடத்துல டேட் ஆஃப் ரெசீட் ஆஃப் பேமெண்ட் எதை எடுத்துப்பேன்? புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்ல என்ட்ரி ஆன டேட் தான் என்னுடைய டேட் ஆஃப் ரெசீட் ஆஃப் பேமெண்ட். ஸோ இந்த ஏர்லியஸ்ட் ஆஃப் த 2 டேட்டையும் நான் அரைவ் பண்ணிட்டேன். இன்வாய்ஸ் டேட் அரைவ் பண்ணிட்டேன், டேட் ஆஃப் ரெசீட் ஆஃப் பேமெண்ட்டையும் அரைவ் பண்ணிட்டேன். இது 2 டேட்ல whichever is earlier அதுதான் என்னுடைய டைம் ஆஃப் சப்ளை ஆஃப் குட்ஸ் ஆஸ் பர் செக்ஷன் 12. ஸோ டைம் ஆஃப் சப்ளை ஐடென்டிஃபை பண்ணியாச்சு. இதில் சில டீமிங் ப்ரொவிஷன்ஸ்லாம் இருக்குது, அதாவது அஸ்யூம்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் என்ன குட்ஸ், என்ன வேல்யூ ஆஃப் த குட்ஸ் சப்ளை பண்ணணும் அந்த வேல்யூக்கு தான் வந்து இன்வாய்ஸை ரைஸ் பண்ணியிருக்கிறதா வந்து இட் இஸ் அஸ்யூம்டு. சம்டைம்ஸ் வந்து பர்ச்சேஸ் ஆர்டர் பண்ணும்போது 100 kg பண்ணியிருப்பாங்க, பட் சப்ளையர் வந்து டெலிவரி பண்ணது 80 kg தான் பண்ணியிருந்திருப்பார். அப்போ சப்ளையர் வந்து இன்வாய்ஸை ரைஸ் பண்ணும்போது 100 kg பண்ணணுமா அப்படின்னா நோ, ஒன்லி டு தி எக்ஸ்டென்ட் ஆஃப் 80 kg எவ்வளவு வேல்யூக்கு அவர் சப்ளை பண்ணியிருக்காரோ அந்த வேல்யூக்கு மட்டும்தான் இந்த இன்வாய்ஸ் வந்து ரைஸ் பண்ணணும். ஸோ இன்வாய்ஸ் ரைசிங் அண்ட் சப்ளை மேடு ரெண்டுமே வந்து இட் ஷுட் பி ஈக்குவல். இதுதான் வந்து டீமிங் ப்ரொவிஷன். ஒருவேளை சம்டைம்ஸ் இன்வாய்ஸ் ரைஸ் பண்ண வேல்யூவை விட
சம் அமௌண்ட் எக்ஸஸா வந்து சப்ளையர் வந்து ரிசீவ் பண்ணிக்கிறார். அதாவது 10,000 ரூபிக்கு இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணிடுறார். பட் ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி 10,500 ஏதோ தவறுதலா சம் அமௌண்ட் வந்து எக்ஸ்ட்ரா வந்து அவருக்கு ரிசீவ் ஆகுது. அப்போ 10,000 வேல்யூ வரைக்கும் டைம் ஆஃப் சப்ளை ஆஸ் பர் செக்ஷன் 12 நான் ஐடென்டிஃபை பண்ணிடுவேன். அப்போ மிச்சம் இருக்க அந்த 500க்கு டைம் ஆஃப் சப்ளையை எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ப்ரொவிஷன் தான் இந்த அடிஷ்னல் ப்ரொவிஷன். ஸோ அதில் வந்து வென் எனி அமௌண்ட் received excess up to rupees 1000 rupeesக்குள்ளார நீங்க என்ன அமௌண்ட் எக்ஸஸா வாங்கியிருந்தாலும் அந்த அமௌண்ட்டுக்கான டைம் ஆஃப் சப்ளையர் அவரோட ஆப்ஷன்ல வந்து டிசைட் பண்ணிக்கலாம். அதாவது இந்த என்டையர் ஆப்ஷன் இஸ் லெஃப்ட் வித் த சப்ளையர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ சப்ளையருக்கு என்ன ஆப்ஷன் இருக்கு? 2 ஆப்ஷன் இருக்கு. ஒன்று, அந்த 500 எக்ஸஸ் அவருக்கு என்னைக்கு வாங்கினாரோ அன்னைக்கே வந்து டைம் ஆஃப் சப்ளையை டிசைட் பண்ணிக்கலாம். ஆர் அதர்வைஸ் அடுத்த சப்சீக்வெண்ட் சப்ளைக்கு இந்த 500 rupees அவர் டெஃபர் பண்ணி டைம் ஆஃப் சப்ளையும் டெஃபர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 2 ஆப்ஷன்ல ஏதாவது ஒன்று சப்ளையர் எக்ஸஸ் பண்ணலாம். பட் ப்ரொவைடட் அந்த அடிஷ்னல் அமௌண்ட் வந்து 1000 rupeesக்குள்ளார இருக்கணும். சப்போஸ் 10,000க்கு 15,000 ரூபி எக்ஸஸா ரிசீவ் பண்ணிட்டாரு அப்படின்னு சொன்னா என்டையர் 15,000மே என்னைக்கு ரிசீவ் பண்றாரோ அன்னைக்கு தான் வந்து இந்த டைம் ஆஃப் சப்ளை ஆப்ஷன் வந்து டைம் ஆஃப் சப்ளை அப்படிங்கறத நம்ம டிட்டர்மைன் பண்ண முடியும். நெக்ஸ்ட் ஸ்லைட். ஓகே, நவ் கண்டினியூஸ் சப்ளை ஆஃப் குட்ஸ். அதாவது செக்ஷன் 31ல வந்து இன்வாய்ஸ் வந்து எப்போ இஷ்யூ பண்ணுவோம் அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். செக்ஷன் 12ல டைம் ஆஃப் சப்ளை ஆஃப் குட்ஸ். இதே மாதிரி சில ப்ரொவிஷன்ஸ் வந்து கண்டினியூஸ் சப்ளை ஆஃப் குட்ஸ் நடந்தது அப்படி இல்லைன்னா குட்ஸ் சென்ட் ஆன் அப்ரூவல் ஆர் சேல் ஆர் ரிட்டர்ன் பேசிஸ்ல இன்வாய்ஸை எப்போ இஷ்யூ பண்ணணும் அப்படிங்கிறதையும் அடுத்து வர சப்செக்ஷன்ல பிரிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. ஒருவேளை என்னுடைய சப்ளை வந்து கண்டினியூஸ் சப்ளையா இருந்தது அப்படின்னா இன்வாய்ஸை எப்போ நான் இஷ்யூ பண்ணணும்? இன்வாய்ஸ் ஷால் பி இஷ்யூட் பிஃபோர் ஆர் அட் successive statements of accounts are issued. இந்த successive statements அப்படின்னு சொல்லும்போது ஒரு கண்டினியூஸா சப்ளை நடந்துட்டே இருக்கு. ஸோ எவ்ரி வீக் வந்து அந்த சப்ளையர் வந்து ஒரு டிரான்சாக்ஷன் சம்மரி மாதிரி கொடுக்குறாரு. இவ்வளவு வேல்யூ சப்ளை பண்ணியிருக்கோம், இவ்வளவு குவான்டிட்டி, இவ்வளவு ரேட்ல வந்து இந்த டேட்ல சப்ளை பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது இட்ஸ் பீரியாடிக்கல் ஸ்டேட்மெண்ட். எப்படி நம்ம பேங்க் ஸ்டேட்மெண்ட் வாங்குவோமோ அந்த மாதிரி ஒரு பீரியாடிக்கல் ஸ்டேட்மெண்ட்டா வந்து இஷ்யூ பண்ணுவாரு. ஆர் அதர்வைஸ் successive payments are received. recipient கிட்ட இருந்து எனக்கு every 15 days once payment வந்துட்டே இருக்கு. இது வந்து continuous supply அப்படிங்கிறதுனால. ஸோ இந்த 2 டிரான்சாக்ஷன்ல எது முன்னாடி நடக்குதோ அதுக்கு முன்னாடி நான் வந்து என்னுடைய இன்வாய்ஸை இஷ்யூ பண்ணியிருக்கணும். ஒன்று ஸ்டேட்மெண்ட்ஸ் சக்சஸிவ் ஸ்டேட்மெண்ட்ஸை இஷ்யூ பண்றதுக்கு முன்னாடி இன்வாய்ஸ் இஷ்யூ பண்ணியிருக்கணும். ஆர் அதர்வைஸ் ரெசிபியன்ட் கிட்ட இருந்து சக்சஸிவ் பேமெண்ட்ஸை வாங்குறதுக்கு முன்னாடி இன்வாய்ஸை இஷ்யூ பண்ணியிருந்திருக்கணும். ஏர்லியஸ்ட் ஆஃப் த 2. இது வந்து கண்டினியூஸ் சப்ளை ஆஃப் குட்ஸ்ல. நெக்ஸ்ட், குட்ஸ் சென்ட் ஆன் அப்ரூவல் சேல் ஆர் ரிட்டர்ன் பேசிஸ்ல இன்வாய்ஸை எப்போ நான் இஷ்யூ பண்ண போறேன்? அஃப்கோர்ஸ் குட்ஸை வந்து என்னோட ப்ரமைசஸ்ல இருந்து எடுத்துட்டு போகும்போது எனக்கு தெரியாது இது சப்ளை ஆகுமா ஆகாதா அப்படிங்கிறது தெரியாது. பிகாஸ் அது ரெசிபியன்ட் அந்த ப்ராடக்டை வச்சு ரீட்டைன் பண்ணி யூஸ் பண்ணி அப்புறம் தான் அவருடைய அக்செப்டன்ஸை எனக்கு தெரிவிப்பார். ஸோ அப்படி இருக்கும்போது இது வந்து எப்போ நான் இந்த டிரான்சாக்ஷனுக்கு இன்வாய்ஸ் இஷ்யூ பண்ணணும்? பிகாஸ் ரிமூவல் ஆயிடுது. செக்ஷன் 31 சப்செக்ஷன் 1 படி நான் ரிமூவல் ஆனோனே இன்வாய்ஸ் இஷ்யூ பண்ணணும் அப்படிங்கிறது ப்ரொவிஷன். இந்த ப்ரொவிஷன் வந்து இட் இஸ் அன் ஆல்டர்னேட்டிவ் ப்ரொவிஷன். பட் ப்ரொவைடட் இது சேல் ஆர் ரிட்டர்ன் பேசிஸ்ல இருக்கிறதுனால ரிமூவல் பண்ணும்போது நீங்க இன்வாய்ஸ் இஷ்யூ பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. பட் பிஃபோர் ஆர் அட் த டைம் ஆஃப் சப்ளை, ஒருவேளை 4-5 months கழிச்சு ரெசிபியன்ட் வந்து அவரோட அக்செப்டன்ஸை எனக்கு தெரியப்படுத்துறாரு. சார் ஐம் ஓகே, ஐம் ரெடி டு அக்செப்ட் வித் யுவர் குட்ஸ் அப்படின்னு சொல்லும் போது அந்த இடத்துல வந்து இது வந்து சப்ளையா மாறிடுது, சப்ளையா கன்வெர்ட் ஆயிடுது. ஸோ பிஃபோர் தட் டேட் அவர் சொல்றதுக்கு முன்னாடி நான் வந்து இன்வாய்ஸை இஷ்யூ பண்ணியிருக்கணும். ஆர் அதர்வைஸ் அவர் அந்த குட்ஸை எடுத்துட்டு போய் 6 மாசம் முடிய போகுது, அந்த டியூ டேட் டெட் பீரியட் அப்படிங்கிறது அந்த 6 மாசம் முடிகிற அந்த டேட்ல வந்து இன்வாய்ஸை இஷ்யூ பண்ணியிருந்திருக்கணும். ஸோ ஏர்லியஸ்ட் ஆஃப் before or at the time of supply or 6 months from the date of removal. இதுதான் என்னுடைய இன்வாய்ஸ் இஷ்யூ பண்ற டேட் ஃபார் எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா goods sent on sale or return basis. Next slide. ஸோ இப்போ நம்ம டைம் ஆஃப் சப்ளை செக்ஷன் 12 ஃபார்வர்ட் சார்ஜில் பார்த்தோம். 2 கண்டிஷன் பார்த்தோம். இன்வாய்ஸ் டேட் ஆர் டேட் ஆஃப் ரெசீட் ஆஃப் பேமெண்ட் 2 டேட்ல எது ஏர்லியஸ்டோ அதுதான் என்னுடைய டைம் ஆஃப் சப்ளை அப்படின்னு சொல்லி பார்த்தோம். வாட் ஹேப்பன்ஸ் இதுவே ரிவர்ஸ் சார்ஜில் இருந்தது அப்படின்னு சொன்னால் எப்படி நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியும்? ரிவர்ஸ் சார்ஜை பொறுத்த வரைக்கும் நமக்கு 3 கண்டிஷன் இருக்கு, 3 கிரைட்டீரியா. 3 கிரைட்டீரியாவில் எது ஏர்லியஸ்டோ அதுதான் என்னுடைய டைம் ஆஃப் சப்ளை அண்டர் ரிவர்ஸ் சார்ஜ். ஸோ த ஃபர்ஸ்ட் கிரைட்டீரியா டேட் ஆஃப் ரெசீட் ஆஃப் குட்ஸ். அன்ரெஜிஸ்டர்டு சப்ளையர் கிட்ட இருந்து பொருளை குட்ஸை நான் வந்து எப்போ வாங்குறனோ எந்த டேட்ல வாங்குறனோ அதுதான் என்னுடைய டேட் ஆஃப் ரெசீட் ஆஃப் குட்ஸ்.
டேட் ஆஃப் மேக்கிங் பேமெண்ட், அந்த அன்ரெஜிஸ்டர்ட் டீலருக்கு சப்ளையருக்கு என்னுடைய பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து அமௌண்ட்டை டிரான்ஸ்ஃபர் பண்றேன், அதர்வைஸ் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்ல இருந்து என்ட்ரி போட்டுட்டு பாஸ் பண்ணிட்டு அமௌண்ட்டை டிரான்ஸ்ஃபர் பண்றேன். ஸோ டேட் ஆஃப் மேக்கிங் பேமெண்ட், இது வந்து இன்வர்ட் சப்ளை. ஸோ நான் இந்த இடத்துல பே பண்றேன், ரெசிபியண்டா இருக்கிறதுனால பே பண்றேன். ஸோ டேட் ஆஃப் மேக்கிங் பேமெண்ட். இந்த டேட் ஆஃப் மேக்கிங் பேமெண்ட்லயும் மறுபடியும் 2 கிரைடீரியா வந்து நம்ம செக் பண்ணி அதுல ஏர்லியஸ்ட் ஆஃப் த டேட் தான் வந்து நம்ம டேட் ஆஃப் மேக்கிங் பேமெண்ட்டுக்கு எடுத்துக்க போறோம். நம்ம எப்படி டேட் ஆஃப் ரெசீட் ஆஃப் பேமெண்ட்டுக்கு பார்த்தோமோ அதே சேம் கிரைடீரியா அப்ளைஸ் ஹியர் ஆல்சோ. டேட் ஆஃப் மேக்கிங் பேமெண்ட்டுக்கு the date on which my bank account is getting debited. So இது பேமெண்ட் அப்படிங்கிறதுனால பேங்க் அக்கௌண்ட்ல டெபிட் ஆகிற அந்த டேட்டு, ஆர் அதர்வைஸ் என்னுடைய புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்ல நான் என்னைக்கு பேமெண்ட் என்ட்ரி போட்டிருக்கேனோ அந்த டேட். இந்த 2 டேட்ல அது ஏர்லியஸ்டோ அதுதான் என்னுடைய டேட் ஆஃப் மேக்கிங் பேமெண்ட். ஸோ டேட் ஆஃப் ரெசீட் எனக்கு தெரியும், குட்ஸ் வந்த நாள் அதை நான் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டேன், ஸோ அதை அரைவ் பண்ணியாச்சு. டேட் ஆஃப் மேக்கிங் பேமெண்ட் இந்த 2 டேட்ல எது ஏர்லியஸ்டோ அதையும் நான் அரைவ் பண்ணியாச்சு. தி லாஸ்ட் கிரைடீரியா டேட் ஆஃப்டர் 30 days, அதாவது 31st day அப்படின்னு சொல்லுவாங்க. 30 days from the date of invoice or any other document. ஏன் இந்த இடத்துல எனி அதர் டாக்குமெண்ட் அப்படிங்கிற அந்த கிளாஸ் இருக்கு அப்படின்னா, அந்த சப்ளை பண்றவர் வந்து அன்ரெஜிஸ்டர்ட் பர்சன். ஸோ அவர் டாக்ஸ் இன்வாய்ஸ் மாதிரியான ஒரு டாக்குமெண்ட்டை இஷ்யூ பண்ண மாட்டார். ஸோ இன்ஸ்டட் அதுக்கு பதிலாக நமக்கு ஒரு சின்ன ஒரு கேஷ் மெமோவோ இல்லை ஒரு ரெசீட் வவுச்சரோ இந்த மாதிரி ஒரு சின்ன பேப்பர்ல நமக்கு இஷ்யூ பண்ணுவாங்க. ஸோ அந்த டாக்குமெண்டோட டேட் தான் நமக்கு அந்த டேட்ல இருந்து ஆஃப்டர் 30 days. ஸோ 31st date ஃப்ரம் தி இன்வாய்ஸ். இந்த டேட்டை தான் வந்து என்னுடைய லாஸ்ட் கிரைடீரியாவை நான் கன்சிடர் பண்ணிக்க போறேன். ஸோ இந்த 3 கிரைடீரியா நான் அரைவ் பண்ண பிறகு ஏர்லியஸ்ட் ஆஃப் த 3 dates தான் என்னுடைய டைம் ஆஃப் சப்ளை அண்டர் ரிவர்ஸ் சார்ஜ். ஸோ ஒரு ரெசிபியன்ட் வந்து ரிவர்ஸ் சார்ஜ் டாக்ஸை டிஸ்சார்ஜ் பண்ணும்போது இந்த 3 டேட்ல எந்த டேட் ஏர்லியஸ்டோ அந்த டேட் அந்த மந்த் கட்டாயம் அவருடைய பேமெண்ட்டை வந்து பண்ணியிருந்திருக்கணும். இது எப்படின்னா, லைக் நம்ம ஃபார்வர்ட் சார்ஜில் டாக்ஸ் டிலே பண்ணா என்ன மாதிரியான பெனால்டி ப்ரொவிஷன்ஸ் நமக்கு அப்ளிகபிள் ஆகுமோ அதே பீனல் ப்ரொவிஷன்ஸ் தான் இந்த ரிவர்ஸ் சார்ஜ் பேமெண்ட்டுக்கும் நமக்கு அப்ளை ஆகும். இன்ட்ரெஸ்ட் இருக்கு, 18% இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஒருவேளை இந்த 3 கிரைடீரியால என்னால எந்த டேட்டுமே ஐடென்டிஃபை பண்ண முடியல, எதர் என்கிட்ட ப்ராப்பரான அந்த இன்வாய்ஸ் டாக்குமெண்ட் இல்ல, என்னோட புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்ல ரெக்கார்ட் பண்ணல, ஏதோ சம்திங் மிஸ் ஆகுது, இந்த 3 கிரைடீரியால என்னால எதுலையுமே டேட் அரைவ் பண்ண முடியல, டைம் ஆஃப் சப்ளை கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா we are left with a residuary clause, the last clause, least option. எப்படி நான் ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்னா, the date of entry into the books of accounts of the recipient of supply. ஸோ இந்த சர்வீஸையோ குட்ஸையோ நான் எந்த டேட்ல வந்து வாங்கியிருக்கேன் அப்படிங்கறது ரெசிபியன்டோட புக்ஸ்ல, பீங் ரெஜிஸ்டர்ட் பர்சன் ரெசிபியன்டோட புக்ஸ்ல என்டர் ஆயிருக்கும். ஸோ அந்த டேட் தான் என்னுடைய டைம் ஆஃப் சப்ளை அண்டர் ரிவர்ஸ் சார்ஜ் அப்படின்னு சொல்லி நான் கன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இல்லை அப்படின்னா நம்ம லாஸ்ட் ரெசிடியரி கிளாஸ் வந்து நம்ம எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்லைட். ஸோ நம்ம டைம் ஆஃப் சப்ளை ஆஃப் குட்ஸ் செக்ஷன் 12 ஃபார்வர்ட் சார்ஜ் பார்த்தாச்சு, ரிவர்ஸ் சார்ஜ்லையும் பார்த்தாச்சு. Now we'll move into section 13, time of supply of services. குட்ஸுக்கு தனியா டைம் ஆஃப் சப்ளை இருக்கு, சர்வீசஸ்க்கு தனியா டைம் ஆஃப் சப்ளை இருக்கு. ஸோ செக்ஷன் 13 completely deals only with the services, பட் ஆனால் சிமிலர் ப்ரொவிஷன்ஸ் தான். சர்வீசஸ்ல எப்படி என்னுடைய டைம் ஆஃப் சப்ளையை நான் ஐடென்டிஃபை பண்ண முடியும் அப்படின்னா, இங்கேயும் அதே 2 டேட் தான், இன்வாய்ஸ் டேட்டு ஆர் டேட் ஆஃப் ரெசீட் ஆஃப் பேமெண்ட், விச் எவர் இஸ் ஏர்லியர். ரெண்டுத்துல எது ஏர்லியஸ்டோ அது என்னுடைய டைம் ஆஃப் சப்ளை ஆஃப் சர்வீசஸ். பட் ப்ரொவைடர் இந்த 2 டேட் அரைவ் பண்றதுக்கு முன்னாடி எப்படி இன்வாய்ஸ் ஆட் டு ஹேவ் பின் இஷ்யூட் அப்படின்னு சொல்லி நம்ம குட்ஸுக்கு பார்த்தோமோ அதே மாதிரி சர்வீசஸ்க்கும் இன்வாய்ஸ் ஆட் டு ஹேவ் பின் இஷ்யூட் டேட் அப்படின்னு ஒன்று இருக்கு. as per ரூல் 47 ஆஃப் த CGST ஆக்ட், ஒரு சர்வீஸை ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ப்ரொவைட் பண்ற அந்த டேட்ல இருந்து வித்தின் 30 days நான் வந்து கட்டாயம் இன்வாய்ஸை இஷ்யூ பண்ணியிருந்திருக்கணும். இதுதான் என்னுடைய இன்வாய்ஸ் ஆட் டு ஹேவ் பின் இஷ்யூட் டேட் as per ரூல் 47. ஃபார் எக்ஸாம்பிள், ஜூலை 1 அன்னைக்கு ஒரு சர்வீஸ் ரெண்டர் பண்ணியிருக்கேன். ஜூலை ஆன் ஆர் பிஃபோர் ஜூலை 30 நான் வந்து என்னுடைய இன்வாய்ஸை ரைஸ் பண்ணி ரெசிபியன்ட்க்கு கொடுத்துருக்கணும். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நான் அப்படி பண்ணல. ஆகஸ்ட் 1ஆம் தேதி தான் நான் வந்து இன்வாய்ஸை ரைஸ் பண்றேன். அப்ப இந்த இடத்துல எந்த டேட், இன்வாய்ஸ் டேட் அப்படிங்கிற இடத்துல எந்த டேட்டை நான் எடுத்துப்பேன் அப்படின்னா, அந்த ரூல் 47 வந்து சாட்டிஸ்ஃபை ஆகல அப்படிங்கிறதுனால the date of providing service அதுதான் என்னுடைய இன்வாய்ஸ் டேட். இந்த ரூல் 47 சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கேன், இஃப் எஸ் அப்படின்னா எஸ், டேட் ஆஃப் இஷ்யூ ஆஃப் இன்வாய்ஸை நான் இன்வாய்ஸ் டேட்டா எடுத்துக்கலாம். இல்லை நோ, நான் இது சாட்டிஸ்ஃபை பண்ணல அப்படின்னா தென் டேட் ஆஃப் ப்ரொவைடிங் த சர்வீஸ் வில் பி த டேட் ஆஃப்
invoice date arrive பண்ணியாச்சு. Now the next criteria is the date of receipt of payment. இங்கேயும் வந்து நமக்கு அதே ரெண்டு criteria தான் நம்ம satisfy பண்ணணும். The first one is the date of entry into the books of accounts or the bank account or my bank account getting credited. பேமெண்ட் அப்படி receipt of payment அப்படிங்கிறதுனால பேங்க் அக்கௌண்ட் கெட்டிங் கிரெடிட்டட். ஸோ இந்த ரெண்டு டேட்ல அது ஏர்லியஸ்டோ அதுதான் என்னுடைய டேட் ஆஃப் receipt of payment. ஸோ ஆஃப்டர் அரைவிங் இன்வாய்ஸ் டேட் அரைவ் பண்ணியாச்சு, டேட் ஆஃப் receipt of payment அரைவ் பண்ணியாச்சு. இது ரெண்டுத்துல எது ஏர்லியஸ்டோ அதுதான் என்னுடைய டைம் ஆஃப் சப்ளை ஆஃப் சர்வீசஸ். ஸோ அந்த டேட்ல என்னுடைய லயபிலிட்டியை நான் டிஸ்சார்ஜ் பண்ணியே ஆகணும். இதுக்கும் அதே மாதிரி டீமிங் ப்ரொவிஷன்ஸ் இருக்கு. சப்ளை டீம்டு டு பி மேட் டு தி எக்ஸ்டென்ட் ஆஃப் தி இன்வாய்ஸ் ஆர் பேமெண்ட் ரிசீவ்டு. என்ன வேல்யூ ஆஃப் சப்ளை நான் டெலிவரி பண்ணியிருக்கணும், ரெண்டர் பண்ணியிருக்கணும், அதுக்கு ஈக்குவலான வேல்யூ தான் நான் வந்து இன்வாய்ஸை ரைஸ் பண்ணியிருக்கணும். நத்திங் இன் எக்ஸஸ் நான் பண்ணலை. ஈக்குவல் டு த வேல்யூ ஆஃப் சப்ளை இன்வாய்ஸ் வேல்யூ டு பி ரைஸ்டு. சப்போஸ் ஒருவேளை நான் டெலிவரி பண்ற அந்த சர்வீஸ் வேல்யூவை விட சம்டைம்ஸ் நான் எக்ஸஸா பேமெண்ட் ரிசீவ் பண்ணிட்டேன் இருந்து, அண்ட் அந்த பேமெண்ட் 1000 rupeesக்குள்ள இருந்துச்சு அப்படின்னு சொன்னா மறுபடியும் இந்த இடத்துல the supplier is given the option to choose. ஒருவேளை அவர் அந்த ரிசீவ் பண்ண டேட்டையே டைம் ஆஃப் சப்ளையா எடுத்துக்கலாம், ஆர் அதர்வைஸ் சப்சிக்வெண்டா பண்ண போற சப்ளைக்கு அகெயின்ஸ்டா அந்த பேமெண்ட்டை டெஃபர் பண்ணி டைம் ஆஃப் சப்ளையும் கூட டெஃபர் பண்ணிக்கலாம். ஹி இஸ் லெஃப்ட் வித் தி ஆப்ஷன். ஒருவேளை 1000 rupeesக்கு எக்ஸஸா இருந்ததுன்னா கட்டாயம் என்னைக்கு அவர் அந்த எக்ஸஸ் ரிசீவ் பண்றாரோ அன்னைக்கே த டைம் ஆஃப் சப்ளை வந்து அன்னைக்கே அவருக்கு நடந்துடணும். ஸோ அன்னைக்கே லயபிலிட்டியை டிஸ்சார்ஜ் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன் இருக்கு. நெக்ஸ்ட் ஸ்லைட்ஸ். செக்ஷன் 31, அதாவது இன்வாய்ஸ் ஆட் டு ஹேவ் இன் இஷ்யூ. நம்ம கண்டினியூஸ் சப்ளை ஆஃப் குட்ஸுக்கு பார்த்தோம். இப்போ இந்த இடத்துல வந்து கண்டினியூஸ் சப்ளை ஆஃப் சர்வீசஸ்க்கு எப்போ நான் வந்து இன்வாய்ஸை இஷ்யூ பண்ணணும். இந்த இடத்துல 3 கிரைட்டீரியா, நம்ம 3 கிரைட்டீரியா பேஸ் பண்ணி இன்வாய்ஸ் எப்போ இஷ்யூ பண்றேன் அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட், என்னுடைய டியூ டேட் ஆஃப் பேமெண்ட் எனக்கு தெரியும். டியூ டேட் ஆஃப் பேமெண்ட் இஸ் அசர்டைனபிள். என்னால் அதை ஐடென்டிஃபை பண்ண முடியும் அப்படின்னா ஆன் ஆர் பிஃபோர் த டியூ டேட் நான் இன்வாய்ஸை இஷ்யூ பண்ணியிருந்திருக்கணும். அதாவது அந்த டியூ டேட் ஆஃப் பேமெண்ட் ஃப்ரம் த ரெசிபியன்ட் எனக்கு தெரியும் அப்படின்னா ஆன் ஆர் பிஃபோர் த டியூ டேட் ஆஃப் பேமெண்ட். இல்லை எனக்கு டியூ டேட்டே எனக்கு தெரியாது அப்படின்னு சொன்னா ரெசிபியன்ட் கிட்ட இருந்து என்னைக்கு எனக்கு பேமெண்ட் வருதோ, பேங்க் அக்கௌண்ட்ல வருதோ இல்லை கேஷ் வருதோ அந்த டேட்டுக்கு முன்னாடி நான் இன்வாய்ஸை இஷ்யூ பண்ணியிருந்திருக்கணும். ஒருவேளை என்னுடைய பேமெண்ட் வந்து இட் இஸ் லிங்க்டு டு தி கம்ப்ளீஷன் ஆஃப் தி கான்ட்ராக்ட். அதாவது இது இட் ஹேப்பன்ஸ் இன் த கேஸ் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் சர்வீசஸ்லாம் அப்படிதான், ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் வந்து பேமெண்ட் நமக்கு இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைப் ஆஃப் கான்ட்ராக்ட்ல எவ்ரி ஸ்டேஜ் கம்ப்ளீஷன் பிஃபோர் வந்து நம்ம அந்த இன்வாய்ஸை வந்து இஷ்யூ பண்ணியிருக்கணும். இஃப் பேமெண்ட் இஸ் லிங்க்டு டு கம்ப்ளீஷன் ஆன் ஆர் பிஃபோர் கம்ப்ளீஷன் ஆஃப் தட் ஈவெண்ட். ஸோ கிரவுண்ட் ஃப்ளோர் முடிச்சோடனே ஒரு பேமெண்ட், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் முடிச்சோடனே ஒரு பேமெண்ட், செகண்ட் ஃப்ளோர் முடிச்சோடனே ஒரு பேமெண்ட். ஸோ ஒரு ஈவெண்ட் நடக்கும்போது அந்த பேமெண்ட் வரதுக்கு முன்னாடி நான் வந்து இன்வாய்ஸை இஷ்யூ பண்ணியிருந்திருக்கணும். ஸோ வாட் ஹேப்பன்ஸ் இந்த கேஸ் ஆஃப் சர்வீசஸ் பீங் ஸ்டாப்டு, அதாவது ஒரு கான்ட்ராக்ட் சர்வீஸ் நடந்துட்டே இருக்கு, இடையில வந்து சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பிட்வீன் த சப்ளையர் அண்ட் ரெசிபியன், பாதியில கான்ட்ராக்ட் வந்து டெர்மினேட் ஆகுது. அப்போ நான் இன்வாய்ஸை இஷ்யூ பண்ணலாம், பிகாஸ் இந்த இடத்துல கம்ப்ளீஷன் கிடையாது. அப்போ எப்போ நான் இன்வாய்ஸை இஷ்யூ பண்ணலாம் அப்படின்னா எந்த டைம்ல எந்த பீரியட்ல வந்து அந்த கான்ட்ராக்ட் சீஸ் ஆகுதோ, டெர்மினேட் ஆகுதோ அதுக்கு முன்னாடி டேட்ல நான் வந்து இன்வாய்ஸை இஷ்யூ பண்ணியிருந்திருக்கணும். ஓகே, அப்போ வேல்யூ ஆஃப் தி இன்வாய்ஸ் எவ்வளோ இருக்கலாம்? ஸோ அந்த ப்ரொபோர்ஷனேட்டா அந்த ஸ்டேஜ் வரைக்கும் எவ்வளவு கான்ட்ராக்ட் வேல்யூ நான் பண்ணி கொடுத்துருக்கேனோ அந்த வேல்யூக்கு வந்து நான் இன்வாய்ஸை ரைஸ் பண்ணி கொடுக்கலாம். ஸோ இது வந்து ஸ்பெஷல் ப்ரொவிஷன். கான்ட்ராக்ட் டெர்மினேட் ஆகும்போது ஒரு ஸ்பெஷல் ப்ரொவிஷன் நமக்கு டைம் ஆஃப் சப்ளை ஐடென்டிஃபை பண்றதுக்கு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். ஓகே, இப்போ நம்ம டைம் ஆஃப் சப்ளை அண்டர் ரிவர்ஸ் சார்ஜ் நம்ம பார்க்கலாம். எப்படி நம்ம டைம் ஆஃப் சப்ளை ஃபார் குட்ஸ் ரிவர்ஸ் சார்ஜ் பார்த்தோம், அதே சேம் ப்ரொவிஷன் அப்ளைஸ் ஃபார் ஆல்சோ ரிவர்ஸ் சார்ஜ் ஆஃப் சர்வீசஸ். இந்த ப்ரொவிஷன்ல 2 கிரைட்டீரியா, 2 டேட்டு. இது 2 டேட்ல ஏர்லியஸ்ட் ஆஃப் த டேட் தான் என்னுடைய டைம் ஆஃப் சப்ளை ஆஃப் சர்வீசஸ் அண்டர் ரிவர்ஸ் சார்ஜ். ஸோ 2 டேட்ல ஃபர்ஸ்ட் டேட்டு டேட் ஆஃப் பேமெண்ட், பிகாஸ் இது இன்வர்ட் சப்ளை, நான் பணம் வெளியில பே பண்ணுவேன், என்னுடைய சப்ளையருக்கு நான் பே பண்ணுவேன், நான் இந்த இடத்துல ரெசிபியன்ட் ஆயிருக்கேன், பே பண்ணுவேன். ஸோ அதனால டேட் ஆஃப் பேமெண்ட் அப்படிங்கிற கிரைட்டீரியா வந்து நான் எடுத்துக்கிறேன். ஸோ டேட் ஆஃப் பேமெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது மறுபடியும் இதுல வந்து உள்ளார 2 சினாரியோ நம்ம செக் பண்ணிக்கணும். ஒன்று, என்னுடைய பேங்க் அக்கௌண்ட் கெட்டிங் டெபிட்டட் ஆர் அதர்வைஸ் என்ட்ரி இன்டு மை புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ். இது ரெண்டுத்துல அது ஏர்லியரோ அதுதான் என்னுடைய டேட் ஆஃப் பேமெண்ட். அப்படி இல்லை அப்படின்னா டேட் ஆஃப்டர் 60 days ஃப்ரம் த டேட் ஆஃப் இன்வாய்ஸ்.
என்னுடைய அன்ரெஜிஸ்டர்ட் சப்ளையர் கிட்ட இருந்து நான் இன்வாய்ஸ் ஒரு கேஷ் மெமோ இல்லை ஏதோ ஒரு பில் ஒன்று வாங்கியிருக்கேன். அந்த பில் டேட்ல இருந்து 60 டேஸ் கழிச்சு 61st டே வந்து நான் அரைவ் பண்ணிக்கணும். ஸோ இந்த 2 டேட்ல எது ஏர்லியஸ்டோ அதுதான் என்னுடைய டைம் ஆஃப் சப்ளை ஆஃப் சர்வீசஸ் அண்டர் ரிவர்ஸ் சார்ஜ். ஒருவேளை இந்த கிரைட்டீரியா படி என்னால் டேட் அரைவ் பண்ண முடியல, இந்த டேட்ஸ் இந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாம் என்கிட்ட ப்ராப்பரா இல்லை அப்படின்னு சொன்னா நமக்கு வந்து we are left with the last residuary clause, time of supply identify பண்றதுக்கு. The time of supply will be the date of entry into the books of accounts of the recipient of supply. So இதே provision தான் நம்ம குட்ஸ்லையும் பார்த்தோம், ரிவர்ஸ் சார்ஜ் குட்ஸ்லையும் பார்த்தோம். சேம் provision applies here also. என்னால மேல இருக்கிற கிரைட்டீரியா படி டேட் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொன்னா லாஸ்ட் கிளாஸ் ரெசிபியன்டோட புக்ஸ்ல என்னைக்கு வந்து என்ட்ரி நான் போட்டிருக்கேனோ that will be the time of supply of services under reverse charge. இன்னொரு எக்ஸ்ட்ரா ப்ரொவிஷன் இதுல சப்ளை பை அசோசியேட்டட் என்டர்பிரைசஸ். இந்த அசோசியேட்டட் என்டர்பிரைஸ் அப்படிங்கிறது டெஃபினிஷன் வந்து ஜிஎஸ்டியில் இல்லை, இன்கம் டேக்ஸ்லேருந்து அந்த டெஃபினிஷனை எடுத்திருக்காங்க, அடாப்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது அ பர்சன் ஹூ டைரக்ட்லி கண்ட்ரோல்ஸ் தி என்டிட்டி அப்படின்னு சொல்லலாம். சப்ளையர் வந்து அப்ராட்ல இருக்காரு, அங்கே இருக்கிற ஒரு சப்ளையர் வந்து இங்கே இந்தியாவில் இருக்கிற ஒரு பர்சன் ரெசிபியன்ட்டுக்கு சப்ளை பண்ணும்போது நம்ம டைம் ஆஃப் சப்ளையை எப்படி அரைவ் பண்ணலாம் அப்படின்னா the time of supply shall be the date of entry in the books of accounts of the recipient. Because இதுல நம்ம டேட்ஸ் ஐடென்டிஃபை பண்றதுக்கு வேற எந்த கிளாஸும் நமக்கு கிடையாது. ஸோ அப்ராட்ல இருக்க ஒரு சப்ளையர் இந்தியாவில் இருக்கிற ஒரு ரெசிபியன்ட்டுக்கு என்னைக்கு அவருடைய சர்வீசஸை வந்து டெலிவரி பண்ணியிருக்காரோ அந்த டேட்ல அந்த புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்ல ரெசிபியன்ட் என்னைக்கு ரெக்கார்ட் பண்ணியிருக்காரோ அந்த டேட் தான் என்னுடைய டைம் ஆஃப் சப்ளை இன் கேஸ் ஆஃப் அசோசியேட்டட் என்டர்பிரைசஸ். நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். ஒரு சில காமன் ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் இருக்கு, போத் சப்ளை ஆஃப் குட்ஸுக்கும் சரி சர்வீசஸ்க்கும் சரி. இந்த வவுச்சர் கைண்ட் ஆஃப் இதெல்லாம் வந்து ரொம்ப காமன், குட்ஸ்லையும் இருக்கும் வவுச்சர்ஸ், சர்வீசஸ்லையும் இருக்கும். அப்போ வவுச்சர்ஸ் அப்படிங்கிறது என்ன? இட்ஸ் இன்ஸ்ட்ருமெண்ட் விச் இஸ் அக்செப்டட். ஒரு கன்சிடரேஷன் பே பண்ற ஒரு மானிட்டரி வேல்யூக்கு பதிலாக ஒரு வவுச்சர் கொடுத்து வந்து அக்செப்ட் பண்றோம், இது வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் மாதிரி அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த வவுச்சர்ஸுக்கு டைம் ஆஃப் சப்ளையை எப்படி ஐடென்டிஃபை பண்றது? ஒருவேளை இந்த வவுச்சர் இஷ்யூ பண்ணும்போது இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட்டுக்கு தான் இதை நான் ரெடீம் பண்ணணும் அப்படிங்கிறது எனக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னா த டேட் ஆஃப் இஷ்யூ ஆஃப் வவுச்சரே வந்து என்னுடைய டைம் ஆஃப் சப்ளையா நான் எடுத்துக்கலாம். பட் சம்டைம்ஸ் ஜென்ரலா தான் கூப்பன்ஸ் கொடுப்பாங்க, கிஃப்ட் கூப்பன். இப்போ ஃபுட் வவுச்சர் அப்படின்னா இது வந்து ஃபுட்டுக்கு மட்டும் தான் ரெடீம் பண்ணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஸோ அதனால சப்ளை வந்து இட் இஸ் ஐடென்டிஃபையபிள் அட் த டைம் ஆஃப் இஷ்யூ இட் செல்ஃப். ஸோ அப்பவே வந்து இதை நான் வந்து டைம் ஆஃப் சப்ளையா நான் கன்சிடர் பண்ணிக்கலாம். பட் சில கூப்பன்ஸ் வந்து ரொம்ப ஜென்ரலா இருக்கும், கிஃப்ட் கூப்பன்ஸ் மாதிரி நம்ம என்ன வேணாலும் ரெடீம் பண்ணலாம். ஃபுட் ரெஸ்டாரண்ட்ல யூஸ் பண்ணலாம், சூப்பர் மார்க்கெட்ஸ்ல யூஸ் பண்ணலாம். அந்த ப்ராடக்ட் வந்து அந்த டைம்ல நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியாது அன்லஸ் அதை நம்ம ரெடீம் பண்ண போகும்போது மட்டும்தான். ஸோ அந்த மாதிரி கேசஸ்ல நம்ம என்னைக்கு அந்த வவுச்சரை ரெடீம் பண்றோமோ அதுதான் நம்மளுடைய டைம் ஆஃப் சப்ளை. ரெசிடுவல் மெத்தட், இது மேல சொன்ன எல்லா செக்ஷன் 31, 12, 13 இது எந்த ப்ரொவிஷன்ஸ்லையுமே வந்து என்னால் வந்து டைம் ஆஃப் சப்ளை ஐடென்டிஃபை பண்ண முடியல அப்படின்னு சொன்னா த பீரியாடிக்கல் ரிட்டர்ன் இஸ் ஃபைல்டு அந்த டேட்டை வந்து என்னுடைய டைம் ஆஃப் சப்ளையா நான் எடுத்துக்கலாம். ஒரு டாக்ஸ் பேயர் அவருடைய ரிட்டர்னை என்னைக்கு ஃபைல் பண்றாரோ டியூ டேட் ஆஃப் ஃபைலிங் த ரிட்டர்ன் அந்த டேட்டை வந்து டைம் ஆஃப் சப்ளையா எடுத்துக்கலாம். அப்படி இல்லை அவர் ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணல பட் ஸ்டில் ஏதோ ஒரு டிமாண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க, டிமாண்டை பே பண்ணணும் அப்படின்னா அந்த டேட் ஆஃப் மேக்கிங் த பேமெண்ட் ஆஃப் டிமாண்ட் ஆர் டாக்ஸஸ் எந்த டேட்ல அவர் பே பண்றாரோ அந்த டேட்டை வந்து அவருடைய டைம் ஆஃப் சப்ளையா எடுத்துக்கலாம். இது போத் குட்ஸுக்கும் சர்வீசஸ்க்கும் காமன் ப்ரொவிஷன் தான். ஒருவேளை நான் சம் எக்ஸ்ட்ரா பேமெண்ட் ரிசீவ் பண்ணியிருக்கேன், அதாவது கன்சிடரேஷன் ஒன்று இருக்கு பட் அந்த கன்சிடரேஷனை ப்ராப்பரான டியூ டேட்ல நான் எனக்கு கொடுக்கல அப்படின்னு சொன்னா நீங்க வந்து எக்ஸ்ட்ரா இவ்வளோ அமௌண்ட் இன்ட்ரெஸ்ட் லேட் ஃபீ நீங்க எனக்கு பே பண்ணணும் அப்படிங்கிறது சப்ளையருக்கும் ரெசிபியன்ட்டுக்கும் உள்ள டேர்ம்ஸ் ஆஃப் அக்ரிமெண்ட். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது சம் எக்ஸ்ட்ரா இன்ட்ரெஸ்ட் லேட் ஃபீ பெனால்டி ஃபார் டிலேட் பேமெண்ட் அவர் வாங்குறாரு அப்படின்னா அந்த எக்ஸ்ட்ரா அமௌண்ட்ஸ் அடிஷ்னல் அமௌண்ட்டுக்கு எல்லாத்துக்குமே வந்து டைம் ஆஃப் சப்ளை வில் பி த டேட் ஆஃப் ரெசீட் ஆஃப் சச் அமௌண்ட். என்னைக்கு டேட்ல நான் அந்த எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டை வாங்குறேனோ அதுதான் என்னுடைய டைம் ஆஃப் சப்ளை. அதுக்கு இன்வாய்ஸ் டேட் வேற இருக்கும், சப்ளை பண்ணும்போது இன்வாய்ஸ் டேட் வேற இருக்கும். பட் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் என்னைக்கு நான் ரிசீவ் பண்றேனோ அந்த டேட் தான் என்னுடைய டைம் ஆஃப் சப்ளை ஃபார் ஆல் சச் டிலேடு பேமெண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஸ்லைட். ஓகே, ஸோ இப்போ நம்ம 12, 13ல டைரக்டா ப்ரொவிஷன்ஸ் இருந்தது. டைம் ஆஃப் சப்ளை ஆஃப் குட்ஸ்
சர்வீசஸ்க்கும் டைரக்டா ப்ரொவிஷன் இருந்தது. பட் சம்டைம்ஸ் வந்து இதுல வந்து ஃபிளக்சுவேஷன்ஸ் இருக்கும். அதாவது சப்ளை பர்ச்சேஸ் ஆர்டர் வாங்கியிருப்பேன். அதாவது ஒரு சப்ளை டிரான்சாக்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது அது ஒரு நாள்ல முடியக்கூடிய டிரான்சாக்ஷன் கிடையாது. ரைட் ஃப்ரம் பிளேசிங் தி பர்ச்சேஸ் ஆர்டர், அதுக்கப்புறம் அதை சப்ளையர் கைக்கு போகணும், அவர் அதை செக் பண்ணணும், குட்ஸை டிஸ்பேச் பண்ணணும், குட்ஸ் டிரான்சிட்ல இருக்கும், அண்ட் அட் லாஸ்ட் அது வந்து ரெசிபியன்டோட கைக்கு போய் சேரும். ஸோ இந்த ப்ராசஸ்லாம் நடக்கும்போது எப்படி பார்த்தாலும் மினிமம் ஒரு 4 to 5 days வந்து இடையில ஆகும். ஸோ இந்த 4 to 5 days பீரியட்ல what happens if there is a change in the rate of taxes? ஏன்னா கவர்மெண்ட் வந்து திடீர்னு சடனா வந்து நோட்டிபிகேஷன் நமக்கு நிறைய வந்துட்டு இருக்கும். அந்த நோட்டிபிகேஷன்ல இந்த ப்ராடக்ட் ரேட் வந்து 12ல இருந்து 5 ஆயிடுச்சு, 5ல இருந்து 18 ஆயிடுச்சு அப்படிங்கிறது வந்து நமக்கு சேஞ்ச் வந்து அதுல ரிஃப்ளெக்ட் ஆகும். அப்போ இந்த மாதிரி ப்ராடக்ட் குட்ஸோ சர்வீசஸோ அதனுடைய ரேட் சேஞ்ச் ஆகும்போது நான் வந்து எப்படி வந்து இந்த சேஞ்ச் அக்கௌண்ட் பண்ண போறேன், இந்த சேஞ்சஸ்க்கெல்லாம் டைம் ஆஃப் சப்ளை அப்படின்னு ஒன்று இருக்கும் இல்லையா, ஸோ அதை எப்படி நான் ஐடென்டிஃபை பண்ண போறேன் அப்படிங்கிறதுக்கு ஸோ இந்த இடத்துல நான் வந்து ஒரு லைன் சார்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். 2 கேசஸ் எடுத்திருக்கேன். சப்ளை டன் பிஃபோர் த சேஞ்ச், சப்ளை டன் ஆஃப்டர் தி சேஞ்ச். சேஞ்ச் பண்றதுக்கு முன்னாடி சப்ளை முடிஞ்சிருது ஃபர்ஸ்ட் கேஸ்ல, பட் சேஞ்ச் நடந்ததுக்கு அப்புறம் தான் நான் வந்து சப்ளை பண்றேன் செகண்ட் கேஸ்ல. ஸோ இதுல லைன் சார்ட் நான் எடுத்திருக்கேன். அதுல வந்து அந்த பர்சன்டேஜ் சேஞ்ச் அப்படிங்கிறது வந்து என்னுடைய மீடியனா நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். இந்த சேஞ்சுக்கு முன்னாடி சேஞ்சுக்கு அப்புறம் ப்ரீ அண்ட் போஸ்ட் எஃபெக்ட் வந்து நான் இந்த லைன் கிராஃப்ல கொடுத்துருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் சினாரியோல பாத்தீங்கன்னா சப்ளை டன் பிஃபோர் சேஞ்ச். ஸோ பர்சன்டேஜ் சேஞ்ச் இந்த இடத்துல இருக்கு, சப்ளை முன்னாடியே நடந்துருது, அண்ட் ஆல்சோ இன்வாய்ஸ் இஷ்யூ பண்றதும் பிஃபோர் த சேஞ்சே இஷ்யூ பண்ணிடுறாங்க. பட் பேமெண்ட் மட்டும் எப்போ ரிசீவ் பண்றாங்க, ஆஃப்டர் தி பர்சன்டேஜ் சேஞ்ச் தான் பேமெண்ட்டை ரிசீவ் பண்றாங்க. இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல நான் எப்படி வந்து என்னுடைய டைம் ஆஃப் சப்ளை ஐடென்டிஃபை பண்ண போறேன். ஸோ 2 ஹிண்ட் நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஹிண்ட், செலக்ட் தி மெஜாரிட்டி சைடு. எந்த பக்கம் நம்மளுடைய மெஜாரிட்டியோ அந்த சைடு நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். மெஜாரிட்டி சைடு செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் இக்னோர் தி சப்ளை டேட். சப்ளை டேட்டை கம்ப்ளீட்டா இக்னோர் பண்ணிடலாம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் சினாரியோல நான் ஃபர்ஸ்ட் மெஜாரிட்டி சைடு செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ சப்ளை இன்வாய்ஸ் தான் என்னுடைய மெஜாரிட்டி சைடு. இந்த சைடை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன், பேமெண்ட் சைடை இக்னோர் பண்ணிடுறேன். மெஜாரிட்டி சைடு செலக்ட் பண்ண பிறகு மறுபடியும் சப்ளை டேட்டை இக்னோர் பண்ணிடுறேன். அப்போ வாட் இஸ் லெஃப்ட் ஓவர், இன்வாய்ஸ் மட்டும்தான் இந்த இடத்துல லெஃப்ட் ஓவர். அப்போ டைம் ஆஃப் சப்ளை வில் பி த டேட் ஆஃப் இஷ்யூ ஆஃப் இன்வாய்ஸ். ஸோ இது ரொம்ப ஈஸியா என்னால ஐடென்டிஃபை பண்ண முடியும். இதே கேஸ் 1ல செகண்ட் சினாரியோ, பர்சன்டேஜ் சேஞ்சுக்கு முன்னாடி சப்ளை நடக்குது, பேமெண்ட்டும் நடக்குது, பட் இன்வாய்ஸ் இஷ்யூ பண்றது மட்டும் ஆஃப்டர் தி பர்சன்டேஜ் சேஞ்ச் தான் இஷ்யூ பண்றாங்க. ஸோ இப்போ மறுபடியும் ஐ வில் கோ பை தி மெஜாரிட்டி சைடு. ஸோ சப்ளை பேமெண்ட் சைடை செலக்ட் பண்ணிக்கிறேன். மெஜாரிட்டி சைடு செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் சப்ளையை இக்னோர் பண்ணிடுறேன். ஸோ வாட் இஸ் லெஃப்ட் ஓவர், பேமெண்ட் தான் லெஃப்ட் ஓவர். அப்போ இந்த இடத்துல என்னுடைய டைம் ஆஃப் சப்ளை இஸ் தி டேட் ஆஃப் பேமெண்ட், டேட் ஆஃப் ரெசீட் ஆஃப் பேமெண்ட். செகண்ட் கேஸ்ல சப்ளை டன் ஆஃப்டர் தி சேஞ்ச். ஸோ மறுபடியும் பர்சன்டேஜ் சேஞ்ச் என்னுடைய மீடியன், இன்வாய்ஸ் சேஞ்சுக்கு முன்னாடி இஷ்யூ பண்ணிடுறேன், பட் பேமெண்ட்டும் சப்ளையும் சேஞ்சுக்கு அப்புறம் தான் நடக்குது. ஸோ இந்த இடத்துல ஐ வில் கோ பை த மெஜாரிட்டி. பேமெண்ட் சப்ளை சைடை எடுத்துக்கிறேன், மெஜாரிட்டி சைடு எடுத்த பிறகு சப்ளையை இக்னோர் பண்ணிடுறேன். ஸோ வாட் இஸ் லெஃப்ட் ஓவர், பேமெண்ட். ஸோ என்னுடைய டைம் ஆஃப் சப்ளை இஸ் ஈக்குவல் டு தி டேட் ஆஃப் பேமெண்ட். ஸோ அதே சினாரியோ தான் கேஸ் 2ல. இந்த இடத்துல வந்து பேமெண்ட் மட்டும் சேஞ்சுக்கு முன்னாடி நடக்குது, பட் சப்ளை அண்ட் இன்வாய்ஸ் இஷ்யூ இது ரெண்டுமே வந்து சேஞ்சுக்கு அப்புறம் நடக்குது. ஸோ மறுபடியும் மெஜாரிட்டி சைடு செலக்ட் பண்ணிக்கிறேன், இன்வாய்ஸ் சப்ளை. ஆஃப்டர் செலக்டிங் மெஜாரிட்டி சப்ளையை இக்னோர் பண்ணிடுறேன், வாட் இஸ் லெஃப்ட் ஓவர், இன்வாய்ஸ். அப்போ இந்த இடத்துல என்னுடைய டைம் ஆஃப் சப்ளை இஸ் ஈக்குவல் டு தி டேட் ஆஃப் இஷ்யூ ஆஃப் இன்வாய்ஸ். ஸோ இந்த சார்ட்டை யூஸ் பண்ணி நம்மளுடைய டைம் ஆஃப் சப்ளை இன் கேஸ் இஃப் தேர் இஸ் சேஞ்ச் இன் தி பர்சன்டேஜ் ஆஃப் டாக்ஸஸ் நம்மளால ஈஸியா அரைவ் பண்ண முடியும். Next slide. Okay, so time of supply and goods, both forward charge, reverse charge நம்ம பார்த்துட்டோம், percentage நம்ம பார்த்துட்டோம், section 12, 13 and 14 cover பண்ணிட்டோம். Now we will move into section 15, value of supply. The value of supply அப்படிங்கிறது எப்போ நம்ம அரைவ் பண்ணுவோம், எப்படி நம்ம அரைவ் பண்ணுவோம் அப்படின்னா, the value அப்படிங்கிறது it is nothing but the transaction value. ஒரு பர்டிகுலர் சப்ளை நடக்கும்போது அவுட்வர்ட் சப்ளையோ இல்லை இன்வர்ட் சப்ளையோ ஏதோ சம் டிரான்சாக்ஷன் நடக்கிறது, அண்ட் அந்த வேல்யூ ஆஃப் த டிரான்சாக்ஷன் தான் என்னுடைய வேல்யூ ஆஃப் சப்ளை. பட் இதுல 2 கண்டிஷன்ஸ் வந்து நம்ம பார்க்கணும்.
price is the sole determining factor. இந்த டிரான்சாக்ஷன்ல பிரைஸை தவிர வேற எந்த ஃபேக்டரும் வந்து எனக்கு சிக்னிஃபிகன்ட் கிடையாது. ஒரு பார்ட்டிக்கு நான் விற்கிறேன் அப்படின்னு சொன்னா இந்த ப்ராடக்ட்னுடைய பிரைஸ் மட்டும்தான் என்னுடைய சோல் டிட்டர்மைனிங் ஃபேக்டர். இன்னொரு அசம்ஷன், இன்னொரு கண்டிஷன், both the buyer and the seller, recipient-ம் சரி சப்ளையரும் சரி, they are not related to each other. இது வந்து ரெண்டு கிரைட்டீரியா. ஸோ ஃபர்ஸ்ட் பிரைஸ் ரொம்ப முக்கியம். பிரைஸ் இஸ் சோல் டிட்டர்மினிங் ஃபேக்டர். பையரும் செல்லரும் நாட் ரிலேட்டட் டு ஈச் அதர். இந்த ரெண்டு அசம்ஷனும் இருக்கும்போது தான், இந்த ரெண்டு கிரைட்டீரியாவும் சாட்டிஸ்ஃபை ஆகும்போது தான் நான் செக்ஷன் 15 படி வந்து வேல்யூவேஷன் நான் போகலாம். சப்போஸ் இதுல ஏதாவது ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலை அப்படின்னு சொன்னா செக்ஷன் 15 படி போக முடியாது. அதுக்கு தனியா வேல்யூவேஷன் ரூல்ஸ் அப்படின்னு ஒன்று ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. அந்த ரூல்ஸ் படி நம்ம வேல்யூவேஷனை ப்ரொசீட் பண்ணலாம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஜிஎஸ்டி வந்து எப்பவுமே ஆட் வேலரம் லெவி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆட் வேலரம் லெவி அப்படின்னா என்னன்னா, வாட் எவர் பிரைஸ் என்னவோ வேல்யூ என்னவோ அந்த வேல்யூல இருந்து ஒரு பர்சன்டேஜை ஃபிக்ஸ் பண்ணி கால்குலேட் பண்றதுதான் அந்த ஜிஎஸ்டி டாக்ஸஸ். ஸோ அதனாலதான் ஆட் வேலரம் லெவி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த வேல்யூவை வந்து நம்ம அரைவ் பண்றதுக்கு முன்னாடி நிறைய கிளாசஸ், இது இன்க்ளூஷன்ஸ் இருக்கலாம், எக்ஸ்க்ளூஷன்ஸ் இருக்கலாம். இதெல்லாம் ஆட் ஆர் டிடக்ஷன் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்மளால ப்ராப்பரா அந்த வேல்யூவை நம்ம அரைவ் பண்ண முடியும். ஸோ அப்படி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் வந்து என்னெல்லாம் இன்க்ளூஷன்ஸ் இந்த சப்ளை வேல்யூல என்னெல்லாம் நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு நிறைய சப் ப்ரொவிஷன், சப் கிளாசஸ் கொடுத்துருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட் ஒன் அப்படின்னு பாத்தீங்கன்னா டாக்ஸஸ். எனி டாக்ஸஸ் அப்படின்னு சொல்லும் போது எக்ஸப்ட் ஜிஎஸ்டி தவிர, அதாவது ஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி, ஐஜிஎஸ்டி, யூடிஜிஎஸ்டி அண்ட் செஸ், இது தவிர எனி டாக்ஸஸ் நம்ம பே பண்ணியிருந்தாலும், அதர் லாஸ்க்கு ரெட்ராஸ்பெக்டிவ்லி அதர் லாஸ்ல பே பண்ணியிருந்தாலும் அந்த டாக்ஸஸ் எல்லாமே வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கலாம் நம்மளுடைய சப்ளை வேல்யூல. இதுல ஒரு சர்க்குலர் ஒன்று ரீசெண்டா இஷ்யூ பண்ணாங்க. 2018ல ஒரு சர்க்குலர் வந்தது. அதாவது டிசிஎஸ், டாக்ஸ் கலெக்டட் அட் சோர்ஸ் அண்டர் தி இன்கம் டாக்ஸ் ஆக்ட், இந்த டாக்ஸ் கலெக்டட் அட் சோர்ஸை வேல்யூல இன்க்ளூட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. ஏன் அப்படின்னா இந்த டிசிஎஸ் கலெக்டட் அண்டர் தி இன்கம் டாக்ஸ் ஆக்ட் வந்து இட் இஸ் ஒன்லி அன் இன்டரம் லெவி அப்படின்னு சொல்லி அதுல கிளாரிஃபை பண்ணியிருந்தாங்க. அதாவது டாக்ஸினுடைய கேரக்டர்ஸ் எதுவுமே வந்து இந்த டிசிஎஸ்க்கு கிடையாது. இது வந்து இட் இஸ் ஒன்லி அ மியர் இன்டரம் லெவி. ஸோ அதனால டிசிஎஸ் கலெக்டட் அண்டர் தி இன்கம் டாக்ஸ் ஆக்ட் வந்து நம்ம வேல்யூல இன்க்ளூட் பண்ணக்கூடாது. அதாவது மறுபடியும் வேல்யூ அரைவ் பண்ணும்போது அதை நம்ம டிடக்ட் பண்ணிட்டு தான் அரைவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு சர்க்குலர் வந்து கிளாரிஃபை பண்ணாங்க. ஸோ அதர் தேன் திஸ், அதர் மற்ற எல்லா டாக்ஸஸும், ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம முனிசிபல் டாக்ஸஸ் பே பண்ணியிருந்திருப்போம், ப்ராப்பர்ட்டி டாக்ஸஸ், முனிசிபல் டாக்ஸஸ், இது எல்லாமே வந்து நம்மளுடைய வேல்யூல இன்க்ளூட் பண்ணிக்கலாம், அதர் தேன் த டாக்ஸஸ் லெவிட் அண்டர் தி ஜிஎஸ்டி. நெக்ஸ்ட் இன்க்ளூஷன், any amount that the supplier is liable to pay அப்படின்னா, அதாவது இந்த சப்ளை டிரான்சாக்ஷன்ல பாத்தீங்கன்னா நிறைய எக்ஸ்பெண்டிச்சர் வந்து சப்ளையர் இன்கர் பண்ணியிருந்திருப்பாரு. சம்டைம்ஸ் வந்து ரெசிபியன்ட் கூட சப்ளையர் பிஹாஃப்ல இன்கர் பண்ணியிருந்திருப்பாரு. நான் ஒரு ப்ராடக்ட் டெலிவரி பண்ண சொல்லி ஒரு டெலிவரி வேன் அனுப்புறேன், அந்த வேன் போய் ரெசிபியன்டோட இடத்துல டெலிவரி பண்ணிட்டு அவங்க கிட்ட இருந்து சார்ஜஸை கலெக்ட் பண்ணிக்கிறாங்க. தோ நான் தான் சப்ளையர் தான் லயபிள் டு பே, பட் ஸ்டில் இருந்தாலும் என்னோட பிஹாஃப்ல ரெசிபியன்டே அந்த பேமெண்ட்டை பண்ணிடுறாரு அந்த டெலிவரி சார்ஜஸ்க்கு. ஸோ இந்த இடத்துல வந்து ஸ்டில் என்னோட வேல்யூ ஆஃப் சப்ளைல அந்த டெலிவரி சார்ஜஸ், அந்த எக்ஸ்பென்சஸை வந்து நான் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இன்ஃபேக்ட் இதை நான் நெட் ஆஃப் பண்ணி தான் நான் ரெசிபியன்ட் கிட்ட இருந்து வாங்க போறேன். அது வந்து இட்ஸ் செகண்ட் இஷ்யூ. என்னுடைய வேல்யூ ஆஃப் சப்ளைல இந்த வேல்யூ வந்து கண்டிப்பா நான் இன்க்ளூட் பண்ணியிருந்திருக்கணும். எனி இன்சிடென்டல் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு பார்க்கும்போது கமிஷன், பேக்கிங், இன்ஸ்பெக்ஷன் சார்ஜஸ், சம் டெஸ்டிங் சார்ஜஸ், ரெசிபியன்ட்காக நம்ம சில டெஸ்டிங்லாம் பண்ணி கொடுத்துருப்போம், அந்த சார்ஜஸ் எல்லாமே வந்து என்னுடைய வேல்யூ, சப்ளை வேல்யூல வந்து நான் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இன்க்ளூஷன், இன்ட்ரெஸ்ட் ரேட் ஃபீ. எஸ் சார், நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். எஸ், இன்ட்ரெஸ்ட் லேட் ஃபீ, இதெல்லாமே வந்து டிலேடு சார்ஜஸ். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், டிலேடு சார்ஜஸ், பேமெண்ட் டேட் 45 days டியூ டேட் கொடுக்குறாங்க, அந்த டேட்குள்ள செட்டில் பண்ணல அப்படின்னு சொன்னா நம்ம ரெசிபியன்ட் கிட்ட இருந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் நம்ம வாங்குறோம். அது இன்ட்ரெஸ்டா இருக்கலாம், லேட் ஃபீயா இருக்கலாம், பெனால்ட்டியா இருக்கலாம். இந்த அமௌண்ட் எல்லாம் வாங்கும்போது இதெல்லாம் வந்து ஸ்டில் என்னுடைய சப்ளை வேல்யூல வந்து நான் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். டைம் ஆஃப் சப்ளை ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம், என்னைக்கு நம்ம அதை ரிசீவ் பண்றோமோ அதுதான் நம்மளுடைய டைம் ஆஃப் சப்ளை. சப்ளை வேல்யூல இன்க்ளூட் பண்ணலாமா அப்படின்னா எஸ், இந்த டிலேட் கன்சிடரேஷன் எல்லாமே இட் ஷுட் பி இன்க்ளூடட் இன் த சப்ளை வேல்யூ. நெக்ஸ்ட் இன்க்ளூஷன், சப்சிடிஸ். சப்சிடிஸ் அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டு கேட்டகரி, ஒன்னு வந்து கவர்மெண்ட் சப்சிடி, இன்னொன்னு வந்து நான் கவர்மெண்ட் சப்சிடி. இந்த கவர்மெண்ட் சப்சிடி, சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ ஸ்டேட் கவர்மெண்ட்டோ நமக்கு சப்சிடி கொடுக்கும்போது நம்மளுடைய சப்ளை வேல்யூல இருந்து
அந்த சப்சிடியை டிடக்ட் பண்ணிக்கிட்டு தான் சப்ளை வேல்யூ நம்ம அரைவ் பண்ணணும். பட் இதுவே வந்து ஒரு நான் கவர்மெண்டல் சப்சிடி, ஒரு கார்பரேட் கம்பெனி கொடுக்குறாங்க, அவங்களோட கார்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டிக்காக ஏதோ சப்சிடி நமக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா, சப்சிடி அந்த கைண்ட் ஆஃப் சப்சிடியை நம்ம சப்ளை வேல்யூல இருந்து டிடக்ட் பண்ணக்கூடாது. ஸோ எது எலிஜிபிள் டு டிடக்டர்னா கவர்மெண்ட் சப்சிடி மட்டும்தான். அதர் தேன் த கவர்மெண்ட் சப்சிடி நம்ம வேற எந்த பிரைவேட் சப்சிடிஸையும் நம்ம டிடக்ட் பண்ணக்கூடாது சப்ளை வேல்யூல இருந்து. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு நோட் புக் காஸ்ட் 50 rupees. கவர்மெண்ட் சொல்றாங்க அந்த சப்ளையர் கிட்ட, இந்த நோட் புக்ஸ் வந்து ஸ்கூல் சில்ட்ரனுக்கு நீங்க சப்ளை பண்றதுனால உங்களுக்கு நான் 30 rupees நான் வந்து சப்சிடி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த இடத்துல என்னுடைய சப்ளை வேல்யூ 50 - 30 20 rupees தான் என்னுடைய வேல்யூ ஆஃப் த சப்ளை. இதே சப்சிடி ஒரு என்ஜிஓ கொடுக்குறேன்னு சொல்றாங்க. இந்த இடத்துல என்னுடைய சப்ளை வேல்யூ 50 rupees தான். பிகாஸ் நான் சப்சிடியை டிடக்ட் பண்ணி அரைவ் பண்ணக்கூடாது. 50 rupees தான் என்னுடைய சப்ளை வேல்யூ. இது வரைக்கும் நம்ம வந்து எக்ஸ்க்ளூஷன்ஸ் பார்த்தோம், ஸோ இன்க்ளூஷன்ஸ் பார்த்தோம். இப்போ நம்ம வந்து எக்ஸ்க்ளூஷன்ஸ் பார்க்க போறோம். அதாவது எதெல்லாம் நம்ம வந்து டிடக்ட் பண்ணிக்கலாம் நம்மளுடைய சப்ளை வேல்யூல அப்படின்னு பார்க்கும்போது, இதுல வந்து முக்கியமான ஐட்டம் வந்து டிஸ்கவுண்ட்ஸ் தான். டிஸ்கவுண்ட்ஸ் வந்து நிறைய கேட்டகரியில இருக்கும். அதாவது ட்ரேட் டிஸ்கவுண்ட் இருக்கு, கேஷ் டிஸ்கவுண்ட்ஸ் இருக்கு, குவான்டிட்டி டிஸ்கவுண்ட்ஸ் இருக்கு. இந்த கொடுக்குற எல்லா டிஸ்கவுண்ட்ஸுமே வந்து எலிஜிபிள் டு பி டிடக்டடா அப்படின்னா கிடையாது. ஒரு சில கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனா மட்டும்தான் நம்ம வந்து அதை டிடக்ட் பண்ணிக்க முடியும். ஃபர்ஸ்ட் கண்டிஷன், இந்த டிடக்ஷன்ஸ் வந்து பிஃபோர் ஆர் அட் இந்த டிஸ்கவுண்ட்ஸ் வந்து பிஃபோர் ஆர் அட் த சப்ளை நமக்கு கொடுக்கணும். அப்படி கொடுத்திருந்தா மட்டும்தான் இட் இஸ் எலிஜிபிள் டு பி டிடக்டட் ஃப்ரம் த சப்ளை வேல்யூ. சப்ளை நடக்கிறதுக்கு முன்னாடியோ இல்ல அட் த டைம் ஆஃப் சப்ளை நடந்துட்டு இருக்கும் போது டிஸ்கவுண்ட்ஸ் கொடுக்குறாங்க. அண்ட் ஆல்சோ நான் இன்வாய்ஸ்ல இந்த டிஸ்கவுண்ட்ஸை நான் ரெக்கார்ட் பண்ணிடுறேன் அப்படின்னு சொன்னா எஸ், இட் கேன் பி டிடக்டட் ஃப்ரம் த சப்ளை வேல்யூ. பட் ஒருவேளை ஆஃப்டர் சப்ளை, இந்த போஸ்ட் சேல்ஸ் நடக்குது, அந்த மாதிரி டிஸ்கவுண்ட்ஸ் எல்லாம் கொடுக்கும்போது வெதர் இட் இஸ் எலிஜிபிள் டு பி டிடக்டட் ஆர் நாட் அப்படிங்கிறதுக்கு 3 கண்டிஷன் வந்து நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணணும். 3 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிருந்ததுன்னா எஸ், வி கேன் டிடக்ட், அதர்வைஸ் நாட் எலிஜிபிள் டு பி டிடக்டட். என்ன கண்டிஷன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிஸ்கவுண்ட்ஸ் ஆர் ஆல்ரெடி மென்ஷன்ட் இன் தி டேர்ம்ஸ் ஆஃப் அக்ரிமெண்ட். சப்ளையருக்கும் ரெசிபியன்ட்டுக்கும் உண்டான அந்த டேர்ம்ஸ் ஆஃப் அக்ரிமெண்ட்லயே ஆல்ரெடி வந்து போஸ்ட் சேலுக்கு அப்புறம் நான் இவ்வளவு டிஸ்கவுண்ட் கொடுப்பேன் அப்படிங்கறது மென்ஷன் ஆயிருந்ததுன்னா வெரி வெல் இட் கேன் பி டிடக்டட் ஆஃப்டர் சப்ளை. பட் எப்படி எஃபெக்ட் கொடுக்கும்? சப்ளை நடந்துருச்சு, வேல்யூ ரெக்கார்ட் பண்ணியாச்சு, ஜிஎஸ்டி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணியாச்சு. இந்த டிஸ்கவுண்ட்ஸ்க்கு எப்படி நான் எஃபெக்ட் கொடுப்பேன் அப்படின்னா, நியர் இஷ்யூ ஆஃப் கிரெடிட் நோட். ஒரு கிரெடிட் நோட்டு நம்ம சப்ளையர் சைட்ல இருந்து இஷ்யூ பண்ணி இந்த டிஸ்கவுண்ட்ஸ்க்கு நம்ம வித் ஜிஎஸ்டி எஃபெக்டோட நம்ம ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். செகண்ட் கண்டிஷன், இந்த டிஸ்கவுண்ட்ஸ் எல்லாமே வந்து லிங்க்டு டு தி இன்வாய்சஸ். கரெக்டா ப்ராப்பரா எந்த இன்வாய்ஸ் நம்பர் 20 அதுக்குரிய டிஸ்கவுண்ட்ஸ் எது, இன்வாய்ஸ் நம்பர் 21 அதோட டிஸ்கவுண்ட்ஸ் எது அப்படிங்கறத என்னால ப்ராப்பரா வந்து லிங்க் பண்ணணும். அப்படி என்னால லிங்க் பண்ண முடியல, 10 பில்லுக்கு சேர்த்து ஒரு டிஸ்கவுண்ட் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னா இது வந்து ஜெனரல் டிஸ்கவுண்ட். ஸோ அப்ப நான் வந்து இன்வாய்ஸோட லிங்க் பண்ண முடியாததுனால என்னால வந்து இதை என்னுடைய சப்ளை வேல்யூல இருந்து டிடக்ட் பண்ண முடியாது. ஒன்லி இஃப் இட் இஸ் லிங்க்டு டு இன்வாய்சஸ், சப்ளைல இருந்த வேல்யூல இருந்து என்னால ரெடியூஸ் பண்ணிக்க முடியும். தேர்ட் கண்டிஷன், இந்த டிஸ்கவுண்ட்ஸோட எஃபெக்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் ரெசிபியன்ட் சைட்ல இருந்து ப்ராப்பரா அந்த ஐடிசி ரிவர்சல் வந்து பண்ணியிருந்திருக்கணும். எப்படி ஐடிசி ரிவர்சல் பண்ணுவாங்க? ஒன்லி இஃப் த சப்ளையர் இஷ்யூஸ் அ கிரெடிட் நோட், ரெசிபியன்ட் வந்து அதை ப்ராப்பரா வந்து அவர் எடுத்து ஆல்ரெடி அவைல் பண்ண ஐடிசியை ரிவர்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் சாட்டிஸ்ஃபை ஆயிருந்தா மட்டும்தான், ஈவன் இது ஆஃப்டர் சப்ளை டிஸ்கவுண்ட்ஸா இருந்தாலும் நம்மளால வந்து இதுக்கு எக்ஸ்க்ளூட் பண்ணி ஜிஎஸ்டி எஃபெக்ட் நம்ம கொடுக்க முடியும். சப்போஸ் இந்த 3 கண்டிஷன்ல எதுவுமே சாட்டிஸ்ஃபை ஆகல அப்படின்னு சொன்னா மியர் கமர்ஷியல் கிரெடிட் நோட் கொடுக்கலாம். ஒன்லி என்ட்ரி வந்து புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்ல மட்டும் என்டர் பண்ணிட்டு மியர் கமர்ஷியல் கிரெடிட் நோட் மட்டும் இஷ்யூ பண்ணலாம் வித்வுட் எனி ஜிஎஸ்டி இம்பாக்ட். ஸோ இது வந்து நம்மளுடைய ஜெனரல் ப்ரொவிஷன்ஸ் அண்டர் செக்ஷன் 15 ஃபார் வேல்யூவேஷன், சப்ளை வேல்யூ ஐடென்டிஃபை பண்றதுக்கு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். இப்போ நம்ம இதுல ஜெனரல் ப்ரொவிஷன் பார்த்ததுல வந்து 2 சினாரியோ பார்த்தோம். ஒன்னு பிரைஸ் சோல் டிட்டர்மினிங் ஃபேக்டர், அப்படி இல்லைன்னா இன்னொன்னு வந்து ரிலேட்டட் பார்ட்டியா இருக்கக்கூடாது. போத் த பையர் அண்ட் த ரிசீவர் வந்து ரிலேட்டட் சப்ளையர் வந்து ரிலேட்டட் பார்ட்டியா இருக்கக்கூடாது. பட் வாட் ஹேப்பன்ஸ், ஒருவேளை 2 பேருமே ரிலேட்டட் பார்ட்டியா இருந்தாங்க, பிரைஸும் வந்து சோல் டிட்டர்மினிங் ஃபேக்டரா இல்ல அப்படின்னு சொன்னா நமக்கு அதுக்கான ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் வந்து ரூல்ஸ் ஆஃப் வேல்யூவேஷன் செக்ஷன் 15 சப்செக்ஷன் 4ல வந்து கொடுத்திருக்காங்க. ஸோ இந்த ரூல்ஸை வந்து நம்ம எப்போலாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கிரைட்டீரியா சாட்டிஸ்ஃபை ஆகல, பிரைஸ் இட்செல்ஃப் இஸ் நாட் தி சோல் டிட்டர்மினிங் ஃபேக்டர் கிடையாது.
கன்சிடரேஷன் இஸ் நாட் இன் மணி. இது வந்து ஒரு பேட்டர் சிஸ்டம் மாதிரி, ஒரு ஓல்டு நியூ எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மாதிரி நான் கொடுக்குறேன் அப்படின்னா இந்த இடத்துல இந்த ரூல்ஸ் ஆஃப் வேல்யூவேஷன் அடாப்ட் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ சப்ளையரும் ரெசிபியன்ட்டும் ரெண்டு பேருமே வந்து ரிலேட்டட் பார்ட்டி கிடையாது அப்படின்னாலும் நான் வந்து ரூல்ஸ் ஆஃப் வேல்யூவேஷன் இன்ஸ்டெட் ஆஃப் செக்ஷன் 50 ஜெனரல் ப்ரொவிஷன் போறதுக்கு பதிலாக ரூல்ஸ் ஆஃப் வேல்யூவேஷன் வந்து நான் அடாப்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரூல்ஸ் ஆஃப் வேல்யூவேஷன்ல we have next slide sir. இந்த ரூல்ஸ்ல வந்து we have rule from 27 to 35 ரூல்ஸ் வரைக்கும் இருக்கு. ஒரு ரூல்லையும் ஒரு கேட்டகரி ஆஃப் வேல்யூவேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ரிலேட்டட் பார்ட்டியா இருந்தா எப்படி, ஏஜென்ட்டா இருந்தா எப்படி நம்ம வேல்யூ பண்ணணும், லாஸ்ட் எதுவுமே எனக்கு அப்ளிகபிள் ஆகாது, என்னால எதுலையுமே வந்து வேல்யூ பண்ண முடியாது அப்படின்னா லாஸ்ட் ரெசிடுவல் கிளாஸ் கூட வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஒருவேளை நான் சப்ளை வேல்யூல வந்து சம் ஃபிளக்சுவேஷன்ஸ் இருக்கு, கரன்சி ரேட் வந்து டெய்லியும் மாறுது, நான் US டாலர் ரிசீவ் பண்ணிருக்கேன், ஃபிளக்சுவேஷன்ஸ் இருக்கு, எப்படி நான் வேல்யூ பண்ணலாம் அப்படின்னா அதுக்கு ரூல் 34ல வந்து பிரிஸ்கிரைப் பண்ணிருக்காங்க. நான் வாங்கின சப்ளை வேல்யூ வந்து இட் இஸ் இன்க்ளூசிவ் ஆஃப் டாக்ஸஸ், மொத்தமா சேர்த்து 100 ரூபாய் டாக்ஸோட வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அப்ப இந்த 100 rupeesல இருந்து எப்படி நான் என்னுடைய டாக்ஸ் போர்ஷனை வந்து நான் வந்து ஸ்பிளிட் பண்ணி எடுக்க போறேன் அப்படிங்கிறதுக்கான ரூல்ஸ் தான் ரூல் நம்பர் 27 to 35ல நமக்கு பிரிஸ்கிரைப் பண்ணிருக்காங்க. நம்ம ஜஸ்ட் ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ரூல் நம்பர் 27. நெக்ஸ்ட் ஸ்லைட். எஸ். Rule number 27. Value of the goods or service where the consideration is not wholly in money. நான் சப்ளை பண்ண இந்த குட்ஸ்ல எனக்கு வந்து கன்சிடரேஷன் வந்து ஹோல்லி இன் மணியா கிடைக்கல. எப்படின்னா லைக் பேட்டர் சிஸ்டம் மாதிரி நான் ஒரு இந்த சப்ளை பண்ணியிருக்கேன். எக்ஸ்சேஞ்ச் ஃபார் அ ஓல்டு மொபைல் ஃபார் அ நியூ மொபைல் அப்படின்னு சொல்லி ஒரு டிரான்சாக்ஷன். இந்த டிரான்சாக்ஷன்ல எப்படி நான் வந்து என்னுடைய வேல்யூவை நான் அரைவ் பண்ணுவேன். ஃபார் எக்ஸாம்பிள் என்னுடைய நியூ ஃபோன் பார்த்தீங்கன்னா 24,000 ரூபி காஸ்ட், ஓல்டு ஃபோன் ஏதோ சம் வேல்யூ. இதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது சப்ளையர் என்கிட்ட சொல்றாரு 20,000 ரூபி பே பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஸோ இந்த இடத்துல வந்து பார்ட்லி மணி பார்ட்லி கைண்ட் ரெண்டுமே இந்த இடத்துல நடக்குது. ஆர் கன்சிடரேஷன் ஹோல்லி இன் கைண்ட், மொத்தமா ஒரு புது போனுக்கு ஒரு புது போனாவே வாங்கிடுறேன், மாடல் பிடிக்கல இப்பதான் வாங்கினேன் பட் திருப்பியும் அதை நான் ரிட்டர்ன் பண்ணிட்டு இன்னொரு நியூ மாடல் மொபைல் நான் வாங்கிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல கன்சிடரேஷன் வந்து என்டையர்லி இன் கைண்ட், இந்த இடத்துல மானிட்டரி டேர்ம்ஸ் இந்த இடத்துல இன்வால்வ் ஆகல. ஸோ இதை நம்ம எப்படி சொல்லுவோம், எக்ஸ்சேஞ்ச் ஆஃபரா பேட்டர் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ரூல் நம்பர் 27 இந்த 3 சினாரியோ இருக்கும்போது நம்ம அப்ளை பண்ணி நம்மளுடைய சப்ளை வேல்யூவை நம்ம அரைவ் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி நம்ம அரைவ் பண்றோம் அப்படிங்கறது நான் ஒரு சார்ட்ல கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஓப்பன் மார்க்கெட் வேல்யூ ஆஃப் சச் சப்ளை. ஸோ இதே மாடல் மொபைல் மார்க்கெட் பிரைஸ் என்ன, இல்ல பக்கத்து ஷாப்ல என்ன விலைக்கு இதை விற்கிறாங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய ஓப்பன் மார்க்கெட் வேல்யூ. அதை நான் அரைவ் பண்ணிக்கலாம். ஒருவேளை என்னால ஓப்பன் மார்க்கெட் வேல்யூ ஐடென்டிஃபை பண்ண முடியல அப்படின்னா கன்சிடரேஷன் இன் மணி பிளஸ் ஈக்குவலண்ட் அமௌண்ட் ஆஃப் கன்சிடரேஷன் நாட் இன் மணி, அதாவது பணமா எவ்வளவு கொடுத்துருக்கேன் பிளஸ் அது போக ஒரு பொருள் ஓல்டு போன் எக்ஸ்சேஞ்ச் பண்ண இல்லையா அந்த போனுடைய ரேட் என்ன, இது ரெண்டையும் ஆட் பண்ணி பார்க்கும்போது அதுதான் என்னுடைய சப்ளை வேல்யூ. ஸோ ஃபர்ஸ்ட் ஓப்பன் மார்க்கெட் வேல்யூல இந்த போனுடைய காஸ்ட் வந்து 24,000 அப்படிங்கறத நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அதனால வந்து சப்ளை வேல்யூ அரைவ் பண்ணிட்டேன். ஒருவேளை என்னால ஆப்ஷன் ஏல இந்த வேல்யூ அரைவ் பண்ண முடியல அப்படின்னா ஆப்ஷன் பி போறேன். ஆப்ஷன் பில எப்படி அரைவ் பண்ண போறேன், கன்சிடரேஷன் இன் மணி அண்ட் சப்ளையர் என்கிட்ட இருந்து 20,000 மட்டும் கொடுங்க போதும் அப்படின்னு சொல்றாரு. ஸோ கன்சிடரேஷன் இன் மணி 20,000 ரூபி பிளஸ் ஈக்குவலண்ட் அமௌண்ட் ஆஃப் தி கன்சிடரேஷன் நாட் இன் மணி. அப்ப என்னுடைய ஓல்டு போனை எவ்வளவுக்கு அவர் எடுத்துக்கிட்டாரு, 4,000 ருபீஸ்க்கு எடுத்துக்கிட்டாரு. ஸோ 20 + 4 24,000 என்னுடைய வேல்யூ அப்படிங்கிறதுனா அரைவ் பண்ணிக்கலாம். ஆர் அதர்வைஸ் ஏலையும் அரைவ் பண்ண முடியல பிலையும் அரைவ் பண்ண முடியலன்னா கோ ஃபார் ஆப்ஷன் சி, வேல்யூ ஆஃப் த லைக் கைண்ட் குவாலிட்டி ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ். இதே ப்ராடக்ட் பக்கத்துல என்ன ரேட்டுக்கு அவங்க சேல், சிமிலர் குட்ஸ் இதே பிராண்டட் போன் இதே மாடல் போன் என்ன ரேட்டுக்கு அவைலபிளா இருக்கோ அதுதான் என்னுடைய சப்ளை வேல்யூ அப்படின்னு என்னால அரைவ் பண்ண முடியும். ஸோ ஏபிசி 3 கிளாஸ்லயுமே என்னால என்னுடைய சப்ளை வேல்யூ அரைவ் பண்ண முடியல அப்படின்னா லாஸ்ட் கிளாஸ் கன்சிடரேஷன் இன் மணி பிளஸ் பணமா நான் எவ்வளவு கொடுத்துருக்கேன் அந்த அமௌண்ட் பிளஸ் equivalent amount of consideration not in money as determined under rule 30-31. இந்த rule 30-31 அப்படிங்கிறது லாஸ்ட் ரெசிடுவல் கிளாஸ். ரூல் 30ல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, சார் கேன் யூ கோ டு ரூல் 30 சார்? அடுத்தது சார். எஸ் சார், எஸ். ரூல் 30ல வேல்யூ ஆஃப் த சப்ளை of goods or services based on the cost அப்படின்னு சொல்றாங்க. காஸ்ட் மெத்தட் மொத்தமா வந்து என்னுடைய ப்ராடக்ட்டை வந்து மேனுஃபேக்சர் பண்றதுக்கும்
ப்ரொடக்ஷன் பண்றதுக்கோ இல்ல அக்வயர் காஸ்ட் ஆஃப் அக்வசிஷன்லயோ, அப்படி இல்ல இது சர்வீஸ் தான் அப்படின்னா காஸ்ட் ஆஃப் தி ப்ரொவைடிங் சச் சர்வீஸ் இந்த டோட்டல் காஸ்ட்ல இருந்து 110% எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொன்னா அதுதான் என்னுடைய வேல்யூ ஆஃப் சப்ளை ஆஸ் பர் ரூல் 30. ஸோ இது வந்து ரூல் 30 படி டைரக்டா ஃபிளாட்டா 110% ஆன் காஸ்ட் நம்ம அப்ளை பண்றோம். வாட் இஸ் செட் இன் ரூல் 31? ரூல் 31 என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா the last residual method ரூல் 27, 28, 29, 30ல என்னால வந்து என்னுடைய வேல்யூவை ஐடென்டிஃபை பண்ண முடியல அப்படின்னு சொன்னா ரீசனபிள் மீன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ரீசனபிள் மீன்ஸ் அப்படிங்கிறது அகெயின் இட் இஸ் அ கொஸ்டின் ஆஃப் ஃபேக்ட் அண்ட் சர்க்கம்ஸ்டன்சஸ் அப்படின்னு சொல்லலாம். அதாவது என்ன ப்ராடக்ட், என்ன வேல்யூ, எப்போ நான் சேல் பண்றேன், அதோடைய மார்க்கெட் வேல்யூ என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து ஒரு ஜென்ரலா வந்து ஐடென்டிஃபை பண்ணி ஆஸ் பர் செக்ஷன் 15 ஜென்ரல் ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணி ஐடென்டிஃபை பண்றது தான் ஆஸ் பர் ரூல் 31. ஸோ இந்த ரூல் 30 படியும் அதர்வைஸ் ரூல் 31 படியும் வந்து என்னால வேல்யூவை ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஒருவேளை என்னால கிளாஸ் ஏ பி சில ஐடென்டிஃபை பண்ண முடியல அப்படின்னு சொன்னா I can go for rule 30 or 31. So we'll move back to rule 28. Nice. So in rule 27 பார்த்துட்டோம். Rule 28 supply of goods or service or both between distinct person or related person. ஸோ இது நம்ம ஜென்ரல் ப்ரொவிஷன் செக்ஷன் 15ல பார்த்தோம். சப்ளையரும் ரெசிபியன்ட்டும் ரிலேட்டடா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒருவேளை அவங்க ரிலேட்டட் பர்சனா இருந்தாங்க அப்படின்னு சொன்னா அப்போ வந்து வேல்யூஷன் வந்து ஆஸ் பர் ரூல் 28 வந்து நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். ரிலேட்டட் பார்ட்டிஸ்னா யாரு? பர்சன் இது வந்து டிஃபைன் பண்ணியிருக்காங்க. அகெயின் வந்து டெஃபினேஷன் ஹஸ் பீன் அடாப்டட் ஃப்ரம் தி இன்கம் டேக்ஸ் ஆக்ட். உங்களோட எம்ப்ளாயீஸா இருக்கலாம், டைரக்டர்ஸ் ஆஃப் அ கம்பெனியா இருக்கலாம், பார்ட்னர்ஸ் இன் ஃபர்மா இருக்கலாம், ஹெச்யூஎஃப் அப்படின்னு சொன்னா அந்த இண்டிவிஜுவல் மெம்பர்ஸ் இன் ஹெச்யூஎஃப் ஃபேமிலியா இருக்கலாம், இல்லைன்னா a person who is having direct or indirect control for more than 25% of voting rights. அந்த மாதிரி பர்சன்ஸ் எல்லாம் நம்ம வந்து ரிலேட்டட் பார்ட்டி அப்படின்னு சொல்லலாம். டிஸ்டிங்க்ட் பார்ட்டி, டிஸ்டிங்க்ட் பர்சன் அப்படின்னா யாரு? அது வந்து ஜிஎஸ்டில டிஃபைன் பண்ணியிருக்காங்க. அதாவது பர்சன் கம்மிங் அண்டர் த சேம் பேன் having more than one registration under the same PAN. அது வந்து within the state கூட இருக்கலாம் or outside the state இருக்கலாம். இவங்க எல்லாருமே வந்து they are called as the distinct person. So அப்போ வந்து ஒரு சப்ளை வந்து when it is between distinct person or related person அப்படின்னா நம்ம ரூல் 28 வந்து அப்ளை பண்ணிக்கலாம். So இந்த ரூல் 28 is applicable when it is applicable அப்படின்னு சொல்லியிருக்கேன் கீழே. Transaction between related party, distinct person will have the same PAN. அவங்கள தான் நம்ம டிஸ்டிங்க்ட் பர்சன் சொல்லுவோம். பட் ஆனா இதுல வந்து ஏஜென்ட்ஸ் நான் இன்க்ளூட் பண்ணல. ஏஜென்ட்ஸ் பிரின்சிபல் ஏஜென்ட் ரிலேஷன்ஷிப் இந்த ரூல்ல வராது. இது அடுத்து வர சப்சீக்வெண்ட் ரூல் நம்பர் 29ல கவர் ஆகுது. ஸோ ரிலேட்டட் பார்ட்டிஸ் ஆர் பர்சன்ஸ் ஆர் நாட் தி ஏஜென்ட்ஸ் அப்படிங்கறத நான் இங்க மென்ஷன் பண்ணியிருக்கேன். அண்ட் ஒன் மோர் கண்டிஷன், if the goods are not intended for further sale, இந்த டிஸ்டிங்க்ட் பர்சனுக்குள்ள நடக்கிற இந்த சப்ளை வந்து ஃபர்தர் சேலுக்கான சப்ளை கிடையாது. அது அவங்களே வாங்கி பர்சனல் கன்சம்ஷனுக்காக பண்ணக்கூடிய ஒரு சப்ளையா இருக்கலாம். அந்த சப்ளைக்கு மட்டும்தான் நம்ம ரூல் 28 நம்ம அடாப்ட் பண்ணிக்க முடியும். ஸோ எப்படி கண்டுபிடிக்கலாம் ரூல் 28ல? அகெயின் த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இஸ் ஓப்பன் மார்க்கெட் வேல்யூ. ஸோ இதே கைண்ட் ஆஃப் குட்ஸ் மார்க்கெட் ரேட்டுக்கு என்னவோ அந்த ரேட் வந்து என்னுடைய சப்ளை வேல்யூ அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணலாம். என்னால ஆப்ஷன் ஏல அவைல் பண்ண முடியல அப்படின்னா கோ ஃபார் ஆப்ஷன் பி, வேல்யூ ஆஃப் தி லைக் கைண்ட் குவாலிட்டி ஆஃப் குட்ஸ் ஆர் சர்வீசஸ். இதே ப்ராடக்ட், இதே கேரக்டர்ஸ், இதே குவாலிட்டி, பக்கத்துல டாப்ல என்னுடைய காம்படிட்டர்ஸ் என்ன வேல்யூக்கு சேல் பண்றாங்களோ அது வந்து என்னுடைய சப்ளை வேல்யூவா நான் அரைவ் பண்ணிக்கலாம். ஆப்ஷன் ஏலையும் அரைவ் பண்ண முடியல, ஆப்ஷன் பிலையும் அரைவ் பண்ண முடியல அப்படின்னு சொன்னா the last residual ஆப்ஷன் சி, வேல்யூ டிட்டர்மைன்ட் as per ரூல் 30-31. ரூல் 30 அப்படிங்கிறது நம்ம இப்பதான் பார்த்தோம். டைரக்டா காஸ்ட்ல இருந்து 110% அப்ளை பண்றது ரூல் 30. ரூல் 31 அப்படிங்கிறது ரீசனபிள் வேல்யூ அப்படின்னு சொல்றது வந்து ரூல் 31. ஸோ இதை பேஸ் பண்ணி ரூல் 28ல என்னால சப்ளை வேல்யூவை அரைவ் பண்ண முடியும். அண்ட் இந்த சப்ளை வந்து இட் இஸ் பிட்வீன் ரிலேட்டட் பார்ட்டி, டிஸ்டிங்க்ட் பர்சனுக்கு மட்டும்தான். Now we'll move into rule 29. Rule 29 யாருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, supply of goods made or received through an agent வச்சு ஆப்ரேட் பண்ற அந்த பிரின்சிபலுக்கு தான் இந்த ரூல் 29 is applicable. So agent யார்? Agent is a agent of the supplier supplying the goods or services to his customer who is not a related party. பிரின்சிபலும் ஏஜென்ட்டும் ரிலேட்டட் பார்ட்டியா இருக்கலாம். பட் அகெயின் ஏஜென்ட் மறுபடியும் இன்டர்ன் இதே குட்ஸ் ரீசேல் பண்ணும்போது அந்த ரீசேல் பண்ற அந்த கஸ்டமர் வந்து he must be a not a related party. அவர் ரிலேட்டட் பார்ட்டியா இருக்கக்கூடாது. மறுபடியும் இந்த இடத்துல அகெயின் ஜெனரல் ப்ரொவிஷன் ஆஃப் செக்ஷன் 15 வந்து நம்ம உள்ள கொண்டு வரோம். ஸோ இந்த அப்ளிகபிலிட்டி இந்த சிச்சுவேஷன்ஸ் இருக்கும்போது நம்ம எப்படி வேல்யூ அரைவ் பண்ணலாம்? ஸோ அகெயின் கோ ஃபார் ஆப்ஷன் ஏ,
ஓப்பன் மார்க்கெட் வேல்யூ. ஓப்பன் மார்க்கெட் வேல்யூ சிமிலர் என்னோட காம்படிட்டர்ஸ் மார்க்கெட்ல என்ன ரேட்டோ அந்த ரேட் வந்து என்னுடைய சப்ளை வேல்யூவா நான் எடுத்துக்கலாம். என்னால ஏல ஆப்ஷன் ஏ மார்க்கெட் வேல்யூ கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொன்னா கோ ஃபார் ஆப்ஷன் பி. ஆப்ஷன் பில 90% of the supply value by the recipient to his customer, by the agent to his customer அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ ஒரு பிரின்சிபல் வந்து ஒரு ஏஜென்ட்டுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 1 குவிண்டால் ஆஃப் கிரவுண்ட் நட் கடையில வந்து சேல் பண்றாரு. 1 குவிண்டால் காஸ்ட் வந்து 4,500. அதாவது பிரின்சிபல் ஏஜென்ட்டுக்கு சப்ளை பண்ற ரேட் வந்து 4,500 அப்படின்னு அசியூம் பண்ணிக்கலாம். அகெயின் இன் டர்ன் இந்த ஏஜென்ட் அவருடைய கஸ்டமருக்கு சேம் 1 குவிண்டால் ஆஃப் கிரவுண்ட் நட்ஸ் சேல் பண்ணும்போது he is selling it for 5,000 rupees. Excuse me sir, one second. So again agent வந்து இந்த 1 குவிண்டால் ஆஃப் கிரவுண்ட் நட்டை கஸ்டமருக்கு செல் பண்ணும்போது he is selling it for 5,000 rupees. அப்போ இந்த பிரைஸ்ல இருந்து 90% வந்து நான் வந்து எடுத்துக்கலாம் என்னுடைய சப்ளை வேல்யூல. அதாவது பிரின்சிபல் ஏஜென்ட்டுக்கு சப்ளை பண்ற அந்த வேல்யூ அரைவ் பண்ணும்போது 90% ஆஃப் த வேல்யூ சப்ளைடு பை த ஏஜென்ட் டு ஹிஸ் கஸ்டமரை வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ 90% ஆஃப் 5,000 that comes to 4,500. So again இந்த இடத்துல பிரின்சிபல் ஏஜென்ட்டுக்கு சப்ளை பண்ற வேல்யூவும் 4,500 தான். அதே சமயத்துல என்னுடைய மார்க்கெட் வேல்யூவும் 4,500 தான். ஸோ ஆப்ஷன் ஏல ஐடென்டிஃபை பண்ண முடியலன்னா கோ ஃபார் ஆப்ஷன் பி. ஆப்ஷன் பிலையும் என்னால வந்து ஏஜென்ட் ரெசிபியன்ட்டுக்கு கொடுக்குற அந்த ப்ரைஸை வந்து என்னால ஐடென்டிஃபை பண்ண முடியல, சம்திங் கான்ஃபிடென்ஷியல் என்னால தெரிஞ்சுக்க முடியல அப்படின்னு சொன்னா கோ ஃபார் ஆப்ஷன் சி. லாஸ்ட் ரெசிடுவல் கிளாஸ் ரூல் 30 or 31. ரூல் 30 அப்படிங்கிறது இட்ஸ் ஃபிளாட் ரேட். காஸ்ட்ல இருந்து டைரக்டா 110% ரூல் 30. ரூல் 31 அப்படிங்கிறது ரீசனபிள் பிரைஸ் அப்படின்னு சொல்றாங்க. Now we'll move to rule 30. ரூல் 30 நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஏன்னா பிகாஸ் 27, 28, 29 எல்லாத்துலயுமே வந்து ரூல் 30 comes into effect. ரூல் 30 and 31. So now we will in the rule 31ல வந்து we have one more proviso, rule 31A அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரூல் 31A யாருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ரன் பண்ற அந்த லாட்டரிஸ் எல்லாம் வந்து எப்படி வேல்யூ பண்ணணும், அது போக இந்த பெட்டிங், கேம்பிளிங், ஹார்ஸ் ரேஸ் இதுல இருந்து அரைவ் பண்ற அந்த பெட் பிரைஸ் மணி, பெட் வேல்யூக்கு வந்து எப்படி நம்ம வேல்யூ அரைவ் பண்ண போறோம் அப்படிங்கிறது ரூல் 31A ப்ரொவிசோ கொடுத்திருக்காங்க. இது வந்து இட்ஸ் நியூ ப்ரொவிசோ. ஸோ லாட்டரி ரன் பை த ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு எப்படி நம்ம வேல்யூ அரைவ் பண்ண போறோம் அப்படின்னா ஃபேஸ் வேல்யூ ஆஃப் த லாட்டரி into 100 divided by 112. இதான் என்னுடைய சப்ளை வேல்யூ. லாட்டரி ரன் பை த சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஃபேஸ் வேல்யூ ஆஃப் த லாட்டரி into 100 divided by 128. இதான் சப்ளை வேல்யூ. இந்த பெட்டிங், கேம்பிளிங், ஹார்ஸ் இருந்து நான் வாங்குற பிரைஸ் மணி எப்படி நான் சப்ளை வேல்யூ ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னா டைரக்டா 100% ஆஃப் த பெட் வேல்யூ ஆர் த பிரைஸ் மணி என்னுடைய சப்ளை வேல்யூ. ஸோ இட்ஸ் a new proviso, rule 31A. Now we'll move into rule 33. Rule 33, service is done by a pure agent. So pure agent அப்படின்னா யாரு அப்படின்னா கான்ட்ராக்சுவல் அரேஞ்ச்மெண்ட் இருக்கணும். சப்ளையருக்கும் ரெசிபியன்ட்டுக்கும் கான்ட்ராக்சுவல் அக்ரிமெண்ட் இருக்கணும். அண்ட் அந்த ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ப்ராக்டிக்கலாக நம்ம எக்ஸாம்பிள் பார்க்குறோம் அப்படின்னா நம்மளுடைய ஷிப்பிங் ஏஜென்ட், ஃபார்வர்டிங் அண்ட் கிளியரிங் ஏஜென்ட்ஸ் இவங்க எல்லாருமே வந்து இந்த பியூர் ஏஜென்ட் சர்வீசஸ்ல வருவாங்க. ஏன் அப்படின்னா ஒரு ஷிப்பிங் ஏஜென்ட் வந்து அவருடைய கஸ்டமருக்காக எல்லா டியூட்டிஸும் பே பண்ணுவாரு. ஃபார் எக்ஸாம்பிள் கஸ்டம்ஸ் டியூட்டி, ஃப்ரைட், ஓஷன் ஃப்ரைட்டு, ஐஜிஎஸ்டி கூட பே பண்ணிட்டு அண்ட் அட் லாஸ்ட் அவரோட கமிஷனையும் கீழே மென்ஷன் பண்ணி இன்வாய்ஸ்ல மென்ஷன் பண்ணி அவரோட கஸ்டமருக்கு கொடுப்பாரு. ஸோ இவங்கெல்லாம் வந்து தே ஆர் கால்ட் அஸ் அ பியூர் ஏஜென்ட் பிகாஸ் கான்ட்ராக்சுவல் அக்ரிமெண்ட் இருக்கு அவங்களுக்குள்ளார. அண்ட் ஆல்சோ வந்து டைட்டில், அந்த பியூர் ஏஜென்ட் வந்து அவர் ப்ரொக்யூர் பண்ற எல்லா சர்வீசஸ்லயுமே அவரோட டைட்டில் இருக்காது. அதுக்கு பதிலாக அவருடைய கஸ்டமர்னுடைய டைட்டில் தான் இருக்கும். யாருக்காக அந்த சர்வீஸை பண்றாங்களோ அவங்களுடைய டைட்டில் தான் இருக்கும். அண்ட் ஆல்சோ இந்த ப்ரொக்யூர் பண்ற எல்லா சர்வீசஸுமே வந்து அவரோட இன்ட்ரெஸ்ட்ல வந்து அவர் யூஸ் பண்றது கிடையாது. இட் இஸ் ஹோல்லி யூஸ்டு ஃபார் த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் ஹிஸ் கஸ்டமர். அப்புறம் ரிசீவ்ஸ் ஒன்லி தி ஆக்சுவல் அமௌண்ட் ஃப்ரம் த கஸ்டமர். நான் கஸ்டமருக்காக என்ன பே பண்ணியிருக்கணும் அது எக்ஸாக்டா அந்த சேம் அமௌண்ட் வந்து நான் ரீஇன்வெஸ்ட்மெண்டா என்னுடைய கஸ்டமர்கிட்ட இருந்து வாங்கிக்கிறேன். எக்ஸ்ட்ரா ₹1 கூட ப்ராஃபிட் வச்சு நான் அவர்கிட்ட இருந்து கலெக்ட் பண்ண மாட்டேன். இது போக நான் அவர்கிட்ட இருந்து வாங்குற எக்ஸ்ட்ரா அமௌண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்லி அந்த பியூர் ஏஜென்ட் கமிஷன் மட்டும்தான் இருக்கும். அது தவிர வாட் எவர் ஐ ஹாவ் இன்கர்ட்
எவ்வளவு பே பண்ணியிருக்கணும் அது அப்படியே நான் வந்து ரீஇன்வெஸ்ட்மெண்ட்டா என்னுடைய கஸ்டமர் கிட்ட இருந்து நான் வாங்கிக்கிறேன். இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் சாட்டிஸ்ஃபை ஆனாதான் நம்ம வந்து ஒரு பர்சனை வந்து பியூர் ஏஜென்ட் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். ஸோ அந்த பியூர் ஏஜென்ட் சர்வீசஸ் எப்படி நம்ம வேல்யூ பண்ண போறோம் அப்படின்னு சொன்னா, அவர் என்னெல்லாம் எக்ஸ்பென்சஸ் இன்கர் பண்ணியிருக்காரோ எல்லாமே வந்து ஒரு இன்வாய்ஸ்ல வந்து மென்ஷன் பண்ணி கொடுக்கலாம். பட் இந்த நெட் அவருடைய கமிஷன் மட்டும்தான். வேல்யூ ஆஃப் த சப்ளை இஸ் ஈக்குவல் டு taxable value of the supply is equal to value of supply less all the expenditure or cost incurred by the supplier as a pure agent. So 1 lakh rupees spend பண்ணியிருக்கேன். இந்த 1 lakh rupee கூட வந்து என்னுடைய ஏஜென்ட் கமிஷன் வந்து 5000 rupee நான் சார்ஜ் பண்ணியிருக்கேன். ஸோ 1 lakh rupee plus 5000 தான் வந்து நான் இன்வாய்ஸ்ல இஷ்யூ பண்ணியிருந்திருப்பேன். பட் என்னுடைய டாக்ஸபிள் வேல்யூ இந்த இடத்துல வந்து இஸ் ஒன்லி 5000 rupee. அப்போ நான் ஜிஎஸ்டி பே பண்றது இந்த 5000 rupeesல மட்டும்தான், நாட் ஆன் டாப் ஆஃப் 1 lakh. அந்த 1 lakh அப்படிங்கிறது இட்ஸ் a mere reinvestment மட்டும்தான். Now we'll move into rule number 34. கரன்சி ரேட், எக்ஸ்சேஞ்ச் ரேட் ஃபிளக்சுவேஷன்ஸ் இருக்கு. இது வந்து இட் ஹேப்பன்ஸ் இன் கேஸ் ஆஃப் எக்ஸ்போர்ட். நம்ம எக்ஸ்போர்ட் அவுட்புட்ஸ் பண்ணும்போதும் சரி, சர்வீசஸ் பண்ணும்போதும் சரி, நம்ம இன்வாய்ஸ்ல ஒரு ரேட் கோட் பண்ணியிருந்திருப்போம். நம்ம பேங்க் அக்கௌண்ட்ல வந்து அது கிரெடிட் ஆகும்போது அன்னைக்கு ரேட், கரன்சி ரேட்ல வந்து அது வந்து கிரெடிட் ஆயிருந்திருக்கும். ஸோ இப்போ எப்படி நான் வந்து டைம் ஆஃப் சப்ளை அரைவ் பண்ணுவேன் அப்படின்னா, குட்ஸை பொறுத்த வரைக்கும் டைம் ஆஃப் சப்ளை ஆஸ் பர் செக்ஷன் 12 என்ன அப்படிங்கறத நம்ம அரைவ் பண்ணிட்டு, அந்த டேட்ல என்ன என்னுடைய கரன்சி ரேட்டோ அதுதான் என்னுடைய சப்ளை வேல்யூ. ஃபார் எக்ஸாம்பிள் ஜூலை 1 இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணியிருக்கேன், அன்னைக்கு 70 rupees. ஜூலை 5 அன்னைக்கு எனக்கு கிரெடிட் ஆகுது, அன்னைக்கு ரேட்டுக்கு வந்து 75 rupees. அப்போ டைம் ஆஃப் சப்ளை படி நான் இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணதுதான் என்னுடைய டைம் ஆஃப் சப்ளை. ஸோ இப்போ ஜூலை 1 70 rupees தான் நான் ரெக்கார்ட்ல எடுத்துக்கணும். ஸோ அப்போ என்னுடைய வேல்யூ 70 rupeesக்கு மட்டும்தான் நான் ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். அப்போ அந்த பேங்க்ல கிரெடிட் ஆனதுக்கும் இதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கும் இல்லையா? அது எப்படி நம்ம டிட்டர்மைன் பண்ணுவோம், ஐடென்டிஃபை காமிக்கிறது, டிஸ்க்ளோஸ் பண்றது அப்படின்னா, எக்ஸ்சேஞ்ச் ரேட் ஃபிளக்சுவேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி நம்மளோட P&L நம்ம ரிஃப்ளெக்ட் பண்ணுவோம் வித்வுட் எனி ஜிஎஸ்டி இம்பாக்ட் ஆன் இட். அதே மாதிரி சர்வீசஸ்க்கும் செக்ஷன் 13 படி டைம் ஆஃப் சப்ளை அரைவ் பண்ணிட்டு அந்த டேட்ல என்ன கரன்சி ரேட்டோ அதுதான் என்னுடைய சப்ளை வேல்யூவா நான் எடுத்துக்க போறேன். So we have done with the rules. We'll move into the next slide, sir. Okay, sorry, one more rule number 35. ஒருவேளை என்னுடைய சப்ளை வேல்யூல டாக்ஸஸ் எல்லாமே வந்து இன்க்ளூசிவா இருக்கு அப்படின்னா எப்படி நான் வந்து வேல்யூ அரைவ் பண்றது? நம்ம வந்து we are talking about the invoice value. இன்வாய்ஸ் வேல்யூ அப்படிங்கிறது டாக்ஸஸ் எல்லாம் சேர்ந்ததுதான் இன்வாய்ஸ் வேல்யூ. டாக்ஸபிள் வேல்யூவை எப்படி நான் இன்வாய்ஸ் வேல்யூல இருந்து அரைவ் பண்றது அப்படின்னா ரொம்ப சிம்பிள் தான். இது வந்து ஜஸ்ட் அரித்மெட்டிக்கல் கம்ப்யூட்டேஷன் தான். டாக்ஸ் அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு வேல்யூ ஆஃப் வேல்யூ இன்க்ளூசிவ் ஆஃப் டாக்ஸஸ், அதாவது என்னுடைய இன்வாய்ஸ் வேல்யூ multiplied by tax rate in percentage. அது IGST இருக்கலாம், இல்லனா CGST plus SGST இருக்கலாம், இல்லனா CGST plus UTGST இருக்கலாம், divided by 100 plus some of the taxes. So 100 rupee வந்து inclusive of taxes அப்படின்னு நான் ரிசீவ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா into 5% தான் என்னுடைய ப்ராடக்ட் ரேட், into 5 divided by 105 வந்து இந்த இடத்துல என்னால டாக்ஸ் அமௌண்ட்டை அரைவ் பண்ண முடியும். ரெண்டே ரிடக்ட் பண்ண அப்படின்னு சொன்னா என்னால சப்ளை வேல்யூவா இதுல இருந்து அரைவ் பண்ண முடியும். The last rule. Okay, next slide. Okay, rules பார்த்துட்டோம். இப்போ வந்து tax invoices, debit and credit notes. ஆல்மோஸ்ட் 3 years நம்ம ஜிஎஸ்டி ரோல் அவுட் ஆனதுல இருந்து 3 years நமக்கு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஜிஎஸ்டில. ஸோ ஹோப் நம்ம எல்லாருக்குமே வந்து அந்த டாக்ஸ் இன்வாய்ஸஸோட ஃபார்மேட், டெபிட் கிரெடிட் நோட்ஸோட ஃபார்மேட்ஸ் எல்லாமே வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து நான் ஜஸ்ட் பிக்ட் அப் ஒன்லி ஃபியூ ப்ரொவிஷன்ஸ். ஸோ கொஞ்சம் ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் அப்படின்னு நினைச்சது மட்டும் நான் பிக் பண்ணியிருக்கேன். ஸோ இதுல வந்து டாக்ஸ் இன்வாய்ஸ் சப்ளையர் வந்து டாக்ஸ் இன்வாய்ஸை எப்போ இஷ்யூ பண்ண வேண்டாம் அப்படின்னு சொன்னா சம் ஸ்பெஷல் கிரைட்டீரியா கொடுத்துருக்காங்க. அந்த சிச்சுவேஷன்ல ஹி நீட் நாட் இஷ்யூ அ டாக்ஸ் இன்வாய்ஸ். எப்போ அப்படின்னா, ஒருவேளை என்னுடைய சப்ளை வேல்யூ வந்து குட்ஸா இருக்கலாம், சர்வீசஸா இருக்கலாம், இல்ல போத். சப்ளை வேல்யூ வந்து இட் இஸ் லெஸ் தேன் 200 rupee அப்படின்னு சொன்னா நான் வந்து இந்த இடத்துல டாக்ஸ் இன்வாய்ஸ் இஷ்யூ பண்ண தேவையில்லை. ஆர் அதர்வைஸ் ரெசிபியன்ட் வந்து ரெஜிஸ்டர்ட் பர்சன் இல்ல அப்படின்னாலும் நான் இன்வாய்ஸை கொடுக்க வேண்டாம். பட் ப்ரொவைடர் அவர் என்கிட்ட இருந்து இன்வாய்ஸை டிமாண்ட் பண்ணாம இருக்கணும். அவர் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொன்னா the supplier need not issue the tax invoice. இது வந்து மெடிக்கல் ஷாப்ல நம்ம காமனா பார்க்கலாம். அந்த 5 rupee 10 rupee 2 rupee எல்லாம் வந்து டேப்லெட் சேல் நடக்கும். ஸோ இப்போ ஈச் அண்ட் எவ்ரி ருபீ சேலுக்கு வந்து நம்ம இன்வாய்ஸ் இஷ்யூ பண்றது வந்து ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டி. ஸோ அந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ்ல டுவர்ட்ஸ் தி எண்ட் ஆஃப் த டே ஒரு கன்சாலிடேட்டட் டாக்ஸ் இன்வாய்ஸா வந்து ரைஸ் பண்ணிக்கலாம். ரைஸ் பண்ணி அவரோட ரெக்கார்ட் பர்பஸ்க்காக சப்ளையரை வந்து ரீடைன் பண்ணிக்கலாம். ஒருவேளை இந்த சப்ளையர் வந்து டீல்ஸ் போத் வித் எக்ஸம்டட் குட்ஸும் டீல் பண்றாரு, டாக்ஸபிள் குட்ஸும் டீல் பண்றாரு அப்படின்னு சொன்னா இன்வாய்ஸ் கம் பில் ஆஃப் சப்ளை அந்த மெத்தட்ல, அந்த மாடல்
டாக்ஸ் இன்வாய்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். அண்ட் ஆல்சோ ஒருவேளை சப்ளையர் ஆஃப் குட்ஸா இருந்தா அவருடைய இன்வாய்ஸ் டாக்ஸ் இன்வாய்ஸ் வந்து 3 நம்பர்ஸ்ல 3 காப்பீஸ் இஷ்யூ பண்ணியிருந்திருக்கும். ஒன்னு ஃபார் த சப்ளையர் ஹிம்செல்ஃப், இன்னொன்னு ஃபார் த ரெசிபியன்ட், தேர்ட் ஒன் வந்து ஃபார் த மூவ்மெண்ட், டிரான்சிட்ல இருக்கும்போது அந்த கன்சைன்மெண்ட் யார் எடுத்துட்டு போறாங்களோ அந்த பர்சனுக்காக வந்து காப்பீஸ் ரைஸ் பண்ணலாம். ஒருவேளை இவர் சப்ளையர் ஆஃப் சர்வீசஸா இருந்தாரு அப்படின்னு சொன்னா 2 காப்பீஸ் இஸ் சஃபிஷியன்ட், 2 காப்பி மட்டும் போதும். கவர்மெண்ட்ல ஒரு ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க பை வே ஆஃப் நோட்டிபிகேஷன். ஒரு சில டிரான்ஸ்போர்டேஷன் பண்ணும்போது டாக்ஸ் இன்வாய்ஸ் இஷ்யூ பண்ண தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு. எப்போ அப்படி? பிகாஸ் நம்ம 31 படி குட்ஸை ரிமூவ் பண்ணாலே டாக்ஸ் இன்வாய்ஸ் இஷ்யூ பண்ணணும் அப்படிங்கிறது கண்டிஷன். அந்த கண்டிஷனை வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணியிருக்காங்க. எந்த மாதிரி டைம்ல அப்படின்னா, சப்ளை ஆஃப் லிக்விட் கேஸ் வேர் த குவான்டிட்டி இஸ் நாட் நோன் அட் த ரிமூவல். எல்பிஜி கேஸ் சப்ளை பண்ணும்போது ரிமூவ் பண்ணும்போது எனக்கு அந்த எக்ஸாக்ட் குவான்டிட்டி தெரியல அப்படின்னு சொன்னா டாக்ஸ் இன்வாய்ஸ் இஷ்யூ பண்ண வேண்டாம். லேட்டர் ஆன் பீரியட்ல வந்து இஷ்யூ பண்ணி இருந்திருக்கலாம். ஆர் குட்ஸ் ஆர் ரிமூவ் ஃபார் ஜாப் ஒர்க் அப்படின்னு சொன்னா டாக்ஸ் இன்வாய்ஸ் தேவையில்லை. ஆர் ரீசன் எனி அதர் தேன் சப்ளையை தவிர வேற எந்த ரீசனுக்கு நீங்க குட்ஸை ரிமூவ் பண்ணியிருந்தாலும், அது பர்சனல் கன்சம்ஷனா இருக்கலாம், டெமோ பர்பஸா இருக்கலாம், டெஸ்டிங் பர்பஸா இருக்கலாம், இந்த டைம்ல ரிமூவ் பண்ணும்போது டாக்ஸ் இன்வாய்ஸ் இஷ்யூ பண்ண தேவையில்லை. ஆர் எனி அதர் கேசஸ் ஆஸ் நோட்டிஃபைடு பை தி போர்டு. ஸோ இன்னும் ஒருவேளை கவர்மெண்ட் பை வே ஆஃப் நோட்டிபிகேஷன் இன்னும் ஏதாவது நோட்டிஃபை பண்ணாங்க அப்படின்னு சொன்னா அந்த சினாரியோஸ்லயும் யூ நீட் நாட் ரேஸ் அ இஷ்யூ அ டாக்ஸ் இன்வாய்ஸ். நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். இது வந்து இ இன்வாய்சிங். நம்ம ஆல்ரெடி April 1, 2020 வந்திருக்க வேண்டியது இ இன்வாய்சிங். பிகாஸ் சம் ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டினால வந்து நம்மளால பண்ண முடியல. அண்ட் ஆல்சோ கவர்மெண்ட் வந்து இதை டெஃபர் பண்ணிட்டாங்க. 1 October 2020 வரைக்கும் டெஃபர் பண்ணிட்டாங்க. ஸோ டாக்ஸ் பேயர்ஸ் வித் டர்ன் ஓவர் அபவ் 100 crores, ஒருத்தருடைய அக்ரிகேட் டர்ன் ஓவர் 100 crores மேல இருந்துச்சு அப்படின்னு சொன்னா டெஃபினெட்லி வந்து அவங்க இ இன்வாய்சிங் யூஸ் பண்ணணும். மேனுவல் இன்வாய்சிங் வந்து அவாய்ட் பண்ணிட்டு கம்ப்ளீட்லி இ இன்வாய்சிங் தான் யூஸ் பண்ணணும் ஃப்ரம் 1/10/2020 ஆன்வர்ட்ஸ். அண்ட் ஆல்சோ அதுலயும் டாக்ஸ் பேயர் வித் டர்ன் ஓவர் அபவ் 500 crores இருக்கிறவங்க B2C சப்ளை பண்ணும்போது அவங்களுடைய இ இன்வாய்சிங்ல கண்டிப்பா வந்து இந்த குவிக் ரெஸ்பான்ஸ் கோட் QR கோட் அப்படிங்கிறது அதுல அஃபிக்ஸ் பண்ணி இருந்திருக்கணும். அதுவும் வந்து வித் எஃபெக்ட் ஃப்ரம் 1/10 October 2020. So some category of taxpayers வந்து they are exempted from issuing e-invoicing. யாரெல்லாம் வந்து இந்த e-invoicing கேட்டகரியில வர வேண்டாம் அப்படின்னு சொன்னா இன்சூரன்ஸ் கம்பெனி, பேங்கிங், ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அண்ட் நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனி, இவங்களுக்கெல்லாம் அந்த e-invoicing ப்ராசஸ் கிடையாது. ஆல்சோ குட்ஸ் டிரான்ஸ்போர்ட் ஏஜென்சி, பேசஞ்சர் டிரான்ஸ்போர்டேஷன் சர்வீசஸ், அப்புறம் சினிமாட்டோகிராஃப் ஃபிலிம்ஸ் இன் மல்டிப்ளெக்ஸ் தியேட்டர்ஸ்ல இருக்கிறவங்களுக்கு e-invoicing ப்ராசஸ் கிடையாது. செக்ஷன் 34 ஒரு சின்ன அமெண்ட்மெண்ட் வந்து இந்த செக்ஷன் 34ல வந்தது. ஃபினான்ஸ் பில் 2020 அமெண்ட்மெண்ட் February வந்தது. என்ன அப்படின்னா, ஏர்லியர் பாத்தீங்கன்னா ஒரு டாக்ஸ் இன்வாய்ஸ்க்கு வந்து ஒரு டெபிட் நோட் ஆர் கிரெடிட் நோட் வந்து கண்டிப்பா வந்து இஷ்யூ பண்ணியிருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இது வந்து இந்த ப்ரொவிஷன் ஹாஸ் பீன் ரிலாக்ஸ்டு. மல்டிபிள் இன்வாய்ஸஸ்க்கு ஒரு சிங்கிள் கிரெடிட் நோட் ஆர் ஒரு சிங்கிள் டெபிட் நோட் வந்து நம்ம இஷ்யூ பண்ணலாம் அப்படிங்கறது வந்து ஒரு ரிலாக்ஸேஷனா கொண்டு வந்தாங்க. பட் இது வந்து ப்ரொவிஷன்ல வந்துச்சே தவிர ப்ராக்டிக்கலா வந்து போர்ட்டல்ல வரல. ஸ்டில் இப்பவும் நம்ம கிரெடிட் நோட் டெபிட் நோட் ஃபீட் பண்றோம் அப்படின்னா அந்த இடத்துல எக்ஸாக்டா இன்வாய்ஸ் நம்பர் கேக்குது. ஸோ மல்டிபிள் அப்படின்னு சொன்னதுக்கு வந்து ஒன்றும் எஃபெக்ட் வரல போர்ட்டல்ல. அண்ட் நோட்டிபிகேஷன் நம்பர் 3/2019 ஒரு மறுபடியும் இதுல ஒரு அமெண்ட்மெண்ட் வந்தது. டேட் ஆஃப் டெபிட் நோட் ஆர் கிரெடிட் நோட் இஸ் டீலிங்க்டு ஃப்ரம் தி ஒரிஜினல் இன்வாய்ஸ் டேட். அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு இன்வாய்ஸ் இருக்கு, சப்சிக்வெண்டா அதுக்கு ஒரு கிரெடிட் நோட் டெபிட் நோட் எஃபெக்ட் நான் கொடுக்கணும் அப்படின்னா நெக்ஸ்ட் சப்சிக்வெண்ட் இயர்ல வர செப்டம்பர் மந்த்துக்குள்ளார வந்து அதுக்கு நான் வந்து எஃபெக்ட் கொடுத்துருக்கணும். அப்படி ஒருவேளை செப்டம்பர் தாண்டிடுச்சு அப்படின்னு சொன்னா அந்த கிரெடிட் நோட் டெபிட் நோட் என்னால இஷ்யூ பண்ண முடியாது பர்டைனிங் டு த ப்ரீவியஸ் ஃபினான்ஷியல் இயர். பட் இந்த டீலிங்க் அப்படிங்கிற அந்த ஒரு டெர்மினாலஜி யூஸ் பண்றதுனால டெபிட் நோட் ஆர் கிரெடிட் நோட் கேன் பி இஷ்யூட் ஃபார் எனி இன்வாய்ஸ் பர்டைனிங் டு எனி ஃபினான்ஷியல் இயர். இப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, டெபிட் நோட் கிரெடிட் நோட் டேட் வந்து கரண்ட் டேட்ல இருந்தா போதும், நீங்க வந்து இன்வாய்ஸ் டேட்டோட இதை வந்து லிங்க் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இட்ஸ் ரிலாக்ஸேஷன். அண்ட் நோட்டிபிகேஷன் நம்பர் 12/70 இது நம்மளோட டாக்ஸ் இன்வாய்ஸ்ல ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு நோட்டிபிகேஷன். இது ஆல்ரெடி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஆல்மோஸ்ட் பி நோன் அபவுட் திஸ். நம்மளுடைய அக்ரிகேட் டர்ன் ஓவர் 1 crore and 50 lakhs இருந்துச்சு அப்படின்னு சொன்னா நீங்க HSN கோட் எதுவும் யூஸ் பண்ண வேண்டாம். அதுவே 1 crore and 50 to 5 crores இருந்துச்சு அப்படின்னா மேண்டேட்ரி 2-digit HSN கோட் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருந்திருக்கணும். அண்ட் நம்மளுடைய அக்ரிகேட் டர்ன் ஓவர் above 5 crores இருந்துச்சு அப்படின்னு சொன்னா மேண்டேட்ரி 4-digit HSN கோட் நம்ம கண்டிப்பா யூஸ் பண்ணியிருந்திருக்கணும். இது வந்து ஒன்லி ஃபார் சப்ளை ஆஃப் குட்ஸுக்கு தான், சர்வீசஸ்க்கு எந்த ரிலாக்ஸேஷனும் கிடையாது. வாட் எவர் பி த டர்ன் ஓவர் SAC கோட் வந்து கண்டிப்பா வந்து நம்மளோட இன்வாய்ஸ்ல வந்து
கொடுத்துருக்கணும், மேண்டேட்டரி ஃபீல்டா கொடுத்துருக்கணும். ஸோ தட் இஸ் த எண்ட் ஆஃப் த செஷன். ஸோ கொஸ்டின்ஸ் ஏதாவது இருந்தாலும் ரெடி டு ஆன்சர் யுவர் கொஸ்டின்ஸ். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ மேடம், எக்ஸலண்ட் ப்ரெசன்டேஷன் பண்ணியிருக்கீங்க. ஒரு இது டைம் அண்ட் வேல்யூ இஸ் a very toughest சப்ஜெக்ட். அது ஒரு ஜெயக்குமார் ஜூஸா பிழிஞ்சு கொடுத்துருக்கீங்க. பார்ட்டிசிபென்ட்ஸ் ஏதாவது क्वेश्चन தான் கேட்கலாம் நீங்க. ஆல்ரெடி சாட்ல கொடுத்திருக்காங்க பாருங்க. எஸ் எஸ். GTA services, time of supply of a GTA services, please explain. ஓகே, ஸோ GTA சர்வீஸ் அப்படிங்கிறது நீங்களே கொஸ்டின்லேயே சொல்லிட்டீங்க, இவங்க வந்து சர்வீஸ் தான் அப்படிங்கிறது. ஸோ சர்வீஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து செக்ஷன் 13ல வந்து என்ன நமக்கு அவைலபிலிட்டி இருக்கோ அதை நம்ம எடுத்துக்கலாம். பட் ஆனால் இதுல ஒன் மோர் பாயிண்ட் நம்ம பார்க்கணும். GTA அப்படிங்கிறவங்க வந்து ரிவர்ஸ் சார்ஜில் தான் வருவாங்க, அட்ராக்ட் ஆவாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது GTA சர்வீஸ் நம்ம என்னைக்கு நம்ம எடுத்துக்கிறோமோ அன்னைக்கு வந்து நமக்கு ஒரு சின்ன பில் மாதிரி கொடுக்குறாங்க இல்லையா, அந்த பில் டேட் என்னவோ அந்த டேட்ல இருந்து நம்ம வந்து அந்த 60 டேஸோ இல்ல அந்த சர்வீஸ் ரிசீவ் பண்ணது எந்த டேட்டோ அதுல ஏர்லியஸ்ட் ஆஃப் த டேட் வந்து நம்ம வந்து டைம் ஆஃப் சப்ளையா நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து டைம் ஆஃப் சப்ளை ஆஃப் சர்வீசஸ் ரிவர்ஸ் சார்ஜ் வந்து இந்த கொஸ்டினுக்கு வந்து அப்ளை ஆகும் சார். அந்த ப்ரொவிஷன்ஸ் 2 கிரைட்டீரியா பார்த்துட்டு நம்ம டைம் ஆஃப் சப்ளையை டிசைட் பண்ணிக்கலாம். இது லோடிங் சார்ஜஸ் இஸ் டாக்ஸபிள் ஆர் நாட் இஷ்யூடு இன்வாய்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. Okay, so next question, loading charges is taxable or not? ஓகே, லோடிங் சார்ஜஸ், அதாவது இந்த லோடிங் சார்ஜஸ் எல்லாமே வந்து நம்ம வந்து அந்த இன்சிடென்டல் எக்ஸ்பென்சஸ், அடிஷனல் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு ஒரு கிளாஸ் பார்த்தோம் இல்லையா, அதுல வந்துடும் சார். அப்போ வந்து நான் என்னுடைய இன்வாய்ஸ்ல நான் இந்த லோடிங் சார்ஜஸை மென்ஷன் பண்றேன் அப்படின்னா டெஃபினட்டா லோடிங் சார்ஜஸையும் சேர்த்து தான் வந்து நான் வந்து ஜிஎஸ்டி லெவி பண்ணியிருந்திருக்கணும். அதாவது என்னுடைய சப்ளை வேல்யூல லோடிங் சார்ஜஸும் இன்க்ளூடட் தான். ஒருவேளை லோடிங் சார்ஜஸ் நீங்க இன்வாய்ஸ்ல போடல, இது வந்து ஒரு செப்பரேட்டா ஒரு அன்ரெஜிஸ்டர்ட் பர்சன் கிட்ட இருந்து நீங்க வாங்குறீங்க, எடுத்துக்கிறீங்க இந்த சர்வீஸை அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல ஜிஎஸ்டி வராது. பட் இதை நீங்க கலெக்ட் பண்றீங்க அப்படின்னா டெஃபினட்டா வித் ஜிஎஸ்டியோட தான் நம்ம கலெக்ட் பண்ணணும். எனி क्वेश्चंस participants? நீங்க உங்க மியூட்டை ஆன் பண்ணிட்டு கேட்கலாம். பார்ட்டிசிபென்ட்ஸ் ஏதாவது क्वेश्चंस இருக்கா உங்களுக்கு? மேடம், இந்த சாம்பிள்ஸ் எப்படி இது அட்ராக்ட் பெனால்டி எஸ் சார். Penalty amount received for delay in payment, whether penalty amount should be included in sale amount along with the GST. ஓகே, சேல் அமௌண்ட் ரிசீவ் பண்ணும்போது நீங்க அந்த பெனால்டி அமௌண்ட்டையும் சேர்த்து தான் வாங்குறீங்க அப்படின்னு சொன்னா டெஃபினெட்லி வந்து நம்ம வந்து ஜிஎஸ்டியோட தான் சார் வாங்கணும். ஏன்னா நம்ம பெனால்டி, லேட் ஃபீ, இன்ட்ரெஸ்ட் இது எல்லாமே வந்து டிலேடு பேமெண்ட், அந்த கன்சிடரேஷன் டிலே பேமெண்ட் பண்ணதுக்காக வாங்கக்கூடிய இந்த சார்ஜஸ், இந்த அடிஷனல் சார்ஜஸ் எல்லாமே வந்து ஜிஎஸ்டி எஃபெக்ட் கண்டிப்பா இதுக்கு உண்டு. ஸோ அலாங் வித் ஜிஎஸ்டி தான் நம்ம வாங்கணும். எதர் இது நீங்க இன்வாய்ஸோட சேர்த்து வாங்கிக்கிட்டு தனியா நீங்க இதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு டெபிட் நோட் மாதிரி, கிரெடிட் நோட் மாதிரி நீங்க ரைஸ் பண்ணிக்கலாம். சாரி, டெபிட் நோட் மாதிரி நீங்க ரைஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா டெபிட் நோட்டுமே இட் இஸ் ஈக்குவல் டு இன்வாய்ஸ் தான். ஸோ அதனால டெபிட் நோட் ரைஸ் பண்ணி வாங்கிக்கலாம். ஆர் அதர்வைஸ் தனியாவே இதுக்கு வந்து நீங்க ஒரு இன்வாய்ஸ் இஷ்யூ பண்ணிக்கலாம். ஒருவேளை இதை நீங்க வாங்கும் போதே உங்களுக்கு கரெக்டா அசர்டைன் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னா இன்வாய்ஸ்லயே இதை நீங்க மென்ஷன் பண்ணி வாங்கிக்கலாம். பட் டெஃபினெட்லி வித் ஜிஎஸ்டி தான் நம்ம இதை கலெக்ட் பண்ணணும். ஓகே, ஒன் மோர் query மேடம். இந்த சாம்பிள் இன்வாய்ஸஸ் இது பண்றாங்களே, சாம்பிள்ஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. பார்ட்டிசிபென்ட்ஸ் any other questions please? ஒன் செகண்ட் மேடம், நீங்க ஆஃப்டர் இன்வாய்ஸ்க்கு பிறகு டிஸ்கவுண்ட் ஒன்னு சொன்னீங்க பாத்தீங்களா? ஆமா சார். இன்வாய்ஸ் ரைஸ் பண்ண பிறகு டிஸ்கவுண்ட் வருதுன்னா கமர்ஷியல் இன்வாய்ஸ், கமர்ஷியல் டெபிட் நோட், கிரெடிட் நோட் ஏதோ போட்டுட்டு அதுல ஜிஎஸ்டி அப்ளிகபிள் இல்லாம வரும்னு. ஆமா, அது கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. அது என்ன ஆக்சுவலா என்ன சொல்ல வரீங்க மேடம்? அது ஆக்சுவலா வந்து நம்ம அதாவது டிஸ்கவுண்ட் வந்து போஸ்ட் சேல் டிஸ்கவுண்ட்டும் இருக்கு. போஸ்ட் சேல் டிஸ்கவுண்ட்டுக்கு நம்ம ஜிஎஸ்டி எஃபெக்ட் உண்டா இல்லையா அப்படிங்கிறதுக்கு நம்ம அந்த 3 கண்டிஷன் வந்து நம்ம பார்க்கணும். ஒன்னு, இந்த டிஸ்கவுண்ட் வந்து டேர்ம்ஸ், என்னுடைய டேர்ம்ஸ் ஆஃப் அக்ரிமெண்ட் பிட்வீன் த சப்ளையர் ரெசிபியன்ட், அந்த டேர்ம்ஸ் அவங்களுக்குள்ள எக்ஸிக்யூட் பண்ற அந்த டீட்லயே இருந்துச்சு அப்படின்னு சொன்னா இது வந்து வித் ஜிஎஸ்டியோட தான் வரும். அதே மாதிரி இந்த பர்டிகுலர் டிஸ்கவுண்ட் வந்து என்னால இந்த இன்வாய்ஸ்க்கு தான் அப்படின்னு சொல்லி என்னால கரெக்டா ஐடென்டிஃபை பண்ண முடியும், லிங்க் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னா நான் சப்சிக்வெண்டா அந்த இன்வாய்ஸை ரெஃபர் பண்ணி ஒரு கிரெடிட் நோட்டை ரைஸ் பண்ணி ஜிஎஸ்டி இம்பாக்டோட வந்து இதை நான் காமிச்சிடலாம்.
பட் இப்படி என்னால பண்ண முடியல. அதாவது இந்த இன்வாய்ஸோட டிஸ்கவுண்ட் தான். ஏதாவது 10 குவான்டிட்டி சேல் பண்ணா எனக்கு வந்து பொதுவா ஒரு கேஷ் டிஸ்கவுண்ட் கொடுக்கறதா அந்த சப்ளையர் மேனுஃபேக்சரர் சொல்றாரு. நான் வந்து டீலர் 10 ப்ராடக்ட் நான் வித்துடுறேன். இந்த கேஷ் டிஸ்கவுண்ட் வந்து எனக்கு எப்ப கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னா, அடுத்த டைம் நான் அவர்கிட்ட போய் சில ப்ரொக்யூர்மெண்ட் பண்ணும்போது எனக்கு இந்த கேஷ் டிஸ்கவுண்ட்டை கொடுக்குறாங்க. அப்போ இந்த டிஸ்கவுண்ட் வந்து என்னால இதுக்கு முன்னாடி பண்ண அந்த 10 சேலை வந்து என்னால லிங்க் பண்ணவே முடியாது, ரெஃபர் பண்ணவே முடியாது என்னால. இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல நம்ம மியர் கமர்ஷியல் கிரெடிட் நோட் மட்டும் இஷ்யூ பண்ணிக்கலாம். அதாவது நாட் லிங்க்டு டு எனி இன்வாய்சஸ். அப்ப இதுக்கு வந்து ஜிஎஸ்டி இம்பாக்டே வராது. அந்த 3 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிருந்தா மட்டும்தான் நம்ம வந்து ஜிஎஸ்டி இம்பாக்ட் கொடுக்க போறோம். ஒன்னு டர்ம்ஸ் ஆஃப் அக்ரிமெண்ட், இன்னொன்னு லிங்க்டு டு தி பர்டிகுலர் இன்வாய்ஸா என்னால ஐடென்டிஃபை பண்ண முடியும் அப்படின்னா. தேர்ட் ஒன் வந்து சப்சிக்வெண்டா அந்த இன்புட் டாக்ஸ் கிரெடிட்டை அந்த ரெசிபியன்ட் வந்து ரிவர்ஸ் பண்ணியே ஆகணும். அவரு இட்ஸ் மேண்டேட்டரி ப்ரொவிஷன். அவர் ரிவர்ஸ் பண்ணா மட்டும்தான் இதுக்கு வந்து நான் ஜிஎஸ்டி இம்பாக்ட் கொடுக்க முடியும். இது 3மே இல்ல, இந்த 3த்துல ஏதாவது ஒண்ணு இல்ல அப்படின்னா கூட மியர் கமர்ஷியல் கிரெடிட் நோட் தான் இஷ்யூ பண்ணணும் வித்அவுட் எனி ஜிஎஸ்டி எஃபெக்ட். ஓகே சார். இந்த மாதிரி சினாரியோல இப்ப வந்து அத தவறுதலா யூஸ் பண்ண முடியல. இப்ப அத என்னன்னா இந்த மந்த்துக்கு வந்து நான் என்டையர் இவ்வளவு சேல்ஸ் நடந்துச்சு அப்படிங்கறது வந்து கிளியர் கட் இன்வாய்ஸ் நம்பர் சொல்லாம இது மிஸ்யூஸ் பண்ண முடியும்ல? இல்ல, இது மிஸ்யூஸ் பண்ண முடியாது. நம்ம வந்து ஜிஎஸ்டி இல்லாம தானே மியர் கமர்ஷியல் கிரெடிட் நோட் தானே கொடுக்க போறோம். கமர்ஷியல் கிரெடிட் நோட்ங்கிறது அந்த வேல்யூ வந்து இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி வேல்யூவா? இல்ல ஜிஎஸ்டியே கிடையாது. அது வந்து ஒன்லி அந்த சப்ளை வேல்யூக்கு மட்டும் தான் அந்த டிஸ்கவுண்ட். சோ மியர் கமர்ஷியல் கிரெடிட் நோட் அப்படிங்கிறது கேஷ் டிஸ்கவுண்டா இருக்கலாம். ஆல்ரெடி நான் வந்து என்டையர் அமௌண்ட்டுக்கும் இன்புட் எடுத்துட்டேன். ஓகே. அடுத்து அவங்க டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. ஓகே. அத வந்து கம்பெனி என்ன சொல்லுதுன்னா, வேணும்னே இந்த ஜிஎஸ்டி வந்து நம்ம திருப்பி ரிவர்ஸ் பண்ணாம இருக்கிறதுக்காக பர்டிகுலர் பில்லுன்னு சொல்லாம ஒரு கன்சாலிடேட்டட் தர்றாங்கன்னு வச்சுங்களேன். அது என்ன அப்படின்னா அவாய்ட் பண்றதுதான். ஆக்சுவலா டாக்ஸ் அவாய்ட் பண்றதுக்காக அந்த மாதிரி பர்பஸ் யூட்டிலைஸ் பண்ண முடியும்ல? இல்ல, அதாவது நம்ம இது டாக்ஸ் அவாய்டுன்னு அப்ப சொல்ல முடியாது. எப்படி பார்த்தாலும் சப்ளையர் வந்து அவர் கட்ட வேண்டிய டாக்ஸுக்கு அதிகமா தானே இப்போ டாக்ஸ் கட்டியிருப்பாரு. இந்த டிஸ்கவுண்ட்டை கொடுத்தாரு அப்படின்னு சொன்னா அவருடைய சப்ளை வேல்யூ குறைஞ்சிருக்கணும் இல்லையா? பட் அவரு 100 ரூபாய்க்கு 10 ரூபாய் டிஸ்கவுண்ட், பட் 100 ரூபாய்க்கு தானே அவர் டாக்ஸ் முதல்ல பே பண்ணிருந்திருப்பாரு. சோ அவர் சைடுல டாக்ஸ் அவாய்ட் பண்ணல. அதே அவர் பண்ணல. ரெசிபியன்ட் சைடுல பாப்போம். ரெசிபியன்ட் சைடுல நீங்க வந்து 100 ரூபாய்க்காக தான் நீங்க வந்து அந்த இன்புட் டாக்ஸ் கிரெடிட் அவைல் பண்றீங்க. 90 ரூபாய்க்காக நீங்க அவைல் பண்ணல. சோ வந்து நீங்க வந்து சப்ளையருக்கான டாக்ஸ் கரெக்டா நீங்க கொடுத்துட்டு தான் நீங்க இன்புட் டாக்ஸ் கிரெடிட் அவைல் பண்றீங்க. உங்ககிட்ட இருந்து அவர் ஒன்னும் குறைச்சு வாங்கலையே. இப்ப 100 ரூபீஸ்க்கு நான் இன்புட் எடுத்துட்டேன். திருப்பி 10 ரூபீஸ் நான் வந்து கமர்ஷியல் கிரெடிட் நோட்டா வாங்கிட்டேன். ஓகே. அப்ப அதுக்கு அந்த போர்ஷனுக்குள்ள நான் கிரெடிட் ரிவர்ஸ் பண்ணலையே. இல்ல, ரிவர்ஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா இது வந்து மியர் கமர்ஷியல் கிரெடிட் நோட் அப்படிங்கறதுனால ஒருவேளை உங்க சப்ளையர் வந்து கிரெடிட் நோட் கொடுக்கும் போது ஜிஎஸ்டி இம்பாக்டோட கொடுத்தாரு அப்படின்னு சொன்னா அப்ப கட்டாயம் ரெசிபியன்ட் வந்து அந்த 10 ரூபாயை ரிவர்ஸ் பண்ணணும் அடுத்த சப்சிக்வெண்ட் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணும்போது. பட் ஆனா அவரே வந்து உங்களுக்கு வந்து அந்த கிரெடிட் நோட் கொடுக்கும் போது மியர் கமர்ஷியலா தான், அதாவது பினான்சியல் கிரெடிட் நோட்டா தான் அவர் கொடுக்குறாரு. ஜஸ்ட் சப்ளை வேல்யூல இருந்து ரெடியூஸ் பண்ணி கொடுத்துறாரு, அவ்வளவுதான். சோ நீங்க அவருக்கு கொடுக்க வேண்டிய டாக்ஸையும் கரெக்டா கொடுத்துட்டீங்க, 100 ரூபாயும் கொடுத்துட்டீங்க, 100 ரூபாய் இன்புட் டாக்ஸ் கிரெடிட்டா எடுத்துட்டீங்க. சோ உங்க சைட்ல இருந்து எந்த ஒரு டாக்ஸ் வயலேஷனுமே கிடையாது. ஓகே ஓகே ஓகே, thank you. ஓகே சார். மேடம், one more question. Hello. Yes sir. Madam, calling from Madurai. My name is Alavi Sundaram. இப்ப நீங்க மேடம் இப்ப நீங்க சொன்னீங்க அந்த 3 கண்டிஷன்ஸ்ல வந்து ரெசிபியன்ட் வந்து கிரெடிட் நோட் இப்ப நாங்க இஷ்யூ பண்றோம், ரெசிபியன்ட் வந்து அவர் வந்து அந்த ஆக்ஷன் எடுக்கலாட்டி நம்மளுடைய கிரெடிட் நோட் வேலிடா இன்வாலிடா? இல்ல, நம்மளது வந்து வேலிட் தான் சார். எப்படின்னா நம்ம GSTR 1ல இந்த கிரெடிட் நோட்டை ஃபைல் பண்ணிருப்போமா, இஷ்யூ பண்ணிருப்போம். கண்டிப்பா. அவரோட 2A பாத்தீங்கன்னா இது வந்து கிரெடிட் நோட்ஸ், அதாவது அந்த சப்ளையர் ஆங்கிள் இருந்து இதுல வந்து அந்த டிரான்சாக்ஷன் வந்து கரெக்டா ரிஃப்ளெக்ட் ஆகும். 2A டவுன்லோட் பண்ணி பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். B2B கிரெடிட் நோட்ஸ் அப்படின்னு சொல்லி 2 ஆப்ஷன் வரும். அதுல ரிஃப்ளெக்ட் ஆகும். அது வந்து அவர் கண்டிப்பா பண்ணணும். அப்படி பண்ணல அப்படின்னு சொன்னா ப்ராப்ளம் வந்து அவருக்கு தான், அவரோட சைடுல இருந்து தான். நீங்க இப்போ ஒரு செக்ஷன் சொன்னீங்க, அந்த 3 இதுல வந்து 3மே சாட்டிஸ்ஃபைஸ் ஆயிருக்கணும், இல்லாட்டி ஏதாவது ஒன்று சாட்டிஸ்ஃபைஸ் ஆயிருக்குன்னு சொன்னீங்க. அப்பதான் அந்த கிரெடிட் நோட் வேலிட்னு சொன்னீங்களே, இப்ப எப்படி மேடம் அது எப்படி?
இல்ல அந்த இப்ப நீங்க சொல்ற क्वेश्चनல வந்து நான் அந்த மூணு கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை ஆயிருக்கு அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். அதாவது போஸ்ட் சேல் டிஸ்கவுண்ட் பட் டர்ம்ஸ் ஆஃப் அக்ரிமெண்ட்ல இருக்கு. அதே மாதிரி இந்த டிஸ்கவுண்ட் வந்து இந்த பர்టిక్యులர் இன்வாய்ஸ்க்காக தான் கொடுக்குறோம் அப்படிங்கிறது என்னால கரெக்ட்டா ஐடென்டிஃபை பண்ண முடியுது. உங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியுது. இது ரெண்டும் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சுன்னா தேர்ட் வந்து அந்த ஐடிசியை கட்டாயம் அந்த ரெசிபியன் வந்து ரிவர்ஸ் பண்ணி ஆகணும். ரிவர்ஸ் பண்ணி அப்படி ரிவர்ஸ் பண்ணாட்டி என்ன மேடம் அதாவது நமக்கு எதுவும் அஃபெக்ட் ஆகுமா? நமக்கு ரிவர்ஸ் பண்ணாட்டி சப்ளையருக்கு எந்த பாதிப்பும் இல்ல சார். ஏன்னா நம்ம வந்து கரெக்டா ஜிஎஸ்டிஆர் 1ல கிரெடிட் நோட்டை கரெக்டா டிக்ளேர் பண்ணிடுறோம். அவருடைய 2Aல இது வந்திருக்கும். பட் அவர் அதை வந்து கன்சிடர் பண்ணாம இருக்கிறதுனால அதாவது அளவுக்கு அதிகமா இன்புட் டாக்ஸ் கிரெடிட் எடுத்த மாதிரி அவர் சைட்ல வந்து அது ஒரு மிஸ்டேக்கா இருக்கும், ஃபால்ட்டா இருக்கும். சரி மேம். அப்ப இன்னொரு கொஸ்டின், அந்த இவே பில்ல வந்து கொஞ்சம் சொல்ல முடியுமா? அதாவது இவே பில்ல இப்ப வந்து ஒரு எனக்கு 2 டேஸ்க்கு முன்னாடி ஒரு கிளையண்ட்டுக்கு நான் வந்து போட்டு கொடுத்தேன். அதை வந்து லாஸ்ட் ஃபைனான்சியல் இயரோட பில் கண்டினியூஸ்ல ஒரு 2 பில் போட்டாப்ல. அது என்ன மேடம் பண்றது? அது தனி செப்பரேட் புக்கா மெயின்டைன் பண்ணணுமா இல்ல அதே எப்படி மேடம்? இல்ல லாஸ்ட் அதாவது நீங்க இப்ப 1920 ஃபினான்ஷியல் இயரோட இன்வாய்ஸ் சீக்வென்ஸை ஃபாலோ பண்ணிட்டீங்களா? கண்டிப்பா அதுல 2 பில்லு தவறுதலா வந்து இந்த மே மாசத்துக்கு அவர் வந்து இவே பில்ல வந்து போட்டாப்ல. இவே பில் அதாவது எபோவ் 1 lakh உள்ள பில்ல வந்து இவே பில் போட்டு கொடுத்துட்டாப்ல. அப்ப அதை வந்து அதை மென்ஷன் பண்ணி ஆகணும்ல. அப்ப அந்த நம்பரை வந்து நம்ம தனியா செப்பரேட்டா வந்து சேல்ஸ் பில் நம்பர் 1ன்னு போட்டு அந்த மாதிரி மென்ஷன் பண்ணிடலாமா? இந்த இதுல டேட் சார் இன்வாய்ஸ் டேட் என்ன போட்டீங்க? அது வந்து கரண்ட் இயர் தான் போட்டீங்க. ஆமா கரண்ட் ஃபைனான்சியல் இயர் மே மந்த் டேட். ஓகே, அதனால ஒன்னும் இஷ்யூ இல்ல சார். இந்த 2 பில்ல வந்து எப்படி பார்த்தாலும் நம்ம 1920ல தான் நம்ம டிக்ளேர் பண்ணிக்க போறோம். கண்டிப்பா ஜிஎஸ்டிஆர் 1 ஃபைல் பண்ணும்போது இந்த 2 பில்லுக்கும் நீங்க தனி சீக்வென்ஸா கீழ போட்டு டிக்ளேர் பண்ணிக்கலாம். அதனால ஒன்னும் இஷ்யூ இல்ல. ஓகே மேடம். நமக்கு வந்து டேட் தான் ரொம்ப முக்கியம். இன்வாய்ஸ் நம்பர் மாறுனதுனால ஒன்னும் பிரச்சனை இல்ல. அதே மாதிரி அந்த நம்பரை வந்து சேம் ஃபைனான்சியல் இயர்ல இப்ப உதாரணத்துக்கு ஒரு சின்ன கிளைண்ட் 1 to 100 தான் பண்றாரு. திருப்பி எகைன் வந்து அடுத்த ஃபைனான்சியல் இயர் 1 to 100 வரும்போது அது எது இஷ்யூ ஆகுமா? அது வந்து நம்ம அந்த இயரை போட்டு பைஃபர்கேட் பண்ணிக்கலாம் சார். இப்போ 1920/1920 அப்படின்னு போட்டா ப்ரீவியஸ் ஃபினான்ஷியல் இயர். எப்படி பார்த்தாலும் நம்ம வந்து எல்லாருமே ஏப்ரல்ல இருந்து நம்பர் 1 தான் ஃபாலோ பண்ணுவோம் இன்வாய்ஸ்க்கு. அப்படி பார்க்கும்போது மறுபடியும் நம்பர் 1 to 100 இந்த 2021 இயரை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது இல்ல மேடம், அவர் வந்து மேனுவலா டீல் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். அந்த பில் நம்பர் வந்து மேனுவலா அவர் வந்து இது பண்றாப்லன்னா நம்ம வந்து மேனுவலா தானே ஏத்துவோம். நம்ம கம்ப்யூட்டர்ல ஏத்த மாட்டோம். அப்படி இருக்கும். நம்ம என்ன மேடம்? இல்ல அதுதான் நம்ம அதாவது போன வருஷம் சீக்வென்ஸுக்கும் இந்த வருஷம் சீக்வென்ஸுக்கும் ஒரு சின்ன டிஃபரன்ஸ் ஏதாவது இருக்கணும். போர்ட்டல்ல வந்து நமக்கு அது ப்ராப்பரா அக்செப்ட் ஆகும். அப்பதான் அது போக வந்து நம்ம ரெண்டுத்தையும் நம்மளால ப்ராப்பரா பைஃபர்கேட் பண்ணி பார்க்க முடியும். இது போன ஃபினான்ஷியல் இயர், இது இந்த ஃபினான்ஷியல் இயர் அப்படின்னு சொல்லிட்டு. சோ ஒரு சின்ன ஐடென்டிஃபிகேஷன். நம்ம யூசுவலா காமனா எல்லாரும் என்ன யூஸ் பண்ணுவாங்க? ஃபினான்ஷியல் இயரை யூஸ் பண்ணிடுவாங்க. 1920, 2021 அப்படின்னு யூஸ் பண்ணிடுவாங்க. ஈவன் மேனுவலா இருந்தா கூட நீங்க இப்படி யூஸ் பண்றது வந்து கொஞ்சம் உங்களுக்கு கிளியரா இருக்கும், பெட்டரா இருக்கும். சரிங்க மேடம். ரைட். அந்த டிஸ்கவுண்ட் சொன்னீங்கல்ல, ட்ரேட் டிஸ்கவுண்ட், கமர்ஷியல் ட்ரேட் டிஸ்கவுண்ட் வந்து இஷ்யூ பண்றாங்க. அப்ப வந்து நம்ம வந்து P&L அக்கௌண்ட்ல கிரெடிட் சைட்ல ட்ரேட் டிஸ்கவுண்ட் ரிசீவ் போட்டுறோம். ஆனா கம்பேரிசன் ஆஃப் ஐடி ஆக்ட்ல பண்ணும்போது அது வந்து டாக்ஸபிள்னு சொல்லிடுறாங்க. அதை நம்ம எப்படி மேடம் டீல் பண்றது? இல்ல இது வந்து ஜிஎஸ்டி பொறுத்த வரைக்கும் நமக்கு ஜிஎஸ்டி இம்பாக்ட் இல்ல. இது இம்பாக்ட் இல்ல ஐடில. ஆனா நம்ம இதை வந்து கொண்டு வந்துடுறோம். உங்களுக்கு வந்து ஒருவேளை இவர் வந்து 2 crores மேல டர்ன் ஓவர் உள்ளவரா இருந்தா அந்த ஆனுவல் ரிட்டர்னோ அந்த 9C ஆடிட் ரிப்போர்ட்டோ ஃபைல் பண்ணும்போது உங்களுக்கு அந்த இடத்துல அந்த டிஃபரன்ஸ் வந்து காமிக்கும். சோ அப்போ வந்து நம்ம வந்து அந்த ஃபர்ஸ்ட் 9C டேபிள்ல ஃபர்ஸ்ட் டேபிளே பாத்தீங்கன்னா உங்களுக்கு கீழே வந்து P&L காமிச்சிருக்க அந்த ஃபிகர்ஸ்க்கும் ஆனுவல் ஜிஎஸ்டி ரிட்டர்ன்ல காமிச்சிருக்க ஃபிகர்ஸ்க்கும் டிஃபரன்ஸ் வந்து நிறைய பாயிண்ட்ஸ் கொடுத்திருப்பாங்க. இது ஜிஎஸ்டில சேர்ந்தது சேராதது அப்படின்னு சொல்லிட்டு அதுல வந்து ஒன் ஆஃப் தி ஐட்டம்ல வந்து நம்ம அதை டிஸ்க்ளோஸ் பண்ணி நம்ம மேட்ச் பண்ணி காமிச்சிக்கலாம். இது அந்த 9Cல ஆடிட் வந்து மென்ஷன் பண்ணனும். இந்த மாதிரி டிஸ்கவுண்ட் வந்து அவங்க ரிசீவ் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணனும். ஆமா இது மேயர் பிகாஸ் அதுக்கு டாக்ஸபிள். மேம் அது டாக்ஸ் பண்ணனும். அது டாக்ஸ் கட்டணும். நம்ம தான் கட்டற மாதிரி வரும். அப்படி வேண்டாம் சார். நம்ம டர்ன் ஓவர் தான மேட்ச் பண்ண போறோம். அதுக்கு தான் ஜிஎஸ்டி வராதே. இல்ல மேடம், லாஸ்ட் நான் ஜிஎஸ்டிஆர் 9 2017-18 வந்து ஃபைல் பண்ணும்போது ஒருத்தருக்கு வந்து இந்த மாதிரி தான் வந்து சொன்னாங்க. அவருக்கு வந்து என்னோட ஆடிட்டர் வந்து அவர் வந்து கட்ட சொல்லிட்டாப்ல. அந்த ட்ரேட் டிஸ்கவுண்ட் ரிசீட்டுக்கு நீங்க வந்து டாக்ஸ் கட்டிருக்கீங்கன்னு சொல்லிட்டு கட்ட சொல்லிட்டாப்ல. அதனாலதான் கேட்கறேன். ஏன்னா இப்ப சில பேர் இந்த மாதிரி கமர்ஷியல் டிஸ்கவுண்ட் அவங்க கொடுத்துட்டு போயிடுறாங்க. நம்ம என்ன பண்றது? அப்ப பார்ட்டி அக்கௌண்ட் டேலி பண்றதுக்காண்டி நம்ம P&L அக்கௌண்ட்ல ட்ரேட் டிஸ்கவுண்ட் சொல்லிட்டு போட்டுறோம். ஆனா ஆஸ் ஆடிட்டர் ஒரு சைட்ல பார்க்கும்போது அது வந்து அது டாக்ஸபிள், நீங்க டாக்ஸ் கட்டிருக்கீங்கன்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. இல்ல சார், அதாவது நம்ம வந்து இதுக்கு ஜிஎஸ்டி இம்பாக்ட் இருக்கு. பட் நம்ம அந்த டைம்ல
ஹலோ சார், நான் உங்களுக்கு அக்கவுண்ட் டீடைல் அனுப்பிச்சுடுறேன், நீங்க பே பண்ணிட்டு எனக்கு அதாவது இந்த பர்டிகுலர் screenshot. டிரான்சாக்ஷனுக்கு ஜிஎஸ்டி இம்பாக்ட் இல்ல அப்படின்னு சொன்னா நம்ம அதை கட்ட வேண்டிய அவசியமே இல்லையே சார். ஒருவேளை அவர் அந்த ஜிஎஸ்டியோட அப்ப ரைஸ் பண்ணாம இருந்திருக்கலாம். நீங்க சொல்றத பார்த்தா அப்படிதான் தெரியுது. அப்படி ஒருவேளை இருந்துச்சுன்னா நம்ம வந்து ஆடிட் பண்ணும்போது நம்ம அதை பே பண்ணிக்கலாம். ஓகே மேடம், ஓகே மேடம், தேங்க்யூ மேடம், தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ சார். தேங்க்யூ. எஸ்கியூஸ் மேடம். எஸ் சார். மேடம் நாராயணமூர்த்தி. சொல்லுங்க எஸ் சார். மேடம் நாராயணமூர்த்தி. எஸ் சார், சொல்லுங்க சார். நாங்க வந்து ஒரு 7 லேக்குக்கு 1920 வந்து ஒரு பில் பண்ணியிருந்தோம். ஓகே. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னாக்கா அவங்க பார்ட்டி சைட்ல வந்து பிஓ வந்துட்டு ஆஃப்டர் ஒரு 90 டேஸ்க்கு அப்புறம் வந்து 7,60,000க்கு அவங்க பிஓ ரைஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கு தான் பில்லு தரணும் அப்படின்ட்டாங்க. ஓகே. நாங்க வந்து 7 லேக் பண்ணிட்டோம். இப்போ வந்துட்டு என்ன பண்றாங்க, அதுல வந்து அடிஷனலா எனக்கு போட்டு கொடுங்க, ரிவைஸ் இது இப்போ பண்ணுங்க. நீங்க இந்த 7 லாக் பண்ணிட்டீங்க சார். 7 இந்த லேக் 7 லாக் ஒரு இன்வாய்ஸ் நீங்க ஜிஎஸ்டி பண்ணிட்டோம். ஆல்ரெடி ஃபைல் பண்ணிட்டீங்களா? ஓ பண்ணிட்டோம். ஓகே. ஓகே, இப்போ அந்த நீங்க வந்து இன்னொரு ஒரு எக்ஸ்ட்ராவா அடிஷனல் ஒரு இன்வாய்ஸா ரைஸ் பண்ணி கொடுக்கலாம் சார். அதுல ஒன்றும் தப்பு கிடையாது. அந்த எக்ஸ்ட்ரா 60,000 60,000 அமௌண்ட்டுக்கு நீங்க செப்பரேட்டா ஒரு இன்வாய்ஸ் வந்து இஷ்யூ பண்ணலாம். பட் ஆனா நீங்க என்னைக்கு ரிசீவ் பண்ணீங்க அந்த டைம் ஆஃப் சப்ளை? எங்களுக்கு வந்து 90 டேஸ், எங்களுக்கு ரெசிப்ட் ஆஃப் பேமெண்ட் வந்து 90 டேஸ். எங்களோட பில் டேட் வந்துட்டு பிஃபோர் 90 டேஸ்ல இருக்கு. இப்போ வந்துட்டு இந்த கரண்ட் இயர்ல நாங்க பண்ணி தரோம்னு சொல்றோம். அந்த 60,000க்கு நாங்க இப்ப கரண்ட் இயர்ல பண்ணி தரோம்னு சொல்றோம். அவங்க என்ன பண்றாங்க, போன ஃபினான்ஷியல் இயர்லயே பண்ணி கொடுங்க அப்படின்னு கேக்குறாங்க. நாங்க என்ன பண்றது? ஓ, இப்போ இது போன ஃபினான்ஷியல் இயர்ல நீங்க 1920லயே நீங்க பில் ரைஸ் பண்ணி அந்த பழைய டேட்டுக்கு நீங்க ரைஸ் பண்ணி கொடுத்தாலும் உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் லயபிலிட்டி வரும், நீங்க கட்டுற மாதிரி இருக்கும். ஏன்னா இது வந்து டிலேடு டிக்ளரேஷன் ஆஃப் அவுட்புட் டாக்ஸ் இல்லையா? சோ அந்த 60,000 இப்பதான் எங்களுக்கு அவங்க வந்து ஆஃப்டர் 90 டேஸ்ல தான் பிஓ டேட் அவங்க வந்துட்டு முன்னாடி போட்டாலும் இப்பதான் எங்களுக்கு ரெசிப்ட் மெயில் ஐடியில இருந்து எல்லா ரெசிப்டும் எங்க கிட்ட இருக்கு. அதுதான் இப்ப என்ன பண்றதுன்னு கேக்குறதுக்காக. இப்போ நீங்க குட்ஸா சர்வீஸா சார்? கூட்ஸ் பிளஸ் சர்வீஸ் மேடம், மேனுஃபேக்சரிங் நம்மளுது. ரெண்டுமே சேர்ந்தது. ஓகே. இல்ல அப்படின்னா நீங்க அவங்க அப்படி டிமாண்ட் பண்றாங்க அப்படின்னு சொன்னா நம்ம போன ஃபினான்ஷியல் இயருக்கு ரைஸ் பண்ணி கொடுக்கணும். பட் ஸ்டில் வந்து அந்த இன்ட்ரெஸ்ட் லைபிலிட்டி நம்ம பேர் பண்ற மாதிரி இருக்கும். 18% இன்டூ 365 டேஸ்க்கு டேஸ் வைஸ் நம்ம கால்குலேட் பண்ணி பேர் பண்ற மாதிரி இருக்கும். அது நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா பேர்டன் தான். பிகாஸ் நம்ம இது கலெக்ட் பண்ணி கட்டுறது இல்ல, நம்மளா கை விட்டு கட்ட போறோம். சோ அதனால அது பாத்துக்கோங்க. இல்ல ஒருவேளை வந்து இந்த கரண்ட் மந்த்ல அடிஷனல் இன்வாய்ஸா போட்டு தரதுக்கு அவங்க அக்செப்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா பெட்டர். பண்ணல. அவங்க வந்து இந்த ஃபிராக்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாரின் கம்பெனி. ஓகே. அவங்க வந்து என்ன சொல்றாங்க, நாங்க பண்ணிக்கிற பிஓக்கு நீங்க இதுதான் பண்ணிருக்கணும், நீங்க கம்மியா பண்ணிட்டீங்க, எனக்கு அது தெரியாது, நீங்க 760 தான் நீங்க பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களை டிமாண்ட் பண்ணிட்டாங்க. ஓகே. ஓகே. இன்ட்ரெஸ்ட் நம்ம ஆகணும். இல்லனா ஒன்னு பண்ணலாம் சார். நீங்க வந்து அந்த பர்టిక్యులர் இன்வாய்ஸ்க்கு கேன்சல் பண்ணிட்டு, அதாவது சப்சிக்வெண்டா ஒரு கிரெடிட் நோட், இது வந்து 1920 அப்படிங்கறதுனால உங்களுக்கு செப்டம்பர் 20th வரைக்கும் உங்களுக்கு 2020 வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்கு அதனுடைய எந்த சேஞ்சஸையும் கொண்டு வரதுக்கு. சோ அதனால அந்த பர்టిక్యులர் இன்வாய்ஸ் ஆக்சுவலா மார்ச் வரைக்கும் நாங்க ஃபைல் பண்ணிட்டோம். ஓகே. அப்படியே அதுதான் இல்ல, அப்ப நீங்க மார்ச் வரைக்கும் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னா இந்த கரண்ட் டேட்ல வந்து ஒரு கிரெடிட் நோட் ரைஸ் பண்ணி அந்த பர்టిక్యులர் இன்வாய்ஸ கேன்சல் பண்ணிருங்க சார், நில் பண்ணிருங்க. கரண்ட் டேட்ல மறுபடியும் 7,60,000க்கு நீங்க இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணி கொடுக்கலாம். அப்படி பண்ணீங்கன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் லைபிலிட்டி எதுவும் வராது. ஓகே மேடம், தேங்க்ஸ். ஓகே சார், தேங்க்ஸ். இனி ஒன் மோர் பர்சன் கேட்டிருக்காரு மேடம், கவி. In certain cases, discount in given consolidated in year end impact in GST. டிஸ்கவுண்ட் வந்து இயர் எண்ட்ல கொடுக்குறாங்க கன்சாலிடேட்டடா. சோ அதனால இம்பாக்ட் என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. எஸ் மேடம், இப்ப நீங்க சொல்ற மாதிரி இது வந்து மொத்தமா ஒரு ஃபுல்லா சேர்த்து வந்து நான் வந்து ஒரு பூஸ்டப் பண்றதுக்கு, என்னோட ஏஜென்ட்டை வந்து பூஸ்டப் பண்றதுக்கு நான் ஒரு டிஸ்கவுண்ட் மாதிரி ஒன்று கொடுக்குறேன். இந்த டிஸ்கவுண்ட் வந்து என்னால வந்து எந்த பர்டிகுலர் சப்ளை டிரான்சாக்ஷனோடய என்னால லிங்க் பண்ணவே முடியாது. ஸோ அப்படி பார்த்தா அந்த 3 கண்டிஷன்ல ஒன்று சாட்டிஸ்ஃபை ஆகல. டேர்ம்ஸ் ஆஃப் அக்ரிமெண்ட் இருக்கு, பட் ஸ்டில் எனக்கும் அந்த சப்ளையருக்கும் இருக்கு. அப்படி இருந்தாலும் இன்வாய்ஸோட என்னால லிங்க் பண்ணி இந்த பர்டிகுலர் டிஸ்கவுண்ட் சொல்ல முடியாது. அப்ப இதை நான் எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னா, மியர் கமர்ஷியல்
கிரெடிட் நோட்டா நான் வந்து இஷ்யூ பண்ணி எடுத்துக்கலாம் விதவுட் எனி ஜிஎஸ்டி இம்பாக்ட். ஒருவேளை இது வந்து குவான்டிட்டி டிஸ்கவுண்ட் அந்த மாதிரி எதுவும் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, அதாவது இந்த டிஸ்கவுண்ட்டுக்காக சப்சீக்வெண்டா சில ஆக்டிவிட்டி வந்து அந்த ரெசிபியன் டிஸ்கவுண்ட் யார் ரிசீவ் பண்றாங்களோ அவங்க பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னு சொன்னா, இந்த பர்டிகுலர் டிஸ்கவுண்ட்டுக்கு நீங்க வந்து வித் ஜிஎஸ்டி இம்பாக்டோட நீங்க பண்ணிக்கலாம். ஆனா இது வந்து உங்களுக்கு சிஸ்டம்ல போடும்போது ப்ராப்ளம் ஆகும். பிராக்டிகலா ஜிஎஸ்டிஆர் 1 ஃபைல் பண்ணும்போது அது எந்த கிரெடிட் நோட் டெபிட்டோ இருந்தாலும் அதோட கரஸ்பாண்டிங் இன்வாய்ஸ் கேட்கும். அந்த இன்வாய்ஸ் நம்ம கரெக்டா கொடுக்கல அப்படின்னு சொன்னா இது முதல்ல அக்செப்டே ஆகாது. சோ அப்படி பார்க்கும்போது இதுக்கு வந்து பெஸ்ட் நீங்க வந்து கமர்ஷியல் கிரெடிட் நோட்டா டெபிட் நோட்டோ கொடுத்துக்கலாம், இஷ்யூ பண்ணிக்கலாம் விதவுட் ஜிஎஸ்டி இம்பாக்ட். ஓகே, இது சிமிலர் டிஸ்கவுண்ட்ன்ற போது ஒன் மோர் இந்த கேஷ் டிஸ்கவுண்ட் அது மாதிரி கொடுக்குறாங்களே, அது தட் கேன் பி அலௌட் ஆர் நாட் இந்த இன்வாய்ஸ் வேல்யூ மேடம்? அதாவது ஏர்லியர் பேமெண்ட் பண்றாங்க அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல வந்து 2% 3% கேஷ் டிஸ்கவுண்ட் மாதிரி பண்றாங்க. அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல வெதர் இட்ஸ் டைம் இல்ல சார், அப்ப கேஷ் டிஸ்கவுண்ட்னு பார்க்கும்போது இது வந்து மியர் கமர்ஷியல் எஃபெக்ட் தான் நம்ம கொடுக்க முடியும் விதவுட் ஜிஎஸ்டி இம்பாக்ட். ஆனா ஒருவேளை ஒரு பர்டிகுலர் ஒரு வருஷத்துக்கு இவ்வளவு கேஷ் டிஸ்கவுண்ட்னு சொல்லி கொடுக்குறாங்க, பட் அந்த கேஷ் டிஸ்கவுண்ட் எனக்கு எப்ப கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னா அடுத்த வருஷம் ப்ரொக்யூர்மெண்ட் பண்ணும்போது எனக்கு அந்த வேல்யூல இருந்து லெஸ் பண்ணிக்கிறாங்க பாத்தீங்களா. அப்படி இருக்கும்போது நீங்க வந்து இதை பர்டிகுலரா அந்த இன்வாய்ஸோட நீங்க லிங்க் பண்ணிக்கலாம். அப்படி இருந்ததுன்னா டெஃபினட்டா இதுக்கு ஜிஎஸ்டி இம்பாக்ட் வரும். பட் அப்படி கிடையாது. ஜென்ரலா மார்ச் 31 அன்னைக்கு என்ன நடந்திருக்கோ, மார்ச் 31 அன்னைக்கு இன்னைக்கு இவ்வளவு அமௌண்ட் கேஷ் டிஸ்கவுண்ட் அப்படின்னு சொல்லி கொடுக்கும்போது இதை வந்து எந்த இன்வாய்ஸோடய என்னால லிங்க் பண்ண முடியாது. அவங்க மேடம் கேட்ட கொஸ்டின் கூட அப்படிதான், இயர் எண்ட்ல ஒரு டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க which cannot be linked to any invoices. அப்படி இருக்கும்போது தனியா தான் இருக்கும் கேஷ் டிஸ்கவுண்ட். சோ இது வந்து நான் வந்து ஜஸ்ட் மியர் கமர்ஷியல் கிரெடிட் நோட்டா எடுத்துட்டு ஆனா அந்த கேஷ் டிஸ்கவுண்ட்டுக்கு நீங்க சொன்ன மாதிரி அந்த எல்லா கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆகும். பிகாஸ் ஏன்னா அது ப்ரீ டிட்டர்மைன்ட் அக்ரிமெண்ட் இருக்கலாம் ஆல்ரெடி, அக்ரிமெண்ட்ல இருக்கலாம். அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல வந்து அப்போ அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல இல்ல ஆக்சுவலா மூணு கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை ஆகணும் சார். மூணுமே டர்ம்ஸ் இருக்கணும், இன்வாய்ஸ் லிங்க் பண்ணணும், சப்சீக்வெண்டா ஐடிசி ரிவர்சல் நடந்திருக்கணும். அப்படி இருந்தாதான் இதுக்கு நம்ம ஜிஎஸ்டி இம்பாக்ட் கரெக்டா கொடுக்க முடியும். ஓகே. One more doubt, Swami. Yes, sir. Invoice date provided to customers 1/4/2019 uploaded in GST 31/3/2019 in March 2019. Okay. Whether we can change the date after return filed? அப்படின்னு கேக்குறாங்க. Yes, sir. GSTR 1ல வந்து நீங்க அமெண்ட்மென்ட்ல போய் நீங்க மாத்திக்கலாம். அமெண்ட்மென்ட்ல பாசிபிலிட்டி இருக்கு, மாத்திக்கலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம். தப்பா தவறுதலா கொடுத்ததுனால நீங்க GSTR 1 B2B அமெண்ட்மென்ட்ல அந்த இன்வாய்ஸ் நம்பர் போட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு பேக் எண்ட்ல இருந்து புல் பண்ணி டீடைல்ஸ் கொடுத்துரும். சோ அதுல போய் நம்ம எடிட் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கலாம், சேவ் பண்ணிக்கலாம். ஓகே, வெரி குட் மேம். ஒன் மோர் இது வந்து இந்த கிஃப்ட் கூப்பன் அது மாதிரி எல்லாம் கொடுக்குறாங்களா மேடம், ஏர்டெல் அது மாதிரி சிச்சுவேஷன்ஸ், அந்த மாதிரி இதுல இந்த வேல்யூ ஆஃப் சப்ளைன்றது எப்படி எடுத்துக்கலாமா? நம்ம அந்த கூப்பனுடைய வேல்யூ தான் சார். என்ன வேல்யூக்கு அகைன்ஸ்டா நான் ரெடீம் பண்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபுட் கூப்பன் வந்து எனக்கு வந்து 500 rupeesக்கு கொடுத்துட்டாங்க. பட் வந்து ஃபுட் கூப்பன் அப்படின்னு நான் சொல்லும்போது இது அகைன்ஸ்ட் ஃபுட் தான் அப்படிங்கறத என்னால அப்பவே ஐடென்டிஃபை பண்ண முடியும் அப்படின்னா நான் டைம் ஆஃப் சப்ளை வந்து வவுச்சர் என்னைக்கு இஷ்யூ பண்றாங்களோ அதுதான் என்னோட டைம் ஆஃப் சப்ளைன்னு சொன்னேன். அப்ப நான் அன்னைக்கே வந்து டைம் ஆஃப் சப்ளை எடுக்கும்போது நான் என்டையர் 500க்கும் நான் எடுத்திருப்பேன். ஒருவேளை இது வந்து கிஃப்ட் கூப்பன் மாதிரி இருந்து நீங்க எந்த ப்ராடக்ட்டுக்கு அகைன்ஸ்டா வேணாலும் நீங்க ரெடீம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. வர்த்து வந்து 500 ரூபீஸ். பட் இந்த கூப்பன் எடுத்துட்டு போய் நான் ஒரு கடையில போய் ரெடீம் பண்றேன். பட் 500க்கு ஃபுல்லா பண்ணல, 400க்கு தான் பண்றேன். அப்ப அந்த இடத்துல வந்து என்னுடைய வேல்யூ வந்து 400 தான். ரெடீம் பண்ற அந்த டேட் தான் என்னுடைய டைம் ஆஃப் சப்ளை. ஈவன் ஆன்லைன்லயே நம்ம ரெடீம் பண்ணி தான் அதேதான் சார். ஆன்லைன் ரெடீம் பண்றதுமே இதே தான். நம்ம இந்த பேங்க்ஸ்ல இருந்து நிறைய கிரெடிட் பாயிண்ட்ஸ் நமக்கு ஆட் ஆகுது. சோ அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நாட் ஐடென்டிஃபைபிள் அட் த டைம் ஆஃப் இஷ்யூ. நம்ம ரெடீம் பண்ணும்போது தான் நமக்கு தெரியும் இந்த ப்ராடக்ட்டுக்கு அகைன்ஸ்டா நம்ம பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி. சோ அதுதான் என்னுடைய டைம் ஆஃப் சப்ளை. என்ன வேல்யூக்கு அகைன்ஸ்டா பண்றேனோ அதுதான் என்னுடைய வேல்யூ. ஓகே மேம். ஒன் மோர் இது இன் கேஸ் தி ரேட் ஆஃப் இது ஜிஎஸ்டி ரேட் வந்து சப்ளை பண்ணும்போது ஒரு ரேட்டா இருக்குது, சப்சிக்வெண்ட் பீரியட்ல வந்து ரேட் ரிவைஸ் ஆகுது. ஸோ இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல வந்து நம்ம எதை அடாப்ட் பண்ணலாம் அப்படின்றது அதுக்கு தான் சார் நமக்கு அந்த செக்ஷன் 14ல வந்து அந்த ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து அந்த பர்சன்டேஜ் சேஞ்சை வந்து ஒரு சென்டர் பாயிண்டா எடுத்துக்கிட்டு சேஞ்சுக்கு முன்னாடி என்ன நடந்தது, சேஞ்சுக்கு அப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கறத நம்ம அனலைஸ் பண்ணி பாத்துக்கலாம். சேஞ்சுக்கு முன்னாடி அதாவது எந்த சைடு வந்து மெஜாரிட்டியா நடந்ததோ, ஃபார் எக்ஸாம்பிள் சேஞ்சுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா சப்ளையும் நடந்துருச்சு, இன்வாய்ஸும் ரைஸ் பண்ணிட்டாங்க, சேஞ்சுக்கு அப்புறம் தான் வந்து பேமெண்ட் பண்றாங்க அப்படின்னு சொன்னா நான் சேஞ்சுக்கு முன்னாடி உள்ளதுதான் நான் எடுத்துப்பேன். மெஜாரிட்டி சைடு எடுத்துக்கிட்டு சப்ளை இக்னோர் பண்ணிட்டு இன்வாய்ஸ் டேட் தான் என்னுடைய இது வேல்யூவா
டைம் ஆஃப் சப்ளையா நான் எடுத்துப்பேன். அப்போ வந்து ரேட் சேஞ்ச் ஆனாலும் கூட நான் ஓல்டு ரேட்ல தான் வந்து நான் பே பண்ணணும். அதாவது இன்வாய்ஸ் சப்ளை பண்ணும்போது ஒரு ரேட் இருக்குது, பேமெண்ட் வரும்போது ஒரு ரேட் இருக்குது எனக்கு. அது அப்படின்னா அப்ப இன்வாய்ஸ் பண்ணும்போது உள்ள டேட் தான் நான் எடுத்துக்க முடியும். இன்கேஸ் அட்வான்ஸ் பேமெண்ட் பண்றாங்க, இன்வாய்ஸ் வந்து பார்ட் பேமெண்ட்டா ரிலீஸ் ஆகுது. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல எப்படி நம்ம இன்வாய்ஸ் சப்ளை வேல்யூவேஷன் எப்படி நம்ம எடுத்துக்கலாம்? சார் அட்வான்சஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஆஸ் பர் நோட்டிபிகேஷன் நம்பர் 66/2017 வந்து நமக்கு வந்து குட்ஸ் பண்ற ட்ரேட் பண்ற எல்லாருமே வந்து அட்வான்சஸை கன்சிடரே பண்ண வேண்டாம் சொல்லிட்டாங்க. ஏன்னா டைம் ஆஃப் சப்ளை ப்ரொவிஷன்ஸ்ல வந்து நமக்கு ரெசீட் ஆஃப் பேமெண்ட்டும் வந்து ஒன் ஆஃப் த கிரைட்டீரியாவா வருது. பட் ஸ்டில் குட்ஸ் டீல் பண்றவங்க மட்டும் அட்வான்சஸ் எப்போ வாங்கினாலும் டைம் ஆஃப் சப்ளை அப்போ எடுத்துக்க வேண்டாம். சப்ளை எப்போ நடக்குதோ, ஆக்சுவல் டெலிவரி எப்போ பண்றீங்களோ, என்னைக்கு ரிசீவ் பண்றீங்களோ அன்னைக்கு வந்து நீங்க உங்களுடைய டைம் ஆஃப் சப்ளையை டெஃபர் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த நோட்டிபிகேஷன் 66/2017 சொல்லிட்டாங்க. பட் இது வந்து குட்ஸுக்கு மட்டும்தான், சர்வீசஸ்க்கு இது அப்ளையே ஆகாது. ஸோ அப்படி பார்க்கும்போது நம்ம ஆக்சுவல் வேல்யூ அட்வான்ஸ் அப்படின்னு சொல்லி ஒருவேளை ஒரு சர்வீஸ் ப்ரொவைடரா இருந்து ஒருவேளை அட்வான்ஸ் அமௌண்ட் 1 lakh ரூபாய் அவர் வாங்குறாரு அப்படின்னு சொன்னா ஆக்சுவல் அமௌண்ட் ஆஃப் ரெசீட் தான் என்னுடைய வேல்யூ ஆஃப் சப்ளை, ஆக்சுவல் டேட் ஆஃப் ரெசீட் தான் என்னுடைய டைம் ஆஃப் சப்ளை. ஓகே. ஈவன் சர்வீசஸ்ல கூட நம்ம வந்து கன்சாலிடேட் ஃபர்ஸ்ட் அக்ரிமெண்ட் போட்டுறோம். பட் அது 50% அக்ரிமெண்ட்டுக்கு மட்டும் ஒரு இன்வாய்ஸ் ரைஸ் பண்றாங்க. பட் பிகாஸ் ஆஃப் பேமெண்ட் 50% பேமெண்ட்ன்றதுக்காக வாங்குறது. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல வந்து கன்சாலிடேட் அந்த வேல்யூ எடுத்துக்கணுமா, இந்த 50% வேல்யூ எப்போ ரைஸ் பண்றாங்களா அந்த மணி வருது இல்லையா, அதுக்கு எடுத்துக்கணுமா? இல்ல, அசியூமிங் வந்து இவர் வந்து சர்வீஸ்ன்னு அசியூம் பண்ணி நான் சொல்றேன் ஆன்சர். 50% அவர் சர்வீஸ் 50% என்னைக்கு அவர் வாங்குறாரோ அன்னைக்கே வந்து அவர் அதுக்கு வந்து ஜிஎஸ்டி லைபிலிட்டி டிக்ளேர் பண்ணி பே பண்ணணும் சார். அதுக்கப்புறம் வந்து ஒருவேளை நீங்க பேலன்ஸ் ஃபுல் அமௌண்ட்டுக்கு அதுக்கப்புறம் நீங்க அதாவது அட்வான்ஸ் வாங்கும் போதெல்லாம் வந்து ரெசீட் வவுச்சர் அப்படின்னு ஒன்னு இஷ்யூ பண்ணிடணும், ரெக்கார்ட் பண்ணும் ஜிஎஸ்டில. சப்சிக்வெண்டா நீங்க இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணும்போது ஒன்றும் பிரச்சனை இல்லை, மீட்டிங் முடிஞ்சது. ஹலோ இல்ல இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணும்போது, ஹலோ சார் கேக்குதா? சப்சிக்வெண்டா இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணும்போது அந்த அட்வான்ஸ் வேல்யூவை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு பேலன்ஸ் உள்ளதுக்கு நம்ம ஜிஎஸ்டி பே பண்ணா போதும். இதுக்கு நமக்கு ஜிஎஸ்டிஆர் 1லயே நமக்கு 2 டேபிள் கொடுத்திருக்காங்கல்ல சார், அட்வான்சஸ் டிக்ளேர் பண்றதுக்கு ஒன்னு, அட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப் அட்வான்சஸ் டிக்ளேர் பண்றதுக்கு ஒன்னு. எஸ் மேம், thank you. ஓகே சார். ஓகே. Any other questions participants can raise? One second. Participants, any questions? Jaykumar. Yes. சொல்லிக்கலாம். வைண்ட் அப் பண்ணிக்கலாம். ஓட தேங்க்ஸ். சார் செஷன் வைண்ட் அப் பண்ணிக்கலாம் மேடம். எஸ் சார். ஸோ எக்ஸலண்ட்டாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். எங்களுடைய அது வெரி டஃப் சப்ஜெக்ட் இது, இருந்தாலும் அது ஒரு ஜூஸாக புழிஞ்சு ஒரு டம்ளரில் கொடுத்துருக்கீங்க. எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் தென் அவர் வைஸ் பிரசிடென்ட் மிஸ்டர் விஷ்ணு சங்கர் அவர்கள் இப்போ ஓட் ஆஃப் தேங்க்ஸ் வருவார். ஒரு நிமிஷம் விஷ்ணு. சேது சார், சேது சார், சேது சார் இருக்காரு அவரு. தேங்க்ஸ் ஃபார் பார்ட்டிசிபேஷன். ஒரு மைக் ஆன் பண்ண முடியல அவருக்கு. சார் தேங்க்ஸ் ஃபார் பார்ட்டிசிபேஷன். ஓகே சார் வாய்ஸ் கேட்கல சார், நீங்க சொல்லிடுங்க மிஸ்டர் கார்த்திகேயன் சார், நீங்க ஓட் ஆஃப் தேங்க்ஸ் சொல்லிடுங்க. இல்ல அது விஷ்ணு சொல்லட்டும். சேது சார் கூட சொல்லணும். சேது சார் தேங்க்ஸ் ஃபார் பார்ட்டிசிபேஷன். ஓகே, thank you very much. பிஸி ஷெட்யூல்ல எங்க இதுல பார்ட்டிசிபேட் பண்றீங்க. thank you very much. thanks for support and cooperation. Okay, thank you. விஷ்ணு நீங்க கண்டினியூ பண்ணுங்க விஷ்ணு. ஓட தேங்க்ஸ். விஷ்ணு சங்கர். ஓகே சொல்லுங்க சார். சார் ஓட் ஆஃப் தேங்க்ஸ் நீங்க. ஓகே சார். மேடம், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வரியாளர் சங்கத்தின் சார்பாக நம்ம சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் புவனேஸ்வரி மேடம் வந்து என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 6 மணில இருந்து இப்போ டைம் வந்து நியர் அபவுட் 8 o'clock ஆகுது. ஒரு 2 hours கண்டினியூஸா கேப்பே இல்லாம வந்து டைம் ஆஃப் சப்ளை பத்தியும் வேல்யூ ஆஃப் சப்ளை பத்தியும் மிக அருமையா பிரசன்டேஷனோட எல்லாத்துக்கும் எளிமையா புரியுற மாதிரி தமிழ்ல வந்து ரொம்ப சிறப்பா இந்த கிளாஸ் எடுத்துட்டு போனீங்க மேடம். அதே மாதிரி கொஸ்டின் ஆன்சர் செஷன்லயும் நம்மளுடைய பார்ட்டிசிபென்ட்ஸ் கொஸ்டினுக்கும் அவங்களுக்கு புரியுற மாதிரி விளக்கங்களை கொடுத்தீங்க. இது வந்து எங்களுக்கு வந்து எங்களுடைய நோக்கம், வரி ஆலோசகர் சங்கத்தின் நோக்கம் வந்து இருக்கிற வரி ஆலோசகர்களுக்கு வந்து
நாலேஜை ஷேர் பண்ணும் அப்படிங்கிற பர்பஸ்க்காகவும் எங்களுடைய வரி ஆலோசகர்கள் எல்லாத்தையுமே ஒருங்கிணைத்து எடுத்துட்டு போகணுங்கிற பர்பஸ்க்காக தான் இந்த அசோசியேஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இந்த அசோசியேஷனுக்கு உங்களை மாதிரி இருக்கிற ஸ்பீக்கர்ஸ்னை வந்து சப்போர்ட் பண்ணி இந்த வரி ஆலோசகர்களுக்கு கேட்குற டவுட்ஸ் உங்க நாலேஜை வந்து ஷேர் பண்ணி அவங்களுடைய நாலேஜையும் இம்ப்ரூவ் பண்ணி அது மூலயமா அவங்க வந்து அவங்களுடைய கிளைண்ட்ஸையும் ரெக்கார்டையும் பக்காவா மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிற பர்பஸ்க்காக எடுத்துட்டு போறோம். அதை உங்களை மாதிரி ஆளுங்க வந்து கடைசி வரைக்கும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். மீண்டும் ஒருமுறை எங்களுடைய வரி ஆலோசனை சங்கத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம பார்ட்டிசிபென்ட்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 hours வந்து இந்த கிளாஸ் வந்து ரொம்ப அருமையா வந்து கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு இருக்காங்க. கடைசியில பாத்தீங்கன்னா அவங்களுடைய டவுட்ஸை வந்து கொஸ்டின் ஆன்சர் செஷன்ல கேட்கறாங்க. பட் டைம் ஆஃப் சப்ளை பத்தணும், வேல்யூ ஆஃப் சப்ளை பத்தணும், உள்ள டெப்தா இன்னும் ரொம்ப அனலைஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. வரி ஆலோசகர்களுக்கு வந்து அந்த சப்ஜெக்ட் வந்து இன்னும் ரொம்ப டெப்தா அனலைஸ் பண்ணாதான் சர்வை பண்ண முடியும். இல்லைன்னா வந்து லைபிலிட்டி வந்து பின்னாடி ரொம்ப லைபிலிட்டி வந்து சார்ஜ் பண்ற சுச்சுவேஷன் வரும். அதனால அந்த ஆங்கிள் எல்லாருமே மேடம் வந்து இன்னும் கிளியர் கட்டா சொன்னாங்க. அவங்க பிரசன்டேஷன்லாம் நாங்க ஷேர் பண்றோம். உங்களோட டவுட்ஸ் எல்லாம் அதுல பாருங்க. ஃபர்தரா ஏதாவது டவுட்ஸ்னாலும் கேளுங்க. நாங்க வந்து நம்ம மேடம்கிட்ட வந்து அதுக்கு என்ன அப்படிங்கிற கிளாரிஃபிகேஷனை வாங்கி உங்களுக்கு சர்க்குலேட் பண்றோம். உங்களோட நாலேஜையும் இம்ப்ரூவ் பண்ணிட்டு உங்களுடைய கஸ்டமர் கிளையண்ட்டையும் எந்த ஒரு இஷ்யூ இல்லாம லைபிலிட்டி இல்லாம கொண்டு போகணுங்கிறது எங்களுடைய ஆசை. தேங்க்யூ வெரி மச் மேடம். தேங்க்யூ சார். டெஃபினெட்லி என்னோட சப்போர்ட் எப்பவுமே வந்து உங்களுக்கு உண்டு. எனி டைம் நீங்க இதனால என்கிட்ட கேட்கலாம் சார். ஐ எம் ஆல்வேஸ் ரெடி டு சப்போர்ட் யூ. அண்ட் மறுபடியும் இந்த மாதிரி ஒரு வண்டர்ஃபுல் இருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ சார். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ. மீண்டும் ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பத்தில் மீண்டும் ஒரு நல்ல ஒரு கிளாஸ்ல சந்திப்போம். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். சரி சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. எல்லா கிளாஸும் சப்போர்ட் பண்றீங்க பின்னாடி பேக்ரவுண்ட்ல. ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ. ரைட் சார். தேங்க்யூ சார். Don't forget to subscribe to our Vari Alosgagal Sangam YouTube channel. Please like, comment and subscribe to our channel and click the bell icon to get video updates.